ஓகே. குட் ஈவினிங். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள் நான் பேசுறது விளங்குதா? ஓ! சரி விளங்குது சார். ஓகே. ரைட். ஸோ, அம் இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆன்லைன் பயாலஜி கிளாஸ். ஸோ, 2027 பேட்ச் உங்களோட ரிசல்ட்ஸ் இன்னும் வந்தில்ல. ஆனா நீங்க பயாலஜிய செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ, இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஜாயின் ஆகுறீங்க. ஸோ, நான் அம் அ இதுக்கு முதல் சிலர் பிசிக்கல் கிளாஸுக்கு போயிருக்கலாம். பயாலஜிய பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ஏ லெவல் பயாலஜி எப்படி அது சம்பந்தமான விஷயங்கள் அ தான் இன்றைக்கு நான் மெயினா பார்க்க போறோம். ஸோ இந்த மாசம் நடக்கிற பயாலஜி கிளாஸ் 4ம் அ ஃபுல்லா ஃப்ரீயாக நடக்கும். யூனிட் 1 ஃபுல்லாக இந்த மாசத்துக்குள்ள முடிக்கப்படும். சின்ன ஒரு பாடம் யூனிட் 1 உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் வந்து இன்ட்ரோடக்ஷனாக அமையும். எந்த ஒரு கிளாஸும் சஸ்னா டீச்சர் ஒரு கிளாஸும் உங்களோட அடுத்தது வந்து தேர்ஸ்டே நடக்கும். ஸோ இன்றைக்கு எந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல நீங்க பயாலஜி செலக்ட் பண்ணது சரியா? அதே மாரி பயாலஜி படிக்கிறதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் தேவ? அதே மாரி பயாலஜி அ ல இருக்கிற சப்ஜெக்ட்ஸ், யூனிட்ஸ் என்னங்கிற விஷயங்கள நாங்க இன்னைக்கு மெயினா பார்க்க போறோம். ரைட்? ஸோ இது ஒரு ஒரு மோட்டிவேஷனோட சம்பந்தப்பட்ட உங்களோட பயாலஜி உலகத்துக்கான ஒரு அறிமுகமாகத்தான் இந்த வகுப்பு இருக்கும். சரிதானே? நான் கதைக்கிறது கிளியர் இல்லாட்டி நீங்க எனி டைம் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி அ எங்கட கிளாஸ் வந்து நான் சின்ன ஒரு ஹிஸ்டரியோட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஆம், நான் 2026 பேட்சுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைமா போன இயர்ல ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ பயாலஜி ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண நேரம் 26ல நாங்க பயாலஜி மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணினோம். அதுவும் நான் மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். போன வருஷம் ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணினோம். ஸோ போன வருஷம் ஜூன்ல இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வச்சுட்டு, ஜூலைல இருந்து நாங்க சிலபஸ ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்ப அவங்க ஆரம்பத்தில ஒரு 5, 6 ஒரு 10 ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட வந்தாங்க. இப்போ ஒரு 30, 40 ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட 26 பேட்ச்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்க இப்ப யூனிட் 5ல கிரேட் 12 சிலபஸ முடிச்சு, கிரேட் 13க்கு போயிருக்கிறாங்க. ரைட்? ஸோ ஈவன் இலங்கையிலேயே சிலபஸ்ல ஃபாஸ்ட்டா போற ஆன்லைன் கிளாஸாக எங்கட பயாலஜி கிளாஸ் இருக்குது. சரிதானே? ஸோ எங்கட மெயின் நோக்கம் சிலபஸ குயிக்கா முடிக்கிறது. பேப்பர் பிராக்டிஸ உங்களுக்கு தாரது. ஸோ ஏ லெவல பொறுத்தவரைக்கும் அது ஒரு எக்ஸாம் ஓரியன்டட் ஒரு அ வகுப்பு உங்களுக்கு தெரியும். ஸோ அதால நாங்க எக்ஸாமுக்கு உங்கள தயார்படுத்துறதுல கூடுதல் கவனம் செலுத்துவோம். அதே நேரம் சிலபஸ நாங்க ஃபுல்லாக முடிக்கிறதுக்கான பொறுப்ப இந்த ஆன்லைன்ல நாங்க எடுத்துக்கொள்றோம். சரிதானே? ஸோ ஆன்லைன்ல நாங்க சிலபஸ முடிக்கிறோம். ஸோ ஸோ இப்ப நான் 26 பேட்ச்ல இருக்கிறவங்களோட ஆன்லைன்ல இருக்கிற சில சீனியர் சொல்லி நீங்க ஜாயின் ஆகியிருப்பீங்க. அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம். இப்ப அவங்களுக்கு கிரேட் 13 சிலபஸ் வார மாசத்திலிருந்து தியரி ஸ்டார்ட் ஆகப்போகுது. ஸோ நாங்க பாஸ்ட் பிசிக்கல் கிளாஸ்லயும் கூட நாங்க பிசிக்கல் கிளாஸையும் விட நாங்க தான் முந்தி சிலபஸ கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஸோ எஸ் ஏர்லி அஸ் பாசிபிள். எவ்வளவுக்கு ஏர்லியா முடிக்க இயலுமோ, அவ்வளவுக்கு ஏர்லியாக நாங்க சிலபஸ முடிக்கிறதும், அதோட உங்களுக்கு ரிவிஷனும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்ப 26 பேட்ச்க்கு நாங்க ஆல்ரெடி ரிவிஷனும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஏனென்டா ஃபாஸ்ட்டா போற நேரம் படிச்சுட்டு போறது மறந்துட்டு போகும். எனவே ரிவிஷன் ஸ்டார்ட் பண்றோம். அதோட பேப்பரும் நாங்க செஞ்சுட்டு போறோம். ஸோ இதான் நான் 26ல ஸ்டார்ட் பண்ணின பயாலஜி கிளாஸஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ 26ல பயாலஜி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண நேரம், தனியா 26 பெட்ச மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்த நேரம், நிறைய ஸ்டூடண்ட்ஸ் உங்களோட சீனியர்ஸ் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணினாங்க. 25, 25 ரிப்பீட்டர்ஸ் ஸோ முதல்ல 25 ரிக்வெஸ்ட் பண்ணினாங்க. அதுக்கு பிறகு ஏ லெவல் ரிசல்ட்ஸ் வந்த உடனே, அந்த ரிசல்ட்ஸ்க்கு பிறகு வந்த நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணினாங்க. அவங்களுக்கும் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லி. ஸோ நாங்க 25 தியரி 25 பேட்சுக்கும் நாங்க இடையில இருந்து தியரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணினோம். ஸோ 25 பேட்சுக்கு இந்த முறை ஏ லெவல் எக்ஸாம் நடக்க போகுது. வார நவம்பர்ல உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அ கிளாஸ்ல இப்ப என்வைரன்மென்டல் பயாலஜி நாங்க தியரில வார மாசம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது 8வது யூனிட். ஸோ அதுவும் நாங்க ஃபாஸ்ட்டா மூவ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதே நேரம் அவங்களுக்கு ஒரு ரிவிஷன் கிளாஸும் ஆல்ரெடி போய் கொண்டிருக்குது. அதுல யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ண போகுது. அதே மாதிரி அவங்களோட அடுத்த ரிவிஷன்ஸ் கிளாஸும் விரைவில ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸோ அவங்க ஃபாஸ்ட்டா போறாங்க. அதே மாரி
ரிவிஷன் கிளாஸ் என்று தனிய 25 ரிப்பீட்டர்ஸுக்கு நடந்து கொண்டிருக்குது. அதாவது 2ண்ட் ஷை, 3ர்ட் ஷை எழுதுற ஆட்களுக்கான கிளாஸ் நடந்துட்டு இருக்குது. ஸோ இதான் பயாலஜி சம்பந்தமாக நடந்துட்டு இருக்கிற ப்ரோக்ரஸ். அதுல எங்கட பயாலஜி கிளாஸ் வந்து 2 டீச்சர்ஸ் நாங்க சேர்ந்து தான் இந்த கிளாஸஸ கொண்டு போறோம். ஸோ நான் ஒரு பார்ட்ட செஞ்சுட்டு போவேன். சஸ்னா டீச்சர் இன்னொரு பார்ட்ட செஞ்சுட்டு போவாங்க. வார Thursday சஸ்னா டீச்சரோட நீங்க ஃபுல்லா பேசலாம். ஸோ இன்றைக்கு என்னோட நீங்க ஃபுல்லா பேசணும். ஸோ எங்கட கிளாஸ்ல இருக்கிற ஸ்பெஷல் என்னென்றால், இது லைவ் கிளாஸ் மாதிரி நடக்கிறதுக்கு நாங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். ஸோ உங்களோட நான் பேசுவேன், கேள்வி கேட்பேன். ஸோ நீங்களும் எனக்கிட்ட கேள்வி கேட்கலாம். நான் செய்ற அ நீங்க சொல்ற நல்ல விஷயங்கள நான் பாராட்டுற மாதிரி, நான் ஏதாவது மிஸ்டேக்ஸ் விட்டா நீங்க சுட்டிக்காட்டணும். அது இந்த கிளாஸ்ல மிகவும் முக்கியமானது. ஒரு ஆன்லைன் கிளாஸ்ங்கிற ஃபீலிங் வரப்படாது. சரிதானே? இது ஒரு பிசிக்கல் கிளாஸ் மாதிரி நடக்கணும். அது மிக முக்கியம். ஏன்டா சும்மா ஒரு 2 ஹவருக்கு லேப்டாப்புக்கு முன்னுக்கு குந்திட்டு அல்லது ஃபோனுக்கு முன்னுக்கு குந்திட்டு சும்மா போறதுல பிரயோசனம் இல்ல. நாங்க கிளாஸுக்கு வந்தால் அதுல பிரயோசனம் பெறணும். ஸோ இந்த கிளாஸ்லயே நீங்க ரிவிஷன் அதாவது ஃபுல் சிலபஸ கவர் பண்ணணும். கிளாஸ் டைம்லயே எல்லாத்தையும் விளங்கி எடுக்கணும். 2வது முக்கியமான விஷயம், நாங்க இந்த கிளாஸ கொண்டு போறது பிரசன்டேஷன் மோட்ல. அதாவது உங்களுக்கு பிரசன்டேஷனாக இந்த கிளாஸஸ் நோட்ஸ்கள் போடுபடும். அதுல நெறைய பிக்சர்ஸ் வரும். ஸோ நெறைய பிக்சர்ஸ் மூலமாக எப்படி படிக்கிறது, எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கொள்றது, எப்படி ஈஸியாக விளங்கி படிக்கிறது. ஸோ பொதுவா பயாலஜில உங்களோட சீனியர்ஸ்ட்ட எல்லாம் அல்லது வேற வேற இடங்கள்ல எல்லாம் சொல்லுவாங்க. பயாலஜி என்றால் அ பாடமாக்குற பாடம் ன்னு சொல்லுவாங்க. ஸோ பயாலஜிங்கிறது பாடமாக்குற பாடம்ங்கிறத விட, இப்ப உதாரணமா ஒரு சொல் 2, 3 சொற்கள நீங்க பாடமாக்க வேண்டி வரலாம். ஸோ அந்த பாடமாக்குறத விட முக்கியம் விளங்குறது பிள்ளைகள். ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எப்படி விளங்குறது முக்கியமோ, அதே மாரி பயாலஜி விளங்கி படிக்கிறது முக்கியம். ஸோ அத டார்கெட் பண்ணி நாங்க கான்செப்ட்ட விளங்க போறோம். இப்ப உதாரணமா இதயத்த பத்தி படிக்க போறோம் என்று சொன்னால், இதயம் எப்படி துடிக்குது அல்லது இதயம் எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்கு பின்னால இருக்கிற கான்செப்ட். சில நேரம் பிசிக்ஸ கதைப்போம். சில நேரம் கெமிஸ்ட்ரிய கதைப்போம். சில நேரம் வேற வேற சப்ஜெக்ட்டோட ரிலேட் பண்ணி கதைப்போம். அப்ப ஈஸியா உங்களோட மைண்ட்ல பயாலஜில படிக்கிற விஷயங்கள் ஞாபகத்துல இருக்கிறதுக்கான செட்டப்ல தான் இந்த கிளாஸ் போகும். ஸோ நார்மலா அ பாடமாக்குற வகையிலான செட்டப்ல இது போகாது. ஸோ உங்களுக்கு விளங்குற மாரி, நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கிற மாதிரி, அப்படியான கிளாஸாகத்தான் இது போகும்ங்கிறத ஃபர்ஸ்ட்டுக்கு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொள்ள விரும்புறேன். ரைட்? ஸோ அதான் எங்கட வெல்கம் டூ த பயாலஜி கிளாஸ். ஸோ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஜாயின் ஆயிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் வெல்கம் பண்ணணும் உங்க எல்லாரையும். அதே மாரி இந்த பயாலஜி ஃபீல்டுக்கும் உங்கள வெல்கம் பண்றதோட, நீங்க எல்லாருமே அநேகமான இதுல இப்ப நீங்க ஜாயின் ஆகியிருக்கிற ஒரு 25 பேர் என்றால், அதுல கிட்டத்தட்ட ஒரு 100க்கு 90 வீதமான ஆட்கள் ஒரு டாக்டர் ஆகணும் அல்லது மெடிக்கல் ஃபேக்கல்டி என்டர் பண்ணணும்ங்கிற கனவுகளோட தான் நீங்க இந்த பயாலஜிய சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்க பயாலஜிய சூஸ் பண்ணினது பிரயோசனமா? அல்லது இந்த உலகத்தில இப்ப பயாலஜி தேவைதானா? எந்த அளவுக்கு இதுல முக்கியத்துவம் இருக்குங்கிறத கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இன்றைய கிளாஸ்ல பார்க்கிறதோட, பயாலஜில இருக்கிற யூனிட்ஸ் எல்லாத்தையும் நாங்க பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முதல் எங்கட கிளாஸ் நடக்கிற செட்டப்ப பத்தி ஏற்கனவே அதே மாரி நான் பயாலஜி கிளாஸ சொன்னது போல, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நாங்க உங்களோட பெட்ச்ல இருந்து நாங்க ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன் இந்த நியூ அந்த எல்லா சப்ஜெக்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணினோம்னு சொன்னால் ஸோ முதல் 2026 பேட்ச்ல நாங்க ஸ்டார்ட் பண்ண நேரம், சில அ பிரச்சனைகள் எங்களுக்கு வந்தது. ஒன்று 26 பேட்ச்ல நாங்க போட்டிருந்த டைம் டேபிளுக்கு க்ராஸ் பண்ற மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பாடங்கள் ஏற்கனவே நடந்து கொண்டிருந்துச்சு. அல்லது புதுசா போட்டாங்க. ஸோ டெய்லி பிசிக்ஸ், டெய்லி கெமிஸ்ட்ரி என்றெல்லாம் நடந்துச்சு. ஸோ அந்த டைம்கள் கிளாஷ் ஆகிச்சு. ஸோ கிளாஷ் ஆகினதால நாங்க எல்லாத்தையும் ஒரே அகாடமிக் உள்ளால வழங்க வேண்டிய தேவை ஒன்று வந்துச்சு. அத நாங்க இந்த முறை பெஸ்ட் டீச்சர்ஸ கொண்டு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிய கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ ஃபேமஸான நல்லா டீச் பண்ணக்கூடிய அவங்களோட டீச்சிங் எபிலிட்டீஸ பார்த்து தான் நாங்க அந்த டீச்சர்ஸ கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ அதுல ஜாவித் ஹனான் சார் பிசிக்ஸ் கிளாஸ் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிட்டு, அதுல நெறைய பேர் ஜாயின் ஆகியிருப்பீங்க. அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாரி ஆசிக் சார் கெமிஸ்ட்ரி கிளாஸ் வார 25th ஸ்டார்ட் ஆகியிருக்குது. ஸோ அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக் கொள்ளலாம். உங்களுக்கு டைம் கிளாஷ் ஆகாம இருக்கும். ஏன்னா 3 கிளாஸையும் நீங்க எங்கட பேக்கேஜ்லயே எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? அது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், எங்கட கிளாஸ்ல பயாலஜி கிளாஸ பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமான விஷயம், நீங்க ஆன்லைன்ல ஒரு கிளாஸ கட் பண்ண வேண்டி வந்தால், அல்லது ஏதாவது லைவ் கிளாஸ்ல நீங்க Zoom கிளாஸ்ல கலந்து கொள்ளாமல் போனால்,
அதுல ரெக்கார்டிங் உங்களுக்கு தரப்படும். ஸோ அதுல நீங்க பயப்பட தேவையில்ல. ஆனா ரெக்கார்டிங்க விட நீங்க லைவாக வருவது தான் மிகவும் பிரயோசனமா இருக்கு. இத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஏன்னா நாங்க இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். 2026 பிள்ளைகள்ல லைவா கிளாஸ்க்கு வந்த பிள்ளைகள்ல மார்க்ஸ் எல்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னா அவங்க நெறைய கேள்வி கேட்கிறாங்க. நெறைய விளங்கிக் கொள்றாங்க. அந்தந்த இடத்திலேயே டவுட்கள கிளியர் பண்ணிக் கொள்றாங்க. ஸோ ரெக்கார்டிங் பார்க்கிறதுங்கிறது ரெக்கார்டிங்க வச்சுக்கிட்டு சேர்த்து ஒரு கட்டத்தில கடைசியில நிறைய ரெக்கார்டிங் சேர்ந்ததுக்கு பிறகு பார்க்கிறதுக்கு டைம் இருக்காது. இப்ப நீங்க ஏர்லியா பயாலஜி எல்லா பாடமும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. ஸோ அந்த டைம ஸ்டார்ட்ல இருந்தே நீங்க யூஸ் பண்ணிட்டு போனால் தான் பிரயோசனமா இருக்கும். கடைசியா பார்ப்போம், நாளைக்கு படிப்போம், நாளையன்னைக்கு படிப்போம்ன்னு வச்சுட்டு போனீங்கன்னு சொன்னால், உங்களால ஆம் உங்களால ஆ என்ன செய்ய இயலாது. ஸோ கடைசில ஒரு ஒரு பெரிய அ ரெக்கார்டிங் கும்பம் ஒன்று இருக்கும். சரிதானே? ஸோ அத கேட்கறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ அதால நீங்க பிள்ளைகள் இப்ப இருந்தே ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் வந்து அ கேட்கிறத, சேகரிக்கிறத உட்டுட்டு, நீங்க லைவ் கிளாஸ்லயே ஜாயின் ஆகுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. 2வது விஷயம், நீங்க ரெக்கார்டிங் அதாவது எங்கட லைவ் கிளாஸ்ல ஜாயின் ஆகுற எல்லாருக்குமே, அ ரெக்கார்டிங்ஸ் வந்து லைஃப் டைம் ஃப்ரீ அக்சஸ் கிடைக்கும். சரிதானே? ஸோ இந்த லைவ் கிளாஸ்ல போற அதே ரெக்கார்டிங் உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ அக்சஸ் கிடைக்கும். அதுக்கு டெலிகிராம் குரூப் உண்டு. நாங்க ஒவ்வொரு மந்த்தும் ஆட் பண்ணுவோம். அந்த மந்த்ல பே பண்றவங்க அந்த குரூப்ல ஆட் பண்ணப்படுவாங்க. ஸோ அந்த பெய்ட் குரூப்ல ஆட் பண்ணப்படுற டெலிகிராம் குரூப்ல ஆட் ஆகுறவங்க, அந்த மந்த்துக்குரிய ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையும் நீங்க லைஃப் லாங் பார்க்கலாம். ஸோ இது எங்கள்ட்ட இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டி. ஸோ ஒன்றும் எங்களோட லைவ் கிளாஸ்ல நீங்க நேரா கிளாஸ்ல ஜாயின் பண்றது. 2வது மிஸ் ஆகினாலும் உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ பார்க்கலாம். அதே நேரம் ஒரு லைவ் கிளாஸ்ல உங்களுக்கு கவரேஜ் இஷ்யூ அல்லது ஏதாவது இஷ்யூவால சரியா விளங்கிக் கொள்ள முடியல என்றாலும் கூட, நீங்க அந்த ரெக்கார்டிங்ஸ பார்த்துக் கொள்ளலாம். ஸோ இது இவ்வளவும் எங்களோட லைவ் கிளாஸ்ல கிடைக்கிற ஃபெசிலிட்டி. பிசிக்கல் கிளாஸ்ல இது கஷ்டம். பிசிக்கல் கிளாஸ நீங்க ரெக்கார்ட் பண்ணி திருப்பி பார்க்கிறதெல்லாம் கஷ்டம். அது லைவ் கிளாஸ்ல. ஏன்னா, இப்ப லைவ் கிளாஸ்ல நெறைய பேர் ஜாயின் ஆகி, நெறைய பெனிஃபிட் அடைஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நீங்க வீட்ல இருந்தே படிச்சு கொள்ள சிலபஸ ஏர்லியா கவர் பண்ணி முடிக்க இயலும். பழைய ரெக்கார்டிங்ஸ எடுத்து பெற்றுக் கொள்ள இயலும். ஸோ நெறைய ஃபெசிலிட்டீஸ் இதுல இருக்கிறதால, நான் அந்த அதர ஃபெசிலிட்டீஸ சொல்லிக் கொள்றேன். ஸோ ஒன்று எங்களோட லைவ் கிளாஸ்ல இருக்கிற ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இது. 2வது இந்த லைவ் கிளாஸ்ல நாங்க ஏற்கனவே நீங்க ஒரு காமன் குரூப்பும் இருக்குது, ரெஜிஸ்டர்ட் குரூப்பும் இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லி வச்சுக்கொள்றேன். ஏன்னா இனி வர பிரச்சனைகள தடுக்கிறதுக்காக. ஸோ காமன் குரூப் வந்து ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு ஒஃபிஷியல் குரூப் அல்ல. 2027 காமன் குரூப்ங்கிறது ஒஃபிஷியல் குரூப் அல்ல. அதுல காமன் மெசேஜஸ் மட்டும் தான் வரும். ஸோ உண்மையாக உங்களோட எல்லா ஒஃபிஷியல் மெசேஜஸ்களும் வருகின்ற குரூப்பாக இருக்கிறது 2027 ரெஜிஸ்டர்ட் குரூப்ங்கிறது. அதுக்கு நீங்க அந்த ஃபார்ம் நாங்க எங்கட அட்மினால வழங்கப்பட்ட கூகுள் ஃபார்ம நீங்க ஃபில் பண்ணியிருந்தீங்க என்றால், அந்த குரூப்ல நீங்க ஆட்டோவா ஆட் பண்ணப்படுவீங்க. அல்லது அதுக்கான இன்விடேஷன் உங்களுக்கு வரும். சரிதானே? ஸோ அந்த குரூப்ல ஜாயின் பண்றதுக்கான இன்விடேஷன் உங்களோட மெசேஜ்களுக்கு வந்திருக்கும். ஸோ அத நீங்க அந்த இன்விடேஷன கிளிக் பண்ணினீங்க என்றால், அந்த ரெஜிஸ்டர்ட் குரூப்ல ஜாயின் ஆகலாம். ஸோ இந்த மாசம் நடக்கிற 4 ஃப்ரீ கிளாஸஸுக்குமான Zoom லிங்க் அந்த ரெஜிஸ்டர்ட் குரூப்ல தான் போடப்படும். காமன் குரூப்ல போடப்படாது. ஸோ காமன் குரூப்ல பதிவு செய்யாம இருக்கிற ஆட்கள் வந்து, அந்த ஃபார்ம நிரப்புவதன் மூலம் ரெஜிஸ்டர்ட் குரூப்ல ஜாயின் ஆகிக் கொள்ளலாம். ரெஜிஸ்டர்ட் குரூப்ல ஜாயின் ஆகினதுக்கு பிறகு, உங்களுக்கு அந்த லிங்க் வரும். அந்த லிங்க கிளிக் பண்றதன் மூலமாக நீங்க ஜாயின் ஆகலாம். ஸோ இன்றைக்கு நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லாதவங்களையும் ஆட் பண்ணுவோம்ன்னு முடிவெடுத்து தான் இன்றைக்கு நெறைய பேர ஆட் பண்ணியிருக்கிறோம். ஆனா இனி நடக்கிற கிளாஸஸ்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களோட Zoom நேம்ல இல்லாட்டி, நாங்க ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அது வந்து எங்கட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்ப்பஸுக்காக. நான் ஏனென்று சொன்னா, நீங்க தொடர்ந்து அட்டெண்ட் பண்றீங்களா கிளாஸஸுக்குன்ட்டு நாங்க அட்டெண்டன்ஸ் டெய்லி எடுக்கிறோம். ஸோ இந்த Zoom-அ நடத்துறது வந்து நான் இல்ல. ஸோ Zoom வந்து ஒன் பண்றது, Zoom-ல உங்கள ஆட் பண்றது, Zoom-ல இருந்து நீங்க லீவ் ஆகினா திருப்பி ஆட் பண்றது, அதே மாதிரி இந்த மாரி விஷயங்களை எல்லாம் யார் செய்றார் என்றால், Zoom அட்மின் என்று ஒரு ஆள் இருக்கு. ஸோ அந்த Zoom அட்மின்ட நம்பர் வந்து அந்த லிங்க்ட கடைசில இருக்கும். நாங்க Zoom லிங்க் வந்து உங்களோட குரூப்ல போட்டிக்கிறோம் தானே! அந்த Zoom லிங்க்ல அனுப்பப்பட்ட மெசேஜ்ல கடைசில ஒரு நம்பர் இருக்கும். ஃபோன் நம்பர். அந்த ஃபோன் நம்பர் தான் இந்த Zoom-அ மேனேஜ் பண்றவருடைய நம்பர். ஸோ நான் கிளாஸ் செஞ்சுட்டு இருக்கிற நேரம், உங்களுக்கு Zoom கட் ஆகினாலோ, அல்லது ஏதாவது இஷ்யூ வந்தாலோ, நீங்க எனக்கு கால் பண்ணவோ, அல்லது அட்மினுக்கு கால் பண்ணவோ கூடாது. Zoom மேனேஜருக்கு தான் கால் பண்ணணும். சரிதானே? Zoom மேனேஜருக்கு கால் பண்ணுங்க. ஸோ Zoom மேனேஜருக்கு கால் பண்ணீங்கன்னா, உடனே அந்த இஷ்யூவ அவங்க பார்ப்பாங்க.
எப்பவும் ஜூம்ல ஜாயின் ஆகிற நேரம் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஜூம் நேம்ல போடணும். எப்படி நீங்க ஜூம் நேமை மாத்தலாம்ங்கிற வீடியோ லிங்க் வந்து குரூப்ல போடப்பட்டிருக்கு, ரெஜிஸ்டர்ட் குரூப்ல போடப்பட்டிருக்கு. ஸோ அதை பாருங்க, அல்லது திருப்பி நாங்கள் இன்றைக்கோ அல்லது நாளைக்கு திருப்பியும் அந்த வீடியோ லிங்கை போடுறோம். அதை பார்த்து நீங்க ஜூம்ல ஜாயின் ஆகிற நேரமே உங்களோட ஜூம் நேமை உங்களோட பேர் பிளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட பேரையும், நிறைய பேர் அப்படிதான் ஜாயின் ஆகியிருக்கீங்க, வெரி குட். ஸோ நிறைய பேர் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க. ஸோ எக்ஸாம்ல மிக முக்கியமானது என்ன பிள்ளைகள், சொல்லப்படுற வசனங்களை, அறிவுரைகளை நீங்க சரியா ஃபாலோ பண்ணணும். அப்பதான் நல்லா பாஸ் பண்ணலாம். ஸோ இங்க நிறைய பேர் பேரையும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் போட்டிருக்கிறீங்க. அவங்க எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணினதுக்காக ஒரு வாழ்த்து, சரிதானே? ஸோ மற்றவங்களும் அடுத்த கிளாஸ்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பேரோட ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க, ரைட்? ஸோ அவ்வளவுதான் நான் இந்த கிளாஸ் சம்பந்தமாக எங்களோட ஹிஸ்டரி, அடுத்தது இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் ஆகிற சம்பந்தமாக சொல்ல வந்த விஷயங்கள். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? இவ்வளவு நேரம் பேசின விஷயத்துல ஏதாவது டவுட் இருக்கா பிள்ளை? நோ சார். ஓகே. ஸோ யாருக்காவது இருந்தா சாட்ல நீங்க நேர்ல கதைக்கிறது உங்களுக்கு கூச்சமா இருக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அப்படியான யாரும் இருந்தீங்கன்னு சொன்னால், நீங்க அ இதுல சாட்ல நீங்க மெசேஜ் போடலாம். நான் எனி டைம் உங்களோட சாட்ட பார்த்துட்டு இருப்பேன். ஸோ பிளர்ரா இருக்குதுன்னு ஒரு ஆள் போட்டிருக்கிறீங்க. எனக்கு தெரியல, லைட்டிங் இஷ்யூவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிளர்ரா இருந்தாலும் ஸோ ஓரளவுக்கு என்ன பார்த்த போதும் தானேன்னு. ரைட். ஸோ இதுல ஃபோட்டோல இருக்கு பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். ஸோ எங்களோட அடுத்தது எங்களோட நோட்ஸ் எல்லாம் நீங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகிற எல்லாருக்கும் நோட்ஸ் அவ்வளவும் பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஃப்ரீயா வழங்கப்படும். ஸோ அதுக்கு நீங்க பே பண்ண தேவையில்லை. பிடிஎஃப் ஃபார்மேட்ல நாங்க நோட்ஸை வழங்குவோம். நீங்க தேவையான ஆட்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம், சரிதானே? ஸோ அது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க நான் அங்க அதை வந்து போஸ்ட் பண்றதோ அல்லது நோட்ஸை அனுப்பி வைக்கிற சிஸ்டமோ இப்போதைக்கு இல்லை. நாங்கள் எல்லா நோட்ஸையும் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஃப்ரீயா தருவோம். அதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அந்த நோட்ஸை நீங்க பார்க்கலாம். அதே நேரம் ப்ரெசன்டேஷன்ல நீங்க கவனம் செலுத்தணும், ரைட்? ஸோ இவ்வளவுதான் எங்களோட கிளாஸ் செட்டப், ரைட்? வெரி குட். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் எங்களோட ஸ்லைட்ஸுகளை இன்றைக்கு மூவ் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம் என்ன. ஸோ எங்களோட எந்த கிளாஸ் வந்து டியூஸ்டேஸ் 9 to 11 நடக்கும். டியூஸ்டேஸ் 9 to 11 இந்த கிளாஸ் நடக்கும். சஸ்னா டீச்சர் கிளாஸ் எப்போ நடக்கும்? தேர்ஸ்டே 6:30 to 8:30 நடக்கும். ரெண்டு கிளாஸ்லையும் நாங்கள் ஃபாஸ்ட்டாக சிலபஸை மூவ் பண்ணுறதுக்கான பிளான் போட்டிருக்கிறோம். ஸோ இந்த மாதத்தோட யூனிட் 1 முடியும். அடுத்த மாதம் யூனிட் 2ல 2 பகுதியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு பாட்டை ஸ்டார்ட் பண்ணுவேன், அவர் ஒரு பாட்டை ஸ்டார்ட் பண்ணுவான். ஃபாஸ்ட்டாக நாங்கள் மூவ் பண்ண போகிறோம். ஏன்னா ஏர்லியாக நீங்கள் எல்லாத்தையும் படித்து எடுத்துட்டீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு சிலபஸை இழுத்து கொண்டு போகிற வேலையெல்லாம் வராது. ஸோ ஏ லெவலில் இருக்கிற பெரிய பிரச்சனை சிலபஸ் முடிக்காமல் இருக்கிறது. ஃபிசிக்கல் கிளாஸை விட ஆன்லைன் கிளாஸில் சிலபஸ் முடிக்கிற ஈஸி. ஃபிசிக்கல் கிளாஸில் நிறைய நோட்ஸ் எழுதணும். ஸோ அதை விட நாங்கள் இங்கே ஆன்லைன் கிளாஸில் நாங்கள் ஃபாஸ்ட்டாக சிலபஸை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம், ரைட்? ஸோ என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் மனோஜ், ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? சார் நீங்க கிளாஸ் முடிக்கிற அந்த கடைசி நோட்ஸ்ல இருந்தா சார் அடுத்த கிளாஸ்ல அந்த மேடம் துவங்குவாங்க? இல்ல. நாங்க அத டிவைட் பண்ணி செய்வோம். இப்போ உதாரணமா யூனிட் 2 நாங்க யோசிச்சிருக்கிறோம். நான் வந்து யூனிட் 2ல 2.1ங்கிற செக்ஷனை கொண்டு போவேன். டீச்சர் 2.2 கொண்டு போவா. பேரலலா 2ம் போயிட்டு இருக்கு. ஸோ யூனிட் 2 முடிஞ்சதுக்கு பிறகு நானோ அவவோ யூனிட் 3 ஒரு ஆள் கொண்டு போவோம். யூனிட் 4 ஒரு ஆள் கொண்டு போவோம், சரிதானே? ஸோ பேரலலா நாங்க பிரிச்சு கொண்டு போவோம், ரைட்? ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே. ஸோ அதால உங்களுக்கு 2 போரிங் இல்லாம நிறைய விஷயங்களை ஒரே பேரலலா படிச்சுட்டு போற மாதிரி இருக்கும், ரைட்? ஓகே, வெரி குட். ஸோ கேள்விகள் கேட்கணும், ரைட்? டவுட்ஸ்கள் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க, ரைட்? ஏதாவது இருந்தா கை வைத்தலாம் அல்லது சேட்ல போடலாம். தாராளமா டைரக்ட் மெசேஜ் போடலாம், எல்லாருக்கும் மெசேஜும் போடலாம். எதையும் நான் பார்ப்பேன், ரைட்? ஸோ என்னை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன். நான் வந்து டாக்டர் தில்ஷான். ஸோ சாய்ந்தமருது என்ற பிறப்பிடம். இப்போதைக்கு கலம்பில் இருக்கிறேன். ஸோ நான் கல்முனை ஜாகிராவில் படித்தேன். 2006 ஓ லெவல். ஸோ நீங்கள் 2027 ஏ லெவல், நான் 2009 ஏ லெவல். ஸோ எவ்வளோ டிஃபரெண்ட்னு பார்த்துக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் எல்லாரும் மெடிசினுக்கு போய் டாக்டர் ஆகினதுக்கு பிறகு நீங்கள் டாக்டர் ஆகி வந்தாலும் என்ன சார் ரெண்டா நேமா கூப்பிட மாட்டீங்க. நேமா அண்ணா அல்லது நானா அப்படி தான் கூப்பிட போறீங்க. ஸோ நான் எப்பயும் இப்போ நாங்கள் 25-30 இயர்ஸுக்கு மூத்த சீனியர்ஸையே நாங்கள் நானாண்டு தான் கூப்பிடுவோம், சரிதானே? ஸோ அல்லது அண்ணாண்டு தான் கூப்பிடுவோம். மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் அது. ஸோ நீங்களும்
ஃபியூச்சர்ல அப்படித்தான் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் சாரா தெரிஞ்சாலும், பிறகு நீங்க எல்லாரும் டாக்டர்ஸ் ஆகணும்ங்கிறது தான் என் ஆசை. ஸோ அதுக்கேத்த மாரி நான் கொண்டு போவோம். நான் 2009 ஏ லெவல், நீங்க 2027 ஏ லெவல். ஸோ நான் இந்த டிகிரிய எம்பிபிஎஸ் முடிச்சது வந்து ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில. இப்ப நான் கலம்புல இருக்கிறதுக்கான மெயின் ரீசன், கலம்பு யூனிவர்சிட்டியில நான் ஒரு எம்எஸ்சி மாஸ்டர் கோர்ஸ் வந்து செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ அவ்வளவுதான் சிம்பிள் இன்ட்ரடக்ஷன். ஸோ 30 பேர் இருக்கிறதுனால, ஸோ 28 என்ன 28 பேர் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஆளையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போக இயலாது. ஸோ அடுத்தடுத்த கிளாஸ்ல நாங்க ஒவ்வொரு ஆளையும் பேரை கூப்பிட்டு நான் சில நேரம் கூப்பிடுவேன். ஸோ 26 பேட்சுக்கு அப்படித்தான். இடைக்கிடைக்க ஒவ்வொரு பேரை கூப்பிட்டு சில கேள்விகள் கேட்பேன் அல்லது அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ உங்களை எல்லாரோடையும் நான் பழகிக் கொள்வேன். சரிதானே? ஸோ இப்போதைக்கு உங்களோட எல்லார பேர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். உங்களோட அட்டெண்டன்ஸ் இப்பவும் மார்க் ஆகிட்டு இருக்குது. அதை மறந்துடாதீங்க. ஸோ நீங்க தொடர்ந்து 4 கிளாஸுக்கு வரலன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும். ஏன் வரல? சரிதானே? ஸோ நீங்க தொடர்ந்து கிளாஸுக்கு அட்டெண்ட் பண்றதுல கவனம் செலுத்துங்க. ரைட். ஸோ இன்றைக்கு நாங்க சில முக்கியமான விஷயங்கள ஃபாஸ்ட்டா போக்குறேன் நான். இப்ப சில விஷயங்கள் உங்களுக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி 5ஆம் தேதி எல்லாம் ஏ லெவல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேர் நிறைய டிசிஷன்லாம் எடுத்துட்டீங்க. இருந்தாலும் சிலர் வந்து குழப்பத்தோட இருப்பீங்க. சிலர் மெட்ஸ் படிக்கிறதா, பயாலஜி படிக்கிறதான்னு குழப்பத்தோட இருப்பீங்க. சிலர் வந்து நான் பயாலஜியை படிக்கலாமான்ற பயத்தோட இருப்பீங்க. ஸோ அது சம்பந்தமா தான் இன்றைக்கு நான் செய்ய போறேன். ஸோ அடுத்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல சஸ்னா டீச்சர் எப்படி செய்ய போறான்னு சொன்னா, நீங்க எப்படி பயாலஜியை ஈஸியா படிக்கலாம்ன்ற டெக்னிக்ஸை சிம்பிளா சொல்ல போறேன். ஸோ அது ரெண்டும் முக்கியமான கிளாஸ். இது ரெண்டும் நீங்க எங்கேயுமே எடுக்க இயலாத கிளாஸ். சரிதானே? ஸோ நார்மலா யூனிட் இன்ட்ரடக்ஷன் பாடம்ங்கிறதெல்லாம் நார்மலா கிடைக்கக்கூடிய அட்வைசஸ். பட் இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி ஈஸியா படிக்கிறது, எப்படி ஈஸியா பாஸ் ஆகிறது, குயிக்கா எப்படி நீங்க படிக்கிற விஷயங்களை ஞாபகத்துல வைக்கிறதுங்கிற விஷயங்கள் ஈஸியா கிடைக்கிற விஷயம் அல்ல. ஸோ அதால தான் நாங்க இந்த இன்ட்ரடக்ஷனை எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்குறோம். சரிதானே? ஸோ இது எல்லாருக்கும் கிடைக்கணும். நீங்க பிறகு கிளாஸுக்கு வருவீங்க, வராம விடுவீங்க. அது உங்களோட விருப்பம். ஸோ இது உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் 2 கிளாஸஸ் இப்படி போட்டிருக்கிறோம். அடுத்த யூனிட் 1யும் நாங்க எப்படி டீச் பண்றோம்ங்கிறது நிறைய பேர் என்ன செய்றேன்டா, ஆன்லைன் கிளாஸுக்கு வந்தோனே முதலாவது என்ன செய்ற, நீங்க டீச் பண்ண வீடியோ இருக்கா காட்டுங்கன்னு கேட்கிற. ஸோ அப்படி ஒரு கஷ்டத்த உங்களுக்கு வைக்காம யூனிட் 1 நாங்க டீச் பண்ணி காட்டுறோம். சரிதானே? நீங்க இப்ப பே பண்ணி படிக்க போறீங்க என்றால், கடையில ஒரு சாமான் வாங்க போறனாலும் நல்லதை தானே நீங்க எடுப்பீங்க. அதே மாதிரி டீச் பண்ணக்குள்ளேயும் நல்லதை தான் நீங்க எடுக்கணும். ஸோ அதை தேடித்தான் பிள்ளைகள் போறது. ஸோ அதால நாங்க ஃபர்ஸ்ட் யூனிட் 1 நாங்க 2 பேருமே டீச் பண்ணி காட்டுவோம். அது பிடிச்சா நீங்க அடுத்தடுத்த கிளாஸ்ல ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். சரிதானே? ரைட். ஸோ ஜிசி ஏ லெவல் இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்களா? ஏ லெவல் இம்பார்ட்டன்ட் தான். ஓ லெவல முடிச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க எல்லாருமே அநேகமா 9 எடுக்கணும். ரைட். ஸோ ஏ லெவல் இம்பார்ட்டன்ட் தான். ஏன் இம்பார்ட்டன்ட்? யாராவது சாட்லயும் சொல்லலாம். எஸ். ஏன் இம்பார்ட்டன்ட் ஜிசி ஏ லெவல்? நெறைய பேருக்கு இம்பார்ட்டன்ட்ன்றதால ஏஎல் படிங்க. என்ன இந்த சார் இப்படியெல்லாம் கேட்காருன்னு கேட்கப்படாது. சரிதானே? ஸோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஸோ சிலர் வந்து ஏ லெவல் படிக்கிறதுக்கு காரணம் வந்து நீங்க விரும்புறது இல்ல. சில நேரம் சில புஷ் இருக்கும். சரிதானே? பின்னால சிலர் வந்து ஏ லெவல் படிக்க தான் வேணும்னு ஃபோர்ஸ் பண்ணியிருக்கலாம். சரிதானே? ஸோ எப்படி நீங்க வந்திருந்தாலும் ஏ லெவல் இம்பார்ட்டன்ட் இல்லையாங்கிற மனப்பதிவோட நீங்க ஒன்றரை முக்கியத்துவம் தெரிஞ்சா தானே நீங்க அதுல இறங்கி வேலை செய்வீங்க. சரிதானே? ஸோ அதுக்காக தான் இந்த டாபிக்கை நான் ஃபர்ஸ்ட்டா செய்றேன். ஸோ நீங்க ஏ லெவல் படிக்க போறீங்க. அது ஏனோ தானோன்னு படிக்க போறீங்களா? அல்லது அதுக்கு முக்கியத்துவம் குடுத்து படிக்க போறீங்களா? அல்லது அந்த அந்த ஃபீல்டுக்குள்ள போக போறீங்களாங்கிறது தெரியணும் என்றால், ஒன்று முக்கியமா இல்லையான்னு தெரியணும். இப்போ ஒரு ஒரு ரூ. 1,00,000 காசு கிடைக்குது. ரூ. 1 காசும் கிடைக்குது. ஸோ எத நீங்க செலக்ட் பண்ணுவீங்க? காசுண்டு வார நேரம் ரூ. 1,00,000 பக்கம் தான் போவீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு இருக்குது, பிடிக்காத ஒரு சாப்பாடு இருக்குது. 2 பக்கத்துல எத நீங்க செலக்ட் பண்ணுவீங்க? பிடிச்சதுற பக்கம் தான் போவீங்க. ஸோ அதே மாதிரி இது முக்கியமா, பிடிச்சதாங்கிற 2 விஷயத்துல இந்த ஏ லெவல் படிக்கிறது தங்கியிருக்கு பிள்ளைகள். ஸோ ஒன்று முக்கியமா இருக்கணும். 2வது உங்களுக்கு பிடிச்சதா இருக்கும். இந்த 2ம் இல்லாட்டி அந்த ஃபீல்டுக்குள்ள போறது கஷ்டமா இருக்கும். சரிதானே? ஈஸியா போறதுக்கு இயலாம இருக்கும். ஒன்று அது முக்கியம் என்று நீங்க விளங்கணும் முதலாவது. ஸோ நீங்க ஏ லெவல் பயாலஜிக்கு வந்திருக்கிறீங்க. ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியும் படிக்க போறீங்க. இந்த 3யும் படிக்கிறதன் மூலமாக நீங்க அடைய போற அடுத்த கட்டத்துக்கு போற இடம் வந்து முக்கியம் என்று நீங்க விளங்கியிருக்கணும் முதலாவது. 2வது உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இப்ப நீங்க கிரிக்கெட் உங்களுக்கு சிலருக்கு கிரிக்கெட் பிடிக்கும், சிலருக்கு நாடகம் பிடிக்கும். டிவிக்கு முன்னுக்கு குந்தினால் சரிதானே? கிரிக்கெட்ட பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ள நாங்க தொட்டு சொரண்டி கூப்பிட்டாலும் விளங்காது. நாடகம் பார்க்கக்குள்ள விளங்காது. ஆனா படிக்கக்குள்ள மட்டும் நித்திர. படிக்கக்குள்ள மட்டும் என்ன போரிங்.
ஸோ படிக்கக்குள்ள மட்டும் இயலாம். ஏன் காரணம்? ஸோ என்ன காரணம் என்றால், ஒன்று அதில முக்கியத்துவம் விளங்கல்ல. இப்ப கிரிக்கெட் நாடகம் பார்க்கிறதால என்ன முக்கியத்துவம் இல்ல. அந்த முக்கியத்துவம் இல்லாத ஒண்டையே நீங்க பார்க்கிறதுக்கு காரணம் என்ன? இன்ட்ரெஸ்ட். ஆனா இங்க முக்கியத்துவம் சில நேரம் சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சம் விளங்கியிருக்கும். படிக்காட்டி ஃபியூச்சரே இல்லன்ட்டு சில முக்கியத்துவம் விளங்கியிருக்கும். ஆனா இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி படிக்கிறது கஷ்டம். ஸோ 2யும் நாங்க ஏற்படுத்தணும். எப்படி ஏற்படுத்தணும்? அது படிப்பிக்கிற ஆக்கள்லயும் இருக்குது, படிக்கிறவங்கள்லயும் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்ட நாங்க ஏற்படுத்தலாம். இன்ட்ரெஸ்ட் இயற்கையா தான் வரணுமென்று இல்ல. இன்ட்ரெஸ்ட்ட நாங்க ஏற்படுத்தலாம். அத எப்படி ஈஸியா நாங்க படிக்கலாம் என்று விளங்கினால் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். இப்ப நீங்க உதாரணமா ஒரு 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 விஷயத்த கஷ்டப்பட்டு அடைஞ்சிட்டு போகக்குள்ள சில நேரம் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும். அடுத்தது நீங்க அடையிற டார்கெட் வந்து தூரத்துல இருக்குமெண்டா. அப்ப உதாரணமா கிரிக்கெட் மேட்ச் 50 ஓவர் மேட்ச் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கூடயா? 2020ல இன்ட்ரெஸ்ட் கூடயா? சொல்லுங்க. நெறைய பேர் இருக்கீங்க. சிலருக்கு 50 டெஸ்ட் மேட்ச் இன்ட்ரெஸ்ட் கூடயா? 2020 இன்ட்ரெஸ்ட் கூடயா? கேட்டா என்ன சொல்லுவீங்க? ம். என்ன அப்படி சைலன்ட்டா இருக்கீங்க. ரைட். ஸோ கிரிக்கெட் பார்க்குற நெறைய பேர் கேர்ல்ஸ் இருக்கிறதால கிரிக்கெட் நாடகம் இன்ட்ரெஸ்ட் கூடயா? அல்லது படம் இன்ட்ரெஸ்ட் கூடயாண்டா கடும் முடிவெடுக்கிற கஷ்டம். சரிதானே? நாடகத்தில அன்றைக்கு அன்றைக்கு அடுத்த நாள் என்ன நடக்கும்னு முடிக்கிறதால அதில இன்ட்ரெஸ்ட்ட நாங்க டிசைட் பண்ற கஷ்டம். இருந்தாலும் இப்ப 2020ண்டா உடனே ரிசல்ட்ஸ் வந்துரும். சரிதானே? ஸோ உடனே ரிசல்ட்ஸ் வந்தால் ஸோ உடனே ரிசல்ட்ஸ் வாரது உங்களுக்கு விருப்பம் கூட. சரிதானே? ஆனா, இப்ப ஏ லெவல பாருங்க 2 வருஷம் கஷ்டப்பட்டு இருந்து, கடைசியா 2 வருஷத்துக்கு பிறகு தான் ரிசல்ட்ஸ் வரும்ன்ற எண்ணத்துல இருந்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சில நேரம் வராது. ஆனா, டெய்லி உங்களுக்கு ஏதாவது ரிசல்ட்ஸ் வரும் என்றால் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ, அந்த இன்ட்ரெஸ்ட்ட நான் கொண்டு வருவேன். ஸோ, அந்த இன்ட்ரெஸ்ட்ட நீங்க கொண்டு வரணும் உங்களோட லைஃப்ல. ஸோ, அது வந்துச்சுன்னு சொன்னால், உங்களுக்கு ஏ லெவல் படிக்கிற லைஃப் ஃபுல்லாவே இன்ட்ரெஸ்ட்டா தான் இருக்கும். சரிதானே? ஸோ, அந்த இன்ட்ரெஸ்ட்ட நீங்க கொண்டு வரணும். 2 வருஷத்துக்கு பிறகு தான் அச்சீவ் பண்ண போறோம்ன்ட்டு இல்லாம, ஒவ்வொரு நாளும் எப்படி அச்சீவ் பண்றங்கிற ஒரு ஒரு வழிகாட்டலோட நீங்க போறீங்க. ஸோ அதான் இதுல முக்கியமானது. ஸோ ஏ லெவல் ஏன் இம்பார்ட்டன்ட் நெறைய பேர் ஒவ்வொரு ரீசன சொல்லுவாங்க. ஸோ மெயினா ஒவ்வொரு இப்ப இவ்வளவு காலமும் நீங்க ஓ லெவல் படிச்சீங்க. நீங்க ஒரு அ ஒரு காமன் சிலபஸ்க்குள்ள எல்லாரும் இருந்தீங்க. ஒரு ஸ்பெசிஃபிக்கான துறையில நீங்க படிக்கல. ஆனா ஏ லெவல் என்று வந்ததுக்கு பிறகு தான் நீங்க ஒரு துறைக்கு போறீங்க. இப்ப நீங்க மற்ற துறையெல்லாம் இப்ப சமூக கல்வி, ஜியோகிராஃபி மற்ற ஆர்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டு போட்டு, நீங்க இப்ப என்டர் ஆகியிருக்கிற ஃபீல்ட் என்ன? உங்களோட ஃபீல்டாக நீங்க செலக்ட் பண்ணிக்கிறது என்ன? பயாலஜி. சரிதானே? பயாலஜிங்கிற ஒரு துறைக்கு நீங்க சுருங்கிட்டு வாரீங்க. இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்னென்றால், எப்பவும் நீங்க நீங்க ஒரு விஷயங்கள்ல அறிவு கூடிக்கொண்டு போற நேரம், உங்களுக்கு தெரியிற விஷயத்துல அந்த ஸ்கோப் வந்து குறைஞ்சிட்டு போகும் பிள்ளைகள். எல்லாம் தெரிஞ்ச ஒரு மனுஷன் உலகத்துல இருக்க இயலாது. ஆனா ஒரு விஷயத்துல கூடுதலா தெரிஞ்ச மனுஷர்கள் நெறைய பேர் இருக்கலாம். அதான் நீங்க என்ன எடுத்திருக்கிற 2வது ஸ்டெப். ஸ்கூல் ஸ்டெப்ல நெறைய பாடங்கள படிச்சீங்க. எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆனா ஒரு விஷயத்துல டீப்பா தெரியாது உங்களுக்கு. ஆனா இப்ப பயாலஜிங்கிற ஒரு ஸ்ட்ரீமுக்குள்ள வந்துட்டீங்க. இப்ப பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிய பத்தி கொஞ்சம் டீப்பா போறீங்க. அப்புறம் மெடிசினுக்கு போனா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் விட்டு போட்டு பயாலஜில மட்டும் அதிலேயும் மனுஷன பத்தி ஸ்பெஷலா டீப்பா போறீங்க 5 வருஷம். இப்படி போக மேல மேல படிக்கிறதுங்கிறத கருத்து என்னென்றால், ஒவ்வொரு துறைய சுருக்கி போறது. இப்ப கடைசியா பிஹெச்டி செய்றேன்டா, அது ஒரு சின்னூரு துண்டுலாம் செய்வீங்க. எல்லாத்துலயும் செய்றல்ல. சரிதானே? ஏ லெவல் ஏன் முக்கியம்? குயிக்கா முடிக்கிறேன். இதுல நான் நெறைய டைம் வேஸ்ட் பண்ணல. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முதலாவது, அரசாங்க பல்கலைக்கழகத்துக்கு நீங்க இலவசமா நுழையலாம். நீங்க ஏ லெவல் படிக்கிறதால உங்களுக்கு கட்டாயம் நட்டம் இல்ல. இப்ப நீங்க ஒரு பிரைவேட்டா இந்த கோர்ஸ செய்ய போனீங்க என்றால், மெடிசின் செய்ய எவ்வளோ பிள்ளைகள் பிரைவேட்டா போகுது இப்ப? ஒவ்வொரு கோர்ஸ்ட்டுக்கும் இருக்கு. மினிமம் எவ்வளோ தேவை? பிரைவேட்டா செய்யறன்னா? ம். ரைட். ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே நீங்க பேசுறீங்கல்ல. மினிமம் மெடிசினுக்கு வந்து நீங்க பிரைவேட்டா செய்றேன்டால், மினிமம் 1,00,00,000 உங்களோட கையில இருக்கணும். 1,00,00,000க்கு மேல தான். சரிதானே. 1,00,00,000 உங்களோட கையில இருக்கணும். கோர்ஸ் ஃபீஸுக்கு தனியா, அதோட பிரைவேட்டா படிக்கிறதுக்குரிய செலவுகள் அது இதுன்னு சொல்லி, எப்படியும் 1,00,00,000க்கு மேல போகும். அதே அவ்வளவையும் நீங்க மெடிசின கவர்ன்மென்ட் யூனிவர்சிட்டில படிச்சீங்க என்றால், அவ்வளவும் ஃப்ரீ. சரிதானே. கோர்ஸுக்குரிய ஃபீ எல்லாம் ஃப்ரீ. கோர்ஸ் ஃபீ ஃப்ரீ. நீங்க பார்க்க வேண்டிய புக்ஸ் மட்டும் தான். எங்கட காலத்துல ஃபோன் இல்ல. டப் இல்ல. ஸோ பிடிஎஃப் ஃபார்மேட்ல நாங்க ஒரு புக்கும் படிச்சில்ல. ஆனா இப்ப உங்களுக்கு அந்நேரம் புக் கொண்டு வாங்கோணும்.
ஆனா இப்ப உங்களுக்கு புக் வாங்க தேவையில்லை. எல்லாம் ஃப்ரீ. பிடிஎஃப்பா நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எல்லாமே ஃப்ரீ. அதோட கவர்ன்மெண்ட் உங்களுக்கும் சில நேரம் மகப்போல இல்லாட்டி பர்சரின்னு ஒரு மணியையும் தந்து இதையும் யூஸ் பண்ணி படிங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க ஓ லெவல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஸ்காலர்ஷிப் கால் பண்ணுவாங்க. அதுகளுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா மாசம் மாசம் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. இவ்வளவு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. இதை யூஸ் பண்ணி படிங்கன்னு நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில படிக்கிறது ஃப்ரீயா நீங்க படிக்கலாம். அதான் ஆகப்பெரிய பெஸ்ட் பெனிஃபிட். சரிதானே? இதை நீங்க பிரைவேட்டா செய்ய போனா நிறைய செலவழியும். ரைட். அடுத்தது பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு போறண்டாலும் சரிதானே, ஓ லெவலை விட ஏ லெவல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்க குயிக்கா போகலாம். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போற மெடிசின் படிக்க வெளிநாட்டுக்கு போற என்ன போறண்டாலும் நீங்க ஏ லெவல் பாஸ் ஆயினா தானே போகலாம். ஓ லெவல் குவாலிஃபிகேஷனை வச்சு போகலாம். ஸோ மெடிசின் படிக்கிறண்டாலும் உங்களுக்கு ஏ லெவல் குவாலிஃபிகேஷன் தேவை. ஏ லெவல் குவாலிஃபிகேஷன் இதுக்கு தேவை. அதே மாதிரி இந்த எஸ்எல்கியூஎஃப் என்விக்யூ வந்து 2 லெவல் இருக்கு. மத்த ஸ்ட்ரீம்ல உள்ளாக இந்த எஸ்எல்கியூஎஃப் என்விக்யூ எல்லாம் கதைப்பாங்க. அந்நேரம் உங்களுக்கு தெரியாம இருக்கக்கூடாது. அதால இதை ஆட் பண்றேன். அதை அடுத்த ஸ்லைட்ல காட்டுறேன் என்ன. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு துறையில குறிப்பிட்ட அறிவு வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே மாதிரி ஸ்கூல் லைஃபை முடிச்சு ஒரு திருப்தி வரும் இல்லையா? ஸ்கூல் லைஃப் எப்ப முடியும்? கிரேட் 13ஓட முடியும். ஸோ இடையில விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காது. அதே மாதிரி நீங்க ஏ லெவல் படிச்சால் நிச்சயமாக உங்களோட லைஃப்ல கான்ஃபிடென்ட் வரும். என்ன கான்ஃபிடென்ட் வரும் பிள்ளைகள்? ஸோ நீங்க கடும் இலங்கையிலேயே கிட்டத்தட்ட உலகத்திலேயே எதிர்கொள்ளப்படுற ஒரு பெரிய போட்டி பரீட்சை தான் இலங்கையில் நடக்கிற ஏ லெவல் பரீட்சை. சரிதானே? ஸோ நிறைய பேர் எழுதுவாங்க. அதுல ஒரு 2 வீதம் தான் யூனிவர்சிட்டிக்கு போறீங்க. ஸோ கடுமையான போட்டி பரீட்சை. இந்த போட்டி பரீட்சையை நீங்க முகம் கொள்ள பழகினீங்கன்னு சொன்னால் லைஃப்ல நிறைய சேலஞ்சஸை எதிர்கொள்ள பழகுவீங்க. ஸோ இது அதுல இருக்கிற ஒரு முக்கியமான நன்மை. நான் குயிக்கா மூவ் பண்றேன். இதான் எஸ்எல்கியூஎஃப் லெவல் என்று சொல்றது. அதாவது ஸ்ரீலங்கா குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க். சரிதானே? அதாவது நீங்க ஓ லெவல் முடிச்சீங்கன்னு சொன்னால் உங்களோட எஸ்எல்கியூஎஃப் லெவல் எத்தனைண்டா 1. இப்ப நீங்க எல்லாம் ஓ லெவல் முடிச்சிருக்கிறீங்க. ஸோ உங்களோட எஸ்எல்கியூஎஃப் லெவல் இப்பதான் 1. சரிதானே? அதே மாதிரி என்விக்யூ லெவல்ல நீங்க 2, 3 முடிச்சிருக்கிறீங்க. சரிதானே? 2 அல்லது என்விக்யூன்னா நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் தொழில் தகமை. தொழில் தகமையில உங்களோட லெவல் வந்து இப்ப 3. நீங்க ஏ லெவல முடிச்சீங்கன்னு சொன்னால் உங்களோட லெவல் வந்து எஸ்எல்கியூஎஃப்ல 2ஆக மாறும். என்விக்யூல 4ஆக மாறும். ஸோ என்விக்யூல 4ஆக மாறினால் நீங்க சுயாதீனமாக வேலை செய்யக்கூடிய தகுதியை பெறுவீங்க. ஸோ ஏ லெவல் முடிச்சா இது ஆகப்பெரிய நன்மை. ஓ லெவலை மட்டும் முடிச்சீங்கன்னு சொன்னால் உங்களால சுயாதீனமாக வேலை செய்ய இயலாது. உங்களை யாராவது ஒரு ஆள் பார்த்து கொண்டே இருப்பாங்க. உதாரணமா ஒரு கிளார்க்கா வேலை செய்யலாம். அல்லது ஒரு லேபரா வேலை செய்யலாம். உங்களை மானிட்டர் பண்ண ஒரு ஆள் இருந்துகிட்டே இருப்பார். ஒரு பொஸ் இருப்பார். ஆனா நீங்க ஏ லெவல படிச்சு எடுத்தீங்கன்னா நீங்க சுயாதீனமா வேலை செய்யலாம். ஸோ அதான் ஏ லெவல் படிக்கிறதால கிடைக்கிற முக்கியம். இதுக்கு பிறகு உங்களுக்கு டிப்ளோமா இருக்குது, பேச்சுலர்ஸ் இருக்குது, அதுக்கு பிறகு மாஸ்டர்ஸ் இருக்குது, பிலோசபி இருக்குது, எம்டி இருக்குது. இதெல்லாம் நம்ம டீப்பா நான் சொல்லல. அதெல்லாம் பிறகு நான் இந்த ஸ்லைட்ஸ் உங்களுக்கு அனுப்புவேன். இதுகளை பார்த்துக் கொள்ளுங்க. ஸோ நீங்க எம்பிபிஎஸ் முடிச்ச உடனே உங்களோட என்விக்யூ லெவல் 7க்கு போகும். சரிதானே? ஸோ அதுக்கு பிறகு இருக்கிற டிகிரிஸை பத்தி நாங்க பிறகு இடைக்கிடைக்க கிளாஸ்ல கதைக்கக்குள்ள நாங்க கதைப்போம். சரிதானே? ரைட். ஸோ இவ்வளவும் தான் ஏன் ஏ லெவல் முக்கியம். இப்ப பயாலஜியை சூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ ஏ லெவல் முக்கியம். ஏ லெவல்ல 5 ஸ்ட்ரீம் இருக்கு. ஏ லெவல்ல ஆர்ட்ஸ் இருக்குது, ஏ லெவல்ல காமர்ஸ் இருக்குது, இடெக் இருக்குது, பயோடெக் இருக்குது. ஏன் பயாலஜியை சூஸ் பண்ணீங்க? பயாலஜியால உங்களுக்கு ஆம், என்ன நன்மை இருக்குது? சரிதானே? ஸோ உங்களோட லைஃப, உங்களோட ஃபியூச்சர பயாலஜி ஷேப் பண்ணிருமா? பயாலஜி மாத்துமா? என்று சொன்னால் நிச்சயமாக மாத்தும். சரிதானே? நிச்சயமாக மாத்தும். சரிதானே? ஸோ பயாலஜியால உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஸோ பயாலஜியில வந்து சிலர் நினைச்சு கொள்ற மெடிசின் மட்டும். இல்லாட்டி அதோட சம்பந்தப்பட்ட எம்எல்டி, ரேடியோகிராஃபர், இல்லாட்டி ஒன்றுமில்லாட்டி டீச்சர். இது 2, 3 தான் தெரியும். ஆனா பயாலஜி சம்பந்தப்பட்ட பயாலஜி செஞ்ச ஆக்கள் போகக்கூடிய நிறைய கோர்ஸ் இருக்கு பிள்ளைகள் யூனிவர்சிட்டியில. எத்தனை கோர்ஸ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? சாட்ல போடுங்க பாப்போம். பயாலஜி படிச்ச ஆக்கள் யூனிவர்சிட்டியில எத்தனை கோர்ஸ்களுக்கு போகலாம்னு நினைக்கிறீங்க? ரஃபா. ஸோ ஒவ்வொரு வருஷமும் இது மாறும். சரிதானே? ஸோ ரைட். சிலருக்கு தெரியாது. சிலர் 100, 300 போடுறீங்க. சிலர் 54 ரைட். ஸோ அக்யூரேட்டா 54. ரஃபா அப் டு 70. ஓகே. வெரி குட். ஸோ எல்லாரும் நல்ல ஆன்சர் பண்றீங்க. 1, 2, 3 ஒருவரும் போடல. அது வரைக்கும் தெரியாட்டி தெரியாது. தெரிஞ்சால் ஒழுங்கான விடையை சொல்லணும். சரிதானே? ஸோ 1, 2, 3 அல்ல. சரிதானே? ஸோ உங்களுக்கு
இதெல்லாம் விடுங்களேன். ஸோ இங்க பாருங்க. இது வந்து அரசாங்க பல்கலைக்கழகங்கள்ல இது வந்து ஒவ்வொரு வருஷமும் மாறும் பிள்ளைகள். இந்த கோர்ஸ் எல்லாம் எங்க நீங்க பார்க்கலாம்? எதுல நீங்க பார்க்கலாம்? ஸோ நீங்க எல்லாரும் மெடிசினுக்கு போகணும். அது எந்த டார்கெட். ஆனா தப்பித்தவறி மெடிசின் இல்லைன்றாலும் அதோட லைஃப் முடியல. பயாலஜி படிச்சால் நிறைய கோர்ஸ் இருக்கு பிள்ளைகள். அதுக்காக தான் இந்த ஸ்லைடு நாங்க முக்கியமா போடுறோம். ஸோ இந்த கோர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு கவர்ன்மென்ட் யூனிவர்சிட்டில என்ன கோர்ஸ் இருக்குன்ற ஒரு புக்ல வரும். அது என்ன புக்? தெரியுமா? அவனோட சீனியர்ஸ் எல்லாம் அத வச்சுட்டு நிரப்புவாங்க. ஒவ்வொரு வருஷமும் வரும். யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுடைய யூனிவர்சிட்டி கைடன்ஸ் புக். வெரி குட் ஃபர்ஹத். ஸோ இப்படி அந்த யுஜிசி புக் என்ற ஒரு புக் இருக்கு. நீங்க யுஜிசி .lkக்கு போனீங்கன்னு சொன்னால், இத நீங்க பார்க்கலாம். சரிதானே? ugc.lkக்கு போய் நீங்க அந்த புக்ஸ் லாஸ்ட்டா வந்து புக்க டவுன்லோட் பண்ணி நீங்க பார்க்கலாம். ஸோ பயாலஜி படிச்சால், பயாலஜிக்கே உரிய கோர்ஸ் மட்டுமே 36 இருக்குது. சரிதானே? பயாலஜிக்கு மட்டும் உரிய யூனிவர்சிட்டி கோர்ஸ் வந்து 36 கோர்சஸ் இருக்குது. ஸோ மெடிசின் இருக்கு, டென்டல் இருக்கு, வெட்னரி இருக்கு, அக்ரிகல்ச்சர் இருக்கு, ஃபுட் சயன்ஸ் இருக்குது, ஆயுர்வேதிக் மெடிசின் இருக்கு, யூனானி இப்படின்னு சொல்லி இந்த நிறைய கோர்ஸ் இருக்கு. நான் பிரசன்டேஷன் அனுப்புறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாரி கொமன் கோர்சஸ் இப்ப நீங்க பயாலஜி படிச்சுட்டு மெடிசின் பிடிக்கல, மத்த கோர்ஸ் ஒண்ணுமே பிடிக்கலண்டா நல்ல செட் ஸ்கோர் எடுத்தீங்கன்னா லோக்கு கூட நீங்க போகலும். பயாலஜி படிச்சு லோக்கு போகலும். இந்த ஒரு ஃப்ரெண்ட் பயாலஜி படிச்சு ஐடிக்கு போனார். ஸோ அவர் பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்காரு இப்ப. சரிதானே? ஸோ பயாலஜி படிச்சு இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிக்கும் போகலும். ஸோ சிலர் நினைக்கிற பயாலஜி படிச்சா இதுக்கெல்லாம் போகலான்னு சொல்லி. இது கொமன் கோர்சஸ். இந்த கொமன் கோர்சஸ்ல ஜெட் ஸ்கோருக்குள்ள உங்களோட ஜெட் ஸ்கோர் ஸ்கோர்ண்டா என்ன அதை எப்படி பாக்குறீங்கலாம் பிறகு நான் சொல்லி தரேன் இடையில கிளாஸ் நடக்கக்குள்ள. ஸோ அதுல அதுகள் கூட இந்த கொமன் கோர்சஸுக்கு கூட நீங்க என்ன செய்யலாம்? பயாலஜி படிச்சால் போகலாம். இது தவிர சுகாதார ரீதியான சில கோர்சஸ் இருக்கு. என்ன கோர்ஸ்? அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சுகாதார அமைச்சால அடிக்கடி சில கோர்சஸுக்கு கோல் பண்ணுவாங்க. சில தொழிலுக்கு கோல் பண்ணுவாங்க. அவங்களே ட்ரெயின் பண்ணி உங்கள தொழிலுக்கு எடுப்பாங்க. அப்படியான சில தொழில்கள் இருக்குது. சரிதானே? அதுல வந்து பார்மசிஸ்ட், ஒக்யூபேஷனல் தெரபிஸ்ட், ரேடியோகிராஃபர் இப்படின்னு சொல்லி நிறைய ஹெல்த்தோட ரிலேட்டடான தொழில்கள். பாராமெடிக்கல் சர்வீசஸ் என்று இருக்குது. இசிஜி எடுக்கிறார்கள், இஇஜி எடுக்கிறார்கள், ஸ்கூல் டென்டல் தெரபிஸ்ட், பப்ளிக் பிஹெச்ஐ சரிதானே? பிஹெச்எல்டி இப்படின்னு சொல்லி நிறைய கோர்சஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தால சில நேரம் கோல் பண்ணுவாங்க. இதுவும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க. இதுல 39, இதுல 36, இதுலயே 70க்கு மேல வந்துட்டு. இதுல ஒரு 10, 15 சரிதானே? அதுக்கு பிறகு இப்ப இது எல்லாம் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. கவர்மெண்ட்ல இருக்கிற இன்னும் சில யூனிவர்சிட்டிகள் இருக்குது. சரிதானே? செமி கவர்மெண்ட் அல்லது வேற கோர்சஸ கொடுக்குறார்கள். இப்ப ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்குது. ஓப்பன் யூனிவர்சிட்டில நீங்க பே பண்ணணும் கொஞ்சம். ஆனா ஏ லெவல் பயாலஜில நிறைய கோர்சஸ் இருக்கு. சர் ஜான் கொத்தலாவில டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி, ஓஷன் யூனிவர்சிட்டி, நர்சஸ் ட்ரைனிங், கடைசியா நர்சஸ் ட்ரைனிங், டிப்ளமா இன் நர்சிங், இப்படி டீச்சிங் இப்படின்னு சொல்லி வொகேஷனல் ட்ரைனிங், இப்படி பயாலஜிக்கு போறதுக்கு இடம்ண்டா தட்டுப்பாடே இல்லை. நீங்க பயாலஜி படிச்சா ஷுவரா நீங்க ஏதாவது ஒரு ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகலாம் பிள்ளைகள். ஸோ பயப்படவே தேவையில்ல, பயாலஜி படிக்கலாம். ஆனால் பயாலஜி பாஸ் பண்ணணும். சரிதானே? ஃபெயில் ஆகிட்டு கோர்ஸுக்கு அலைய இல்லாது பாஸ் பண்ணணும். ஸோ நிறைய ஃபீல்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்க என்ன செய்யணும்? ஸோ அதுல கன்சிடர் நீங்க உங்களுக்கு ஃபியூச்சர் வந்து ஸ்பாயில் ஆகாது பயாலஜி படிக்கிறதால. உங்களுக்கு இப்போ பயாலஜி படிக்கிறதால ஃபியூச்சர் மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். என்ன பிள்ளைகள்? இன்னொரு அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட லைஃபுக்கு. என்னது? இப்ப வேற பாடம் படிக்கிறதுனால அந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைக்காது. பயாலஜி படிக்கிறதால மட்டும் கிடைக்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்னது? சொல்லுங்க பாப்போம். யாராவது? சரி. ஸோ பயாலஜில நாங்க மெயினா என்னத்த படிக்க போறோம்? எங்கள சுற்றி இருக்கிற அனிமல்ஸ பத்தி, பயோடைவர்ஸ் உயிர்கள பத்தி படிக்கிற மட்டும் இல்ல, எங்கள பத்தி படிக்க போறோம் மெயினா. ஸோ பயாலஜில மிகப்பெரிய பாடம் எது? பயாலஜில யூனிட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பயாலஜி யூனிட்ஸ்ல மிகப்பெரிய சப்ஜெக்ட் எது? மிகப்பெரிய பாடம். யூனிட் எத்தனாவது யூனிட்? மிகப்பெரிய யூனிட். யூனிட் 5 வெரி குட். ஸோ யூனிட் 5ங்கிறது என்னத்த பத்தினது? எங்கட ஹியூமன் அனட்டோமி பற்றினது. எங்கட பாடி பற்றினது. அனட்டோமி, பிசியாலஜி பற்றினது. ஸோ எங்கட பாடியில இருக்கிற ஒவ்வொரு தொகுதியையும் நாங்க படிக்க போறோம். ஸோ ஒவ்வொரு தொகுதியையும் படிக்கிற நேரம் மற்ற ஃபீல்டுக்கு போய்
அவங்க எடுக்க இயலாத ஒரு நாலேஜை ஸ்பெஷலா நாங்க எடுக்க போறோம். சரிதானே? அதான் எங்கட உடல் பற்றிய அறிவு. ஸோ அது வந்து எங்களுக்கு லைஃப் ஃபுல்லா உதவ போகுது. இது ஒரு நோய் வாரத்திலிருந்து நாங்க பாதுகாத்துக் கொள்ளலாம். ஏதாவது நோய் வந்தா இது காரணமா இருக்கேன்னு அறிஞ்சு கொள்ளலாம். ஸோ லைஃப்க்கும் சப்போர்ட் பண்ண போது, ஃபியூச்சருக்கும் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ பயாலஜி படிக்கிறதால எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு வரப்போகல. ஸோ யாராவது பயாலஜி ஃபோர்ஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறதால எடுத்திருக்கலாம். சிலர் வந்து வேற ஏதாவது ரீசனுக்காக எடுத்திருக்கலாம். ஆனா எப்படி நீங்க பயாலஜி படிச்சாலும், உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் அதுல கட்டாயம் கிடைக்கும். ஆனால், அந்த ஃபியூச்சருக்கு உங்களுக்கு பயாலஜி ஷேப் பண்ணணும்னு சொன்னால், நீங்க கட்டாயம் பயாலஜிய நல்லா படிக்கணும். பயாலஜி மட்டும் இல்லையே பாடம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அதுல எப்படியும் நார்மலா இன்ட்ரெஸ்ட் கூட இருக்கும். சிலருக்கு பயாலஜில இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. பயாலஜில இன்ட்ரெஸ்ட் முக்கியமா கூட இருக்கணும். ஏன்னா உங்கள பத்தி நிறைய படிக்க போறீங்க. ஸோ அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம வேற எங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு? உங்களோட உடம்புக்குள்ள மூளை எப்படி வேலை செய்யுது? நீங்க சாப்பிடுறது எப்படி சமைக்குது? சிறுநீர் எப்படி உருவாகுது? இந்த டீட்டெயிலா கொஞ்சம் படிக்க போறீங்க. ஓ லெவல்ல கொஞ்சம் படிச்சிருக்கிறீங்க. அத விட டீட்டெயிலா படிக்க போறீங்க. ஸோ, அதுக்கு உங்களுக்கு அ நிறைய இந்த பயாலஜி ஹெல்ப் பண்ண போகுது. ரைட். ஸோ, இதுக்கு பிறகு வர ஸ்லைட்ஸ் வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போறேன். ஸோ, வை டிட் யூ சூஸ்? இப்ப நீங்களுகள் சொல்லுங்க பாப்போம். பெர்சனலா எனக்கு சேட்ல போடுங்க. ஏன் நீங்க உண்மையா பயாலஜிய செலக்ட் பண்ணீங்க? நான் உண்மையா போன பேட்ச்சுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் ஒண்ணு அனுப்பியிருந்தேன். ஸோ, அதுல நீங்க ஏன் பயாலஜிய செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ரீசன் சொல்லியிருந்தாங்க. ஸோ, இந்த முறை எனக்கு அத அனுப்ப டைம் கிடைக்கல. ஸோ, இப்ப நீங்க பெர்சனல் மெசேஜ்ல போடுங்க பாப்போம். இந்த சாட்ல டைரக்ட் மெசேஜ்ல போடுங்க பாப்போம். ஏன் நீங்க பயாலஜிய சூஸ் பண்ணீங்க? என்ன ரீசன்? சொல்லுங்க பாப்போம். இப்ப கதைக்குத்தான் இல்ல. மெசேஜ்ல போடலாம் தானே! டைரக்ட் மெசேஜஸ் போடுங்க பாப்போம். ஸோ, நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். பயப்பட தேவையில்ல. ஏன் நீங்க பயாலஜிய சூஸ் பண்ணீங்க? ரைட். வெரி குட். So become a doctor. Doctor. Right. Pediatrician. Surgeon. Very good. So where a doctor. Very good. Doctor. Inshallah. Doctor. ரைட். ஒரு 20 பேராவது ரெஸ்பாண்ட் பண்ணணும். நெறைய பேர் இருக்கிறீங்க. விஓஜி. ரைட். கார்டியோ வெஸ்குலர் சர்ஜன். சோசியல் சர்வீஸ். ஓகே. சர்ஜன். ரைட். ஃபேமிலில யாரும் சயன்ஸ், சேல்ஸ், இல்ல. வெரி குட். ஸோ அப்போ உங்களுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ரைட். ஸோ நியூரோலஜிஸ்ட். ரைட். வெரி குட். ஸோ நெறைய கன்சல்டன்ட் இதுக்குள்ள இருக்கிறீங்க. நியூரோலஜிஸ்ட் இருக்கீங்க, கார்டியோலஜிஸ்ட் இருக்கிறீங்க, சர்ஜன் இருக்கிறீங்க, விஓஜி இருக்கிறீங்க. ஸோ நான் ஃபியூச்சர்ல ஒரு கன்சல்டன்ட்க்கு அங்க இங்க போக தேவையில்ல. என்ன? எங்களோட ஸ்டூடண்ட்ஸுக்குள்ளயே எல்லாரும் இருக்கிறீங்க. ரைட். விஓஜி இருக்கிறீங்க. வெரி குட், வெரி குட். ஸோ வெரி குட். ஸோ உங்களோட எல்லாருக்குமே ஒரு எய்ம் இருக்குது. ஸோ உங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது. ஸோ அந்த ஆசைய அடைய போறீங்க. அதுக்காக செலக்ட் பண்ணீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாக்டர். வெரி குட். ஸோ எங்கட ஃபேமிலிலயும் அப்படித்தான். சரியா? எங்கட ஃபேமிலி மீன்ஸ் எங்கட அம்மாட ஃபேமிலி. ரைட்? ஸோ ரைட். வெரி குட். ஸோ இப்படி நெறைய பேர்ற ஒவ்வொருவர ஆசைகளும் இருக்கு. ஸோ நாங்க பிறகு ஒரு ஃபீட்பேக் ஒண்ணு எடுப்போம். உங்கள்ட்ட இருந்து என்னென்ன வாங்க போறீங்க, என்னென்ன விருப்பம்ன்னு சொல்லி. ரைட். ஸோ இத தவிர சிலர் வந்து ஆன்ஸர் பண்ணல. தெரியும். சரிதானே? சிலர் ஆன்ஸர் பண்ணல. ஏன்னா சிலர் வந்து ஃபோர்ஸ் பண்ணதால எடுத்திருப்பீங்க. ஸோ நார்மலா எங்கட காலத்துல எல்லாம் சிலர் இருந்தாங்க. நான் ஒரு ஜீனியஸ் என்று காட்ட மெடிசின் பயாலஜிய செலக்ட் பண்ணுவாங்க. நான் ஒரு கெட்டிக்காரன். சரிதானே? ஸோ எனக்கு எல்லாம் தெரியும். ஐ அம் ஜீனியஸ். எனக்கு பயாலஜி படிக்க இயலும் என்று காட்டுறதுக்கு சிலர் எடுப்பாங்க. ரைட். அனஸ்தீசியா டெக்னாலஜி. வெரி குட். ஸோ சிலர் இருப்பாங்க, உண்மையாவே பயாலஜி அவங்களுக்கு விருப்பமா இருக்கு. பயாலஜி விரும்புறதால சிலர் இருப்பாங்க. உங்களோட உடம்ப பத்தி படிக்கோணும், வெளிய இருக்கிற அனிமல்ஸ படிக்கோணும், தாவரங்கள படிக்கோணும்ன்னு ஒரு விருப்பத்தோட எடுப்பாங்க. ரைட். சிலர் ஆம்பிஷனோட. ஸோ இங்க இருக்கிற நெறைய பேர் வந்து ஆம்பிஷனோட தான் எடுத்திருக்கிறீங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் ஆம்பிஷன் இருக்கு. ஸோ இன்றைக்கு நீங்க செய்ய வேண்டிய முதலாவது வேலை, எத்தன பேர் இந்த வேலை செஞ்சீங்களோ தெரியாது. உங்களோட ஸ்டடி டேபிள் ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்றேன்னு அடுத்த கிளாஸ்ல டீச்சர் சொல்லி தருவா. ஸோ உங்களோட ஸ்டடி டேபிள் ஒன்று இப்பவே நீங்க எடுத்திருப்பீங்க. நார்மலா ஃபர்ஸ்ட்டா செய்ற வேலை தானே ஒரு டேபிள் எடுத்து எல்லா ஓ லெவல் புத்தகத்தையும் மூட கட்டி அங்கால அடுக்கி வச்சுட்டு, இப்போ ஒரு டேபிள் எம்ப்டியா பேனா, காப்பியோட இருக்கும். சரிதானே? வெரி குட். நியூரோலஜிஸ்ட். ஸோ அந்த டேபிளுக்கு முன்னுக்கு ஒரு சுவர் இருக்கு. சரிதானே? எப்படியும் சுவருக்கு முன்னுக்கு தானே போடுவீங்க. அந்த சுவர்ல நீங்க என்ன செய்யணும்? உங்களோட ஆம்பிஷன ஒரு பேப்பர்ல எழுதி ஒட்டி வைங்க. சரிதானே? அம் அதால யாரு சிரிச்சாலும், யார் என்ன கதைப்பாங்கன்ட்டுலாம் நீங்க யோசிக்க தேவையில்ல. ஸோ உங்களோட ஆம்பிஷன் டெய்லி நீங்க எழும்பி பார்க்கணும்.
சரிதானே? ஸோ உங்களோட சுவர்ல இண்டையிலிருந்து நீங்க செய்ய வேண்டிய முதலாவது வேலை இதான். ஸோ உங்களோட வீட்டில் உங்களோட ஸ்டடி டேபிளுக்கு முன்னுக்கும் சுவரில் நீங்கள் சின்ன வயசுல சுவர்ல கீற சொல்றேன். நான் இப்பயும் கீற சொல்றேன். சரிதானே? நீங்க சுவர்ல பேனால கீறலாம் அல்லது ஒரு பேப்பர்ல எழுதி ஒட்டி வைக்கலாம். வடிவான படமெல்லாம் கீறி நீங்க எப்படி இருப்பீங்க? ஒரு 10 இயர்ஸ்ல நீங்க என்ன மாரி இருக்க போறீங்கங்கிறத நீங்க ஒட்டி வைக்கணும். ரைட்? ரைட். வெரி குட். ஸோ சிம்ஹா ஆல்ரெடி செஞ்சிருக்கிறா. வெரி குட். அதே மாரி எல்லாரும் செய்யணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ நாங்களும் அப்படித்தான். எங்கட காலத்துல ஃபோன் இல்ல. ஸோ நாங்க பேப்பர்ல தான் எழுதினோம். இப்ப நீங்க என்ன செய்யலாம்னா, ஃபோன்ல வால் பேப்பரா வைக்கலாம். எல்லார்ட்டயும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஓ வால் பேப்பரா நீங்க அத வச்சுக் கொள்ளலாம். ஏதாவது ஒரு பிக்சர தேடி எடுத்து போடுங்க. சரிதானே? ஸோ ஆம்பிஷன் இருக்கிறார்கள். வெரி குட். ஸோ அடுத்தது சிலருக்கு வந்து நாலேட்ஜ்க்காக சிலர் பயாலஜி படிக்கலாம். அறிவ பெருக்கணும். அறிவு கூட்டணும். ஸோ சிலர் நெகட்டிவான இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள். எனக்கு நான் படிக்கோணும், நான் அறிவ பெறணும், நான் அத விரும்புறேன், ஆம்பிஷன் அடையணும்ங்கிறதுக்காக எடுக்கிறது ஒரு விஷயம். சிலர் வந்து பேரண்ட்ஸ் சொல்றதால எடுக்கிறது. சரிதானே? ஸோ பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்றதால உங்களுக்கு விருப்பம் இல்ல. உங்களுக்கும் விருப்பம் பேரண்ட்ஸ்ன்னு சொல்றாங்கங்கிறது இஷ்யூ இல்ல. பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்றதால சிலர் பயாலஜிய சூஸ் பண்ணாங்க. சிலர் ஃபிரெண்ட்ஸ் பியர் பிரஷர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கடும் குளோஸ் ஃப்ரெண்ட் 2 பேர். சரிதானே? அவ எடுக்கா பயாலஜி. நானும் பயாலஜி தான் எடுக்கணும். வேற வழி இல்ல. அவளோட தான் நான் இருக்கணும். பிரிய இயலாது. ஸோ அதுக்காக சிலர் எடுப்பீங்க. சரிதானே? ஸோ சிலர் வந்து ஏர்ன் பண்ணணும். ரைட்? ஸோ அ ஏர்ன் பண்ணணுமா? பண்ணக்கூடாதா? ஓகே. டிபேட்டுக்குரிய டாபிக். ஸோ எல்லாரும் ஆரம்பத்தில சர்வீஸ் பண்ணணுமெண்டு மெடிசின சூஸ் பண்ணுவாங்க. கடைசியா பார்த்தா எல்லா டாக்டர்ஸும் ஏர்ன் பண்ணி தான் இருப்பாங்க. சர்வீஸ் பண்றதுக்கு என்ன வேணும்? மணி வேணும். ஸோ நீங்க ஒழுங்கா உயிரோட இருந்து, ஒழுங்கா சாப்பிட்டா தான் இன்னொரு ஆள பார்க்கலாம். சரிதானே? ஸோ ஏர்னிங்கும் ஒரு பர்ப்பஸ். ஆனா ஏர்னிங்குக்காக மட்டும், நான் நல்ல பணக்காரன் ஆகணும்னு மட்டும் சிலர் விரும்பி பயாலஜி எடுப்பாங்க. அப்படி தனியா பணக்காரன் தான் ஆகணும்ங்கிறது மட்டும் தான் உங்களுடைய ஆம்பிஷனா இருந்தா, நீங்க பயாலஜி தான் சூஸ் பண்ணணும்னு இல்ல. இப்ப உலகத்துல கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள் எல்லாம் டாக்டர்ஸா? என்ன ஃபீல்டுல வந்து இப்ப கடும் டிமாண்டா இருக்குது உலகத்துல? சொல்லுங்க பாப்போம். என்ன ஃபீல்டு இப்ப உலகத்திலேயே கடும் டிமாண்டா இருக்கிற ஃபீல்ட்? வெரி குட். ஐடி. தென் ஐடி அதோட ரிலேட்டடான ஃபீல்ட். ஸோ மெயின்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கேள்விப்பட்டீங்களா? ChatGPT அது இதுன்னு செயற்கை நுண்ணறிவு, அங்கால அப்படின்னு சொல்லி பெரியதொரு இண்டஸ்ட்ரி ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க ஏஐ, ஐடி சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா நெறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஏர்னிங் மட்டும் இருக்குமென்று சொன்னா பயாலஜிய நீங்க சூஸ் பண்ணது அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க பயாலஜி படிச்சு ஏர்ன் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. சரிதானே? ஐடிக்குள்ள ஈஸியா போறதுக்கு நெறைய வழி இருக்கு. ஸோ பிசினஸ் செய்யலும் நெறைய வழி இருக்கு. ஸோ இது சிலர் ஏர்னிங்குக்கு மட்டும் வாரது. ஆனா மெயினா நெறைய பேர் வாரதுக்கான ரீசன் டாக்டர் ஆகுறது. ஸோ அது வந்து ஒரு ஒரு பேஷன். சரிதானே? ஸோ எப்படி நீங்க உண்மையா சூஸ் பண்ணணும்ன்னு தான் நான் இன்றைக்கு சொல்லப் போறேன். சரிதானே? ஸோ நெறைய பேர் அநேகமானார்கள் ஆல்ரெடி நெறைய ஆம்பிஷனோட இருக்கீங்க. ஸோ யூ ஹேவ் ஆல்ரெடி சூஸன். ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டீங்க. பட் சிலர் வந்து கன்ஃப்யூஸ் ஆயிருப்பீங்களே! ஸோ அந்த வீடியோ வந்து நான் ஃப்ரீயா எல்லாருக்கும் தரப்போறேன். ஸோ நெறைய உங்களோட ஃபிரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோவ குடுங்க. ஸோ அவங்க எப்படி செலக்ட் அவங்களோட கோர்ஸ செலக்ட் பண்ற இப்படி பயாலஜி தான் அவங்களுக்கு சூட்டபிளா அல்லது வேற எதுக்கு சூட்டபிளாங்கிறத அவங்க சூஸ் பண்ணணும். ஸோ இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இக்கிகாய். சரிதானே? இது ஒரு ஜப்பான் கான்செப்ட். சரிதானே? ஸோ ஜப்பான்ல இன்றைக்கு நான் கொஞ்சம் கூட உங்களோட பழகுறதுக்காக, உங்களோட நான் ஒன்றிக்கிறதுக்காக தான் இன்றைக்குரிய பாடம். சரிதானே? இன்றைக்கு பாட விஷயங்கள தவிர கொஞ்சம் உங்கள பூஸ்ட் பண்றது தான் இந்த நோக்கம். சரிதானே? பயாலஜிக்கு என்டர் ஆகி அதுல கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். அதான் நோக்கம். அதால இதுல கொஞ்சம் ஷார்ட்டா நான் இந்த விஷயத்த முடிச்சுக் கொள்றேன். இக்கிகாய் அண்டு ஒரு கான்செப்ட் இருக்குது ஜப்பான்ல. இது ஒரு ரீசன் ஃபார் பீயிங் வாழ்வதற்கான காரணம் என்ன என்று அவங்க ஒரு படம் ஒன்று தீட்டிக்கிறாங்க. சரிதானே? இந்த 4 விஷயமும் உங்களோட லைஃப்ல வருமாக இருந்தால், நீங்கள் தான் இக்கிகாய் கான்செப்ட்ல மேக்ஸிமம் ஆன ஆள். சரிதானே? அப்படி ஒன்று உங்களுக்கு ஒரு தொழில் அமையுமாக இருந்தால், நீங்க லைஃப்ல சக்சஸ் ஆகலாம். ஜப்பானீஸ் கான்செப்ட் அப்படி. ஜப்பானீஸ் தானே உலகத்திலே ஒரு ஒரு வேலையில கடும் ஒரு எய்ம் பண்ணி எல்லாத்தையும் சாதிக்கிறார்கள். முதலாவது அவங்க போடுறாங்க, வாட் யூ லவ். ஸோ நீங்க அ உங்களோட கேரியர் வந்து, உங்களோட தொழில் வந்து, நீங்க மெடிசின் ஆகப் போறீங்க, நீங்க டாக்டர் ஆகப் போறீங்க, பயாலஜிக்குள்ளால ஏதோ ஒரு ஃபீல்டுக்கு போறீங்க. அந்த ஃபீல்ட நீங்க லவ் பண்ணுவீங்களாக இருந்தால், அது சரிதானே? ஃபர்ஸ்ட் திங். 2வது அதிலே நீங்கள் சிறப்பாக வாட் யூ ஆர் குட் அட். அதாவது நீங்க அந்த லவ் பண்ற விஷயத்துல உங்களோட திறமைய வளர்த்துக் கொள்றீங்க. இப்ப நீங்க மெடிசின் ஆகுறீங்க. மெடிசின லவ் பண்றீங்க. நீங்க படிக்கிறீங்க. ஆனா மெடிசின் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க.
ஆனா, அத படிக்கல. அதுல ஸ்கில்ஸ் இல்ல உங்கள்ட்ட. உங்களுக்கு சர்ஜரி பண்ண தெரியா, மருந்து குடுக்க தெரியா, நோய கண்டுபிடிக்க தெரியான்னு சொன்னால், அது உங்களுக்கு லவ் மட்டும் இருந்து பிரயோசனம் இல்ல. ஸோ லவ் மட்டும் ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும்ண்டா, அத விரும்பி மட்டும் சரி வராது. அதுல நீங்க ஸ்கில்ஸ் திறமைகள வளர்த்துக் கொள்ளணும். இப்ப நீங்க ஒரு ஒரு ஏதாவது ஒரு பொருள அடைஞ்சு கொள்ளணும்ண்டா, அது ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு இருந்து சரி வராது. சரிதானே? அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ நீங்க அடைஞ்சு கொள்ளணும். அப்படி நீங்க ஸ்கில்ஸையும், லவ்வையும் கொண்டிருந்தால், அது உங்களோட பேஷனாக மாறும். நெறைய பேரு மை பேஷன் இஸ் அது, மை பேஷன் இஸ் இதுன்ட்டுலாம் சொல்லுவீங்க தானே. ஸோ மை பேஷன் இஸ் டாக்டர் அல்லது மெடிசின் என்று சொல்லணும் என்றால், நீங்க அத லவ் பண்ணினால் மட்டும் போதாது. அதில இருக்கிற ஸ்கில்ஸ வளர்த்துக் கொள்ளணும். உங்களுக்கு சர்ஜரி செய்ய தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு நோய கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு மருந்து குடுக்க தெரிஞ்சிருக்கணும். மற்ற மனிதர்கள மதிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ மெடிசினுக்குரிய தகமைகள் எல்லாம் இருந்து நீங்க லவ் பண்ணினா தான் அது உங்களோட பேஷனா மாறும். ஆனால் பெஷனா மாறினாலும், அது இன்னும் உங்களோட புரொஃபஷனா மாறல. புரொஃபஷனண்டா மாறணுமெண்டா என்ன செய்யணும்? அதிலிருந்து நீங்க காசு சம்பாதிக்கணும். சரிதானே? ஸோ நீங்க லவ் பண்ற விஷயம், நீங்க ஸ்கில் வச்சுக்கிருக்கிற விஷயத்திலிருந்து உங்களுக்கு சேலரி கிடைக்கணும். அல்லது மணி கிடைக்கணும். அப்பதான் அது உங்களோட புரொஃபஷனா மாறும். உங்களோட தொழிலாக மாறும். தொழிலா மாறினா தான் நீங்க அத இன்னும் கூட லவ் பண்ணுவீங்க. ஏன்? அதிலிருந்து உங்களுக்கு வருமானம் வருது. அந்த வருமானத்தில தான் நீங்க வாழ்றீங்க. ஸோ அது வாழ்வதற்கான வருமானத்த தருவதால் அதுக்காக நீங்க சேவை செய்வீங்க நெறைய. அதுக்காக நீங்க நெறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அப்ப அது உங்களோட புரொஃபஷனா மாறுது. இந்த 3க்கும் மேலதிகமா இன்னொரு விஷயம் இருக்குது. வாட் த வேர்ல்ட் நீட்ஸ். ஸோ உலகத்துக்கு தேவை இப்ப உதாரணமா டைப் ரைட்டிங். இப்ப டைப் ரைட்டிங் யாராவது செய்றதா? உலகத்துல டைப் ரைட்டிங் இப்ப ஒரு பெரிய தொழிலா? இல்ல. இப்ப டைப் ரைட்டர்ங்கிற ஒரு சாமானிய நீங்க டைப் ரைட்டர கண்டிருக்கீங்களா? நெறைய பேர் படங்கள்ல கண்டிருக்கலாம். சரிதானே? ஸோ டைப் ரைட்டிங்ங்கிறத டைப் ரைட்டிங் உங்களுக்கு லவ் நீங்க டைப் ரைட்டிங்க நல்லா நேசிக்கீங்க. அதுல ஸ்கில்ஸ வளர்க்கறதுக்காக எங்கேயோ ஒரு நாடாங்கடைக்கு போய் ஒரு டைப் ரைட்டர் எடுத்து, நல்லா பழகி எடுக்கிறீங்க டைப் ரைட்டிங். ஆம் இது 2ம் செஞ்சுட்டீங்கன்றதால, உலகத்துல டைப் ரைட்டர் தேவையில்லாத ஒரு காலத்தில, இத நீங்க செஞ்சு எந்த விதமான பிரயோசனமும் இல்ல. சரிதானே? ஸோ உலகத்துக்கு உங்களோட துறை தேவையாண்டும் நீங்க பார்க்கணும். இந்த 4ம் சேர்ந்து உங்களுக்கு அமையுமென்டா, அதான் பிள்ளைகள் பெஸ்ட். சரிதானே? ஸோ உலகத்துக்கு மெடிசின் எப்பவும் தேவைப்படும். சரிதானே? உலகத்துக்கு மெடிசின் எப்பவும் தேவைப்படும். ஆனா, அந்த இப்ப உதாரணமா கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட்ங்கிறது ஒரு காலத்துல வெறுமனே கம்ப்யூட்டர்ல டைப் பண்றது, இல்லாட்டி கணக்கு செய்ற ஆட்களா இருந்தாங்க. இப்ப ஐடி ஸ்பெஷலிஸ்ட்ன்னு வந்ததுக்கு பிறகு, இப்ப நிறைய ஃபீல்ட் ஐடில. முந்தி ஐடி என்றா ஒன்று தான். இப்ப ஐடில நிறைய ஃபீல்ட். புரோகிராமிங் வேறயா, வெப் டிசைனிங் வேற, ஸோ பேக் எண்ட் டிசைனர்ஸ் வேற, ஃப்ரண்ட் எண்ட் டிசைனர் வேறன்னு நிறைய ஃபீல்ட். அதே மாதிரி மெடிசின்ங்கிற ஃபீல்ட் வந்து மனுஷன்ட உயிரோட சம்பந்தப்பட்டது. அதுக்குள்ள நிறைய ஃபீல்ட் இருக்கு பிள்ளைகள். ஸோ அது ஒரு நாளும் உலகத்துல தேவை இழந்து போகாது. மனுஷன் உயிரோடு இருக்கும் வரைக்கும், உயிர்ங்கிறது இருக்கும் வரைக்கும், உயிரியல் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஸோ உயிரியல்ல தேவை தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனா அந்த தேவைப்படுற விதம் வேறுபடும். சரியா பிள்ளையா? ஸோ ஸோ நல்ல கொஸ்டின். ஏஐ வந்திருக்கிறதால டாக்டர்ஸ் தேவைப்படுமான்ட்டு. ஸோ இது ஃபியூச்சர்ல இப்ப ஏஐ வந்திருக்கிறதால, இப்ப டாக்டர்ஸ் தேவைப்படுவாங்க. ஆனா அவங்க தேவைப்படுற பேட்டர்ன் வேறுபடும். சரிதானே? ஸோ ஏஐ அல்லது இதுல நான் கதைக்க தொடங்கினோம்னா நெறைய பேசணும். ஸோ நான் சுருக்கமா சொல்லிக் கொள்றேன். கம்ப்யூட்டர் அல்லது ஏஐய உருவாக்கினது என்னத்துக்குண்டா, திரும்பி திரும்பி செய்ற வேலைகள செய்றதுக்காக. உதாரணமாக ஒரு 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 கையில நடக்கிற ஒரு சர்ஜரிய நாங்க செய்யணும்டா, இப்ப ரொபோட்டிக் சர்ஜரி இருக்கு. ரொபோட்ஸ் வந்து சர்ஜரி செய்யுது ஃபாரின்ல எல்லாம். ஸோ இப்ப டாக்டர் தேவையில்ல தானே, ரொபோட் செய்யும் தானே. ஆனா மனுஷனுக்கு தேவையான அ எல்லார் கையும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு விஷயம். ஸோ அந்த ரொபோட் வந்து முதல்ல என்ன செஞ்சிருக்கணும்டா, உலகத்தில இருக்கிற எல்லா கையையும் அது படிச்சு முடிக்கணும். உண்டு. ஆனா மனுஷன் போற நேரம் அவர் யோசிச்சு முடிவெடுப்பார். இந்த ரோபோட்டுக்கு இன்னும் ஏஐங்கிறது இன்னும் கம்ப்ளீட்டா வரல. இப்ப உதாரணமா நீங்க ChatGPT கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ChatGPT தான் இப்போ உங்களோட கைகள்ல இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஏஐ. ஸோ ChatGPT என்ன செய்யும்னா, நீங்க ஏதாவது கதைச்சா தான் விடை அளிக்கும். ஸோ மனுஷன் அப்படியா? மனுஷன் அப்படியா? ஸோ மனுஷன் வந்து நம்ம கதைச்சா மட்டும் தானே ரிப்ளை பண்ற. இல்ல திடீரென்னு உங்களுக்கு கதைக்கணும் போல இருக்கும். உங்களுக்கு ஒரு யோசனை திடீரென்று வரும். சரிதானே? சும்மா இருக்கக்குள்ளே பாத்ரூம்ல இருக்கக்குள்ள பாட்டு படிக்கணும் போல தோணும். ஏஐக்கு இன்னும் அந்த எபிலிட்டி வரல. சரிதானே? ஏஐ வந்து நீங்க கேள்வி கேட்டா மட்டும் கதைக்கிற அளவுக்கு தான் இப்ப இருக்குது. அதுக்கு குடுக்குற டாஸ்க்க செய்ற அளவுக்கு மட்டும் தான் இருக்குது. ஸோ அது வந்து மேக்ஸிமம் ஃபுல் பொட்டன்ஷியல்ல வரக்குள்ள, அது வந்து ஃபுல்லா வேலை செய்ற அளவுக்கு வரக்குள்ள, டாக்டர்ஸ்ற தேவை வேற மாரி மாறலாம்.
சரிதானே? அது எப்படி மாறுமென்று வாரத பொறுத்து தானே சொல்லலாம். ஆனா இப்போதைக்கு டாக்டர்ஸ்ட தேவை குறையல்ல. சரிதானே? அதே மாரி எந்த ஃபீல்டு அது ஐடியும் அப்படித்தானே. ஒரு காலத்துல ஐடி என்னத்துக்குன்னாங்க. இப்ப ஐடி வந்து கடுமையா தேவைப்படுது. அதே மாரி மெடிசின்ல தேவை வந்து மாறுமே ஒழிய, மெடிசின் அ மெடிசின்ல இருக்கிற வேலை மாறுமே ஒழிய, தேவை மாறாது. இப்போ முன்னொரு காலத்துல நாங்க எல்லாத்தையும் கையால எழுதிட்டு இருந்தோம். இப்ப என்ன செய்றோம்? பேஷண்ட்ஸுக்கு எல்லாமே டிஜிட்டல் ஹெல்த்ன்னு வந்திருக்குது. டிஜிட்டல் ஹெல்த்ன்டா என்ன? நீங்க பேஷண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே பொறந்ததிலிருந்து இப்ப வரைக்கும் எல்லாத்தையுமே நீங்க ஒரு ரெக்கார்ட வச்சுக் கொள்ளலாம். அப்ப உங்களுக்கு லேசி. முந்திய விட ஈஸி உங்களுக்கு அ மெடிசின் வேலைகள் செய்றது ஈஸியா வரும். ஸோ ஐடி வாரது என்னத்துக்கு? மனுஷன்ட வேலைய ஈஸி ஆக்குறதுக்கு. சரிதானே? அதுக்காக இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அதாவது திடீரென்று முடிவெடுக்கிறது, இமேஜினேஷன் பண்றது, ஃபியூச்சர்ல எப்படி நடக்கும் என்கிறதை எல்லாம் கற்பனை பண்றதெல்லாம் மனுஷருக்கு இருக்கிற ஸ்பெஷல் இயல்புகள். அதுகள் இன்னும் ஏஐக்கு வந்து சேரல. சரிதானே? ப்ரெடிக்ஷன் கொஞ்சம் இருந்தாலும், ஸோ இன்னும் இமேஜினேஷன்ங்கிற லெவலுக்கெல்லாம் போகல. ஸோ ஃபியூச்சர்ல வரலாம், வராதுன்னு இல்ல. அதுக்காக தொழில் அப்படியே மனுஷருக்கு தொழில் போகாது. சரிதானே? ஸோ எங்கட ஃபீல்ட் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா உயிர்ங்கிறதுட அருமைய அந்த ஏஐயால ஒரு நாளும் உணர்ந்து கொள்ளலாமா? உணர்ந்து கொள்ள இயலுமா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இப்ப உயிர்ங்கிறத அதால ஃபீல் பண்ணுவ. முதலாவது யூனிட் படிப்போம். சரிதானே? உயிர் என்றால் என்ன? நீங்க யாராவது பிசிக்கல் கிளாஸ்ஸுக்கும் போயிருப்பீங்க சில நேரம். ஸோ உயிர் என்றால் என்ன? சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒரு ஆள். உயிர் என்றால் என்ன? கான் டிஃபைன். சரிதானே? ஸோ உயிர்ங்கிறத நீங்க என்ன செய்ய முடியாது. உங்களோட ரிசோர்ஸ் புக் அத நான் என்னன்னு சொல்லுவேன். ரிசோர்ஸ் புக் சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. உயிர்ங்கிறத வரைவிலக்கணப்படுத்தவே இயலாது. ஏனென்றால் உயிர் ஒரு பொருளா? சக்தியா? என்ன? இதுக்கு ஆன்ஸர் பண்ணலாம். ஒரு கேள்வி தானே. ஒரு சொல். உயிர் பொருளா? சக்தியா? ம். சொல்லுங்க பாப்போம். எனர்ஜி. சக்தி, சக்தி. ஸோ சக்தி என்றா என்ன செய்யணும் பிள்ளைகள்? சக்தி என்றா இப்ப உதாரணமா மின் சக்தி என்றா கரண்ட். ஏதாவது ஒரு சக்தியிலிருந்து ஏதாவது ஒரு பிரயோசனம் கிடைக்கணும். நீங்க உயிர்ல முட்டை பொரிக்கலாமா? சரிதானே. சக்தி என்றா அதிலிருந்து ஏதாவது ஒன்று வரணும். சரிதானே. ஸோ பொருளும் இல்ல. உயிர நீங்க காணலாமா? 2மே இல்ல. நான் 2 கேட்கிறதுக்காக 2ல 1 தானேன்ட்டு முடிவெடுத்துறப்பட. நான் இப்படியும் கேட்பேன் சில நேரம். சரிதானே. 2மே இல்ல. அது உயிரும் இல்ல. அது சக்தியும் இல்ல. சரிதானே. அது சடப்பொருளும் அல்ல. அது சக்தியும் அல்ல. அது ஒரு எண்ணக்கரு. என்ன பிள்ளைகள்? உங்களோட ரிசோர்ஸ் புக்லயும் இது இருக்கு. நாங்க படிப்போம். ஒரு கான்செப்ட். அவ்வளவுதான். உயிர நீங்க தொட்டு பிசிக்கலாகவும் பார்க்க இயலாது. கெமிக்கலாகவும் பார்க்க இயலாது. சரிதானே. பிசிக்கலா நீங்க உயிர பார்க்கலாமா? இயலாது. சரிதானே. உயிர நீங்க உயிர் என்றா என்னன்னு பார்க்க இயலாது. கெமிக்கல் தாக்கங்கள நடத்தி பார்க்கலாமா? பார்க்க இயலாது. பிசிக்கலாவும் பார்க்க இயலாது, கெமிக்கலாவும் பார்க்க இயலாது. 2 வகையிலயும் நீங்க கண்டுபிடிக்க இயலாது. உயிரெண்டா என்னன்னு வரைவிலக்கணப்படுத்தவும் இயலாது. ஆனா உயிருள்ள பொருளையும், உயிரற்ற பொருளையும் வித்தியாசம் காணலாம். உயிரற்ற பேனை சும்மா இருக்கும். உயிருள்ள புழு துடிச்சுக்கிட்டு இருக்கும். வேலை செய்யும். அத வச்சுக்கொண்டு அதுல நடக்கிற இயல்புகள், இப்ப உயிரங்கியலின் சிறப்பியல்பு யூனிட் 1ல நாங்க படிப்போம். அத வச்சு பிரிச்சு பார்க்கலாமே ஒழிய, உயிரெண்டா என்னன்னு வரைவிலக்கணப்படுத்த இயலாது. அது சக்தியும் அல்ல, அது பொருளும் அல்ல. அது ஒரு எண்ணக்கரு பிள்ளைகள். சரிதானே? அந்த எண்ணக்கரு தான். வெறுமனே உயிர்ங்கிறது ஒரு எண்ணக்கரு, கான்செப்ட். அந்த கான்செப்ட்ட நீங்க கண்ணால, மூக்கால, நாக்கால எல்லாம் நக்கி எல்லாம் பார்க்க இயலாது. சரிதானே? அதுல சக்திய நீங்க உணர இயலாது. வெப்பம் வராது, ஹீட் ஒன்றுமே வராது. சரிதானே? ஸோ வெரி குட். சிம்ஹா சொல்ற மாரி, பௌதிகவியல், ரசாயனவியல் விதிகளை பயன்படுத்தி விளக்க முடியாத தனித்துவமான ஒரு எண்ணக்கரு தான் உயிர். அந்த உயிர்ங்கிறத அப்ப அத பிசிக்கலாகவும் பார்க்க இயலாது, கெமிக்கல் ரீதியாகவும் பார்க்க இயலாது. அது ஒரு கான்செப்ட் என்றால், அத ஏஐயால வந்து ஃபீல் பண்ண இயலுமாக இருக்குமாங்கிறது இப்போதைக்கு ஒரு பெரிய கேள்வி. சரிதானே? அத ஃபீல் பண்ண இயலாது. சில உணர்வுகள அதால அ உணர முடியாது. சரிதானே? அதான் இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை. சேலஞ்ச். சரிதானே? அதுக்கு உயிரும் ஒன்றுதான், உயிரற்றதும் ஒன்றுதான்ங்கிற ஒரு நிலைமை வந்தால், அது எடுக்கிற முடிவு எப்படி இருக்கும்? கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்கும். இப்ப நாங்க ஒரு உயிரையும், உயிரற்றதையும் கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள, நம்ம உயிருக்கு முக்கியத்துவம் குடுப்போம். ஆனா அது 2யுமே கெமிக்கலா பார்க்க மாட்டோம். 2ம் அணுவால தானே ஆக்கப்பட்டிருக்கு. உயிருள்ள பொருள பிரிச்சு, பிரிச்சு போனா என்ன வரும் பிள்ளைகள் கடைசியா? உயிர்களின் அடிப்படை அலகு எது? உயர்ல படிச்சிருப்பீங்க. சொல்லுங்க பாப்போம். உயிரங்கிகளின் அடிப்படை அலகு எது? வெரி குட்.
களம். அடிப்படை, கட்டமைப்பு, தொழிற்பாட்டு அலகு, களம். களத்தை பிரிச்சு போனா என்ன வரும்? புன்னங்கங்கள் வரும். புன்னங்கங்களை பிரிச்சால் மூலக்கூறு வரும். மூலக்கூறை பிரிச்சால் அணு வரும். ஸோ கடைசியா அணுவுல முடியும். உயிரற்ற சடப்பொருட்களை பிரிச்சா என்ன வரும்? கடைசியா அணுதான் வரும். ஸோ ரெண்டுலையுமே அணுதான் பேசிக் என்று சொன்னால் ரெண்டும் ஒன்று என்று முடிச்சிடும் ஏஐ. சரிதானே? ஸோ அது உயிருக்கும் உயிரற்றதையும் ஒண்டா பார்த்துச்சுன்னு சொன்னால் சில முடிவுகள் எடுக்கிற நேரம் பிரச்சனை வரலாம். ஸோ மனிதண்ட தேவை அங்க எப்பவும் இருந்து கொண்டே இருக்கும்ங்கிறத நீங்க மறக்க வேணாம். ஸோ நாங்க தான் ஏஐ உருவாக்கி இருக்கிறோம். ஸோ எங்கட தேவை அங்கால தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். சரிதானே? ஸோ அதை நீங்க மறக்க வேணாம். அதுலயும் உயிரோட சம்பந்தப்பட்ட தேவை கடும் கூடியா இருக்க போகுது இனி வர காலத்துல. சரிதானே? ஸோ உயிரற்ற பொருட்களை அது மேனேஜ் பண்ண வெளிக்கிடக்குள்ள இந்த உயிருள்ள பொருட்களுக்கான மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்க கடுமையா தேவைப்படும். எனவே பயாலஜி கடும் முக்கியம் பிள்ளை. சரிதானே? ஸோ இந்த நாளையும் உங்களோட மைண்ட்ல வச்சு கொள்ளுங்க. சில நேரம் நீங்க முடிவெடுக்காமல் இருந்திருந்தால் இதை பார்த்து கொள்ளுங்க. ஸோ முடிவெடுத்திருந்தாலும் இந்த நாளையும் நீங்க வளர்த்துக் கொள்ளணும். சரிதானே? ஒன்று நீங்க அதை லவ் பண்ணணும். 2வது அதுல ஸ்கில்ஸை வளர்த்துக் கொள்ளணும். 3வது உலகத்துக்கு தேவையான துறையாக அதை நீங்க செலக்ட் பண்ணி கொள்ளணும். 4வது அதுல இருந்து உங்களுக்கு போதுமான அளவு வருமானம் இருக்கும். ஸோ இப்ப நீங்க ஒரு செலக்ட் பண்ற நேரம் உங்களோட லைஃப்ல நீங்க செய்ய வேண்டிய எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் முதலும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த SWOT அனாலிசிஸ். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏர்லியா? கேள்விப்பட்டார்கள் எஸ் என்று போடுங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்கன்னு பார்ப்போம். SWOT அனாலிசிஸ். நிறைய பேர் இந்த மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்ல இதை தான் சொல்லுவாங்க. ஸோ நான் திருப்பி சொல்ல விரும்பல. ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மோட்டிவேஷன் ப்ரோக்ராமுக்கு போனாக்கள். போகாதாக்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நிறைய பேர் அப்படியான ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணாதாக்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ லைஃப்ல இப்போ இது ஒரு காமர்ஸ் சப்ஜெக்டோ அல்லது இது ஒரு ஆர்ட்ஸ் சப்ஜெக்டோ இல்லை. சரிதானே? இது ஒரு லைஃபுக்கு தேவையான ஒரு 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 விஷயம். சரிதானே? இது SWOT அனாலிசிஸ் சொல்லுவோம். எஸ் என்றா ஸ்ட்ரென்த்ஸ், W என்றா வீக்னஸ், O என்றால் opportunities, T என்றா threats. ஸ்ட்ரென்த் என்றா உங்களோட வலு என்னன்னு நீங்க முதல்ல பார்க்கணும். ஸோ நீங்க ஒரு ஏ லெவல்ல உங்களோட ஃபீல்டை இப்போ நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க. செலக்ட் பண்ணாம டவுட்ல இருக்கிறார்களுக்காக குயிக்கா சொல்றேன். உங்களோட ஃபீல்டு என்னங்கிறத செலக்ட் பண்ண முதல் உங்களுக்கு இருக்கிற பலத்தை பார்க்கணும். ரைட்? ஸோ இப்போ நாங்க ஏற்கனவே எடுத்த பெட்ச்டே எல்லாம் கடைசியா ஓ லெவல்ல உங்களோட ரிசல்ட்ஸ் என்ன, மெட்ஸ் சயின்ஸ்ல தமிழ்ல என்ன ரிசல்ட்ஸ் என்று கேட்டிருந்தோம். இந்த முறை உங்கள்கிட்ட நாங்க கேட்கல. இருந்தாலும் நீங்க அதையும் பார்த்து கொள்ளணும் பிள்ளைகள். ஸோ உங்களுக்கு மெட்ஸ் W, சயின்ஸ் W, தமிழ் W என்றால் ஏ லெவல்ல பயாலஜியை படிக்க இயலாமல் அல்ல, படிக்கலாம். ஆனா அந்த Wல இருக்கிற சயின்ஸ், மெட்ஸ், தமிழ் 3யும் நீங்க குறைஞ்சது Cக்காவது கொண்டு வரணும். முதல்ல அதுல நீங்க ஃப்ளூவன்ட் ஆகி போட்டு தான் பயாலஜிக்கு இறங்கணும். அதுல நீங்க பரிச்சயம் ஆயினதுக்கு பிறகு தான் பயாலஜிக்கு இறங்கணும். மெட்ஸ்ல W எடுத்துட்டு பயோ ஸ்ட்ரீம் படிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு மெட்ஸ்ல W உண்டா கருத்து என்ன? உங்களுக்கு கணக்கு கூட்டல் கழித்தல் பெருக்கலே செய்ய இயலாது. ஏன்னா மெட்ஸ்ல ஓஎல் மெட்ஸ்ல வர அந்த ஸ்ட்ரக்சர் கேள்வியில வர ஒரு 10 கேள்வியை செஞ்சாலே நீங்க கொஞ்சம் கேள்வியை செஞ்சிருந்தாலே நீங்க ஒரு எஸ்ஸாவது எடுத்திருக்கணும். W தான் எடுத்திருக்கீங்கன்னு சொன்னால் அப்படி ஒருவரும் இதுக்குள்ள இல்லை எனக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் சொல்றேன், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டால் அப்படி பயாலஜி தான் படிக்கணும் என்று ஒத்த காலில் நின்றால் நீங்க சொல்லிக் கொள்ளுங்க. சரிதானே? ஸோ W தான் இருக்கும் என்று சொன்னால் அங்கால இங்கால பிசிக்ஸ்ல ஒரு கணக்கு செய்ய இயலாது, கெமிஸ்ட்ரியில ஒரு கணக்கு செய்ய இயலாது, பயாலஜில நிறைய கணக்கு வரும், ஒன்றுமே செய்ய இயலாது. ஐக்யூ அங்க ஓடாது, லாஜிக்கல் மைண்ட் ஓடாது. 2வது தமிழ். தமிழ் ஏன் முக்கியம் பயாலஜில? மொழி ஏன் முக்கியம்? ஒன்றை புரிஞ்சு கொள்றதுக்கு மொழி முக்கியம், ஒன்றை விளங்கப்படுத்துறதுக்கு மொழி முக்கியம். பரீட்சை பயாலஜி பேப்பரை பத்தி அடுத்த கிளாஸ்ல சஸ்னா டீச்சர் சொல்லுவாங்க. ஸோ பயாலஜில முக்கியமான ஒரு பரீட்சை பார்ட் பார்ட் 2ல இருக்கிற எஸ்ஏ. ஸோ ஓ லெவல்ல உங்களுக்கு எஸ்ஏ கொஸ்டின் இருந்துச்சா சயின்ஸ்ல? எஸ். அதுல எந்த அளவுக்கு எழுதினீங்க? எவ்வளவு பந்தி எழுதினீங்க? ஸோ அதுல கொஞ்சம் கேள்வி கேட்டிருப்பாங்க, சில இடைவெளிகள் தந்திருப்பாங்க. ஸோ 1, 2 சொல்லுல அல்லது 4, 5 வசனத்துல விடை எழுதியிருப்பீங்க. அவ்வளவுதான் ஓ லெவல்ல. ஆனால் இங்க அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு சஸ்னா டீச்சர் சொல்லுவாங்க அந்த எஸ்ஏ கேள்வி எப்படின்னு சொல்லி. ஸோ எஸ்ஏ கேள்வி என்றால் 5 கேள்வி வரும், 5 லைன்லாம் கேள்வி இருக்கும். ஸோ அங்கெல்லாம் அப்படி இல்லை. ஒவ்வொரு கேள்விகளையும் உப கேள்விகள் நிறைய இருந்துச்சு. அப்படித்தானே? ஆனா இங்க பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படி இல்லை. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும், நிறைய பார்ட்ஸ் இருக்கும். ஆனா பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்ட் 2ல எஸ்ஏ கேள்விங்கிறது மொத்தம் 6 எஸ்ஏ கேள்வி வரும். 6 எஸ்ஏ கேள்வியும் ஒரு லைன்ல இருக்கும். உதாரணமா இதயத்தின் கட்டமைப்பை விவரிக்குக, இது ஒரு எஸ்ஏ கேள்வி. சரிதானே? ஸோ நீங்க விட எப்படி எழுதணும்? ஒரு பெரிய பேஜ் எழுதணும், கிட்டத்தட்ட 37 பாயிண்ட்ஸ் எழுதணும். சரிதானே? ஸோ கட்டுரை எழுத வேண்டும்.
ஸோ தமிழ் அறிவு இல்லாட்டி கட்டுரை எப்படி எழுதுற? ஸோ கட்டுரை எழுதுறதுக்கு நாங்க உங்களுக்கு பிராக்டிஸ் தருவோம். ஸோ பயாலஜில அதான் மெயினான பிராக்டிஸ். எம்சிக்யூ, எஸ்சிக்யூ எல்லாம் குயிக்கா செஞ்சிருவீங்க. ஆனா எஸ்ஏ எழுதுறது தான் பயாலஜில இருக்கிற பெரிய சேலஞ்ச் பிள்ளைகளுக்கு. ஸோ எஸ்ஏ எழுத பழக்குறது எங்களோட கிளாஸ்ல மெயினான நோக்கம். ஸோ எஸ்ஏ எழுதும்போது இன்ட்ரடக்ஷனோட தொடங்குறது, பாயிண்ட்ஸ் ஒன்றை மிஸ் பண்ணாம எழுதுறது. ஸோ இதான் பயாலஜில ஆக முக்கியம் பிள்ளைகள். ஸோ அதுக்கு மொழி தெரிஞ்சிருக்கணும். தமிழ் தெரியாம எஸ்ஏ எழுத இயலாது. ஸோ சயின்ஸ்ல பேசிக்காவது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஓஎல் இருக்கிற கொஞ்சம் களம்ங்கிறதே தெரியாட்டி, இங்கால வந்து திருப்பி களத்தை படிப்பிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரென்த்ஸை நீங்க பார்க்கணும் பிள்ளைகள். உங்களோட ஸ்ட்ரென்த்ஸையும் வீக்னஸையும் பார்க்கணும். உங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன. நீங்க ஓ லெவல்ல நல்லா சயின்ஸ், மேத்ஸ், தமிழ்ல எல்லாம் ஏ எடுத்திருக்கிறீங்க. ஸோ அது உங்களோட ஸ்ட்ரென்த். உங்களால மொழி நல்லா இயலும். உங்களுக்கு கட்டுரை எழுத நல்லா இயலும். உயிரியல்ல உங்களுக்கு ஆர்வம் இருக்கு. அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் திங்ஸ். சரிதானே? எஸ். ஸோ மெட் சயன்ஸ்ல நல்ல கேள்வி. மெட் சயன்ஸ்ல எஸ் இருந்தால், நீங்க அடுத்த அட்டெம்ப்ட்ல எடுத்து குடுத்துட்டு படிக்கலாமா? எஸ். நீங்க மெட் சயன்ஸ்ல எஸ் எடுத்து குடுக்குற ஏ எடுத்து, பி எடுத்து குடுக்குறது முக்கியம் இல்ல. நான் என்னத்துக்காக இத சொல்றேன்னு நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஏ லெவல்ல பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிக்கணும் என்றால், மெட்ஸ் சயன்ஸ் தமிழ் உங்களுக்கு விளங்குற மாரி இருக்கணும். ஸோ மெட்ஸ்ல கூட்டலே தெரியாம பிசிக்ஸ செய்யக்குள்ள கடுமையா கஷ்டப்படுவீங்க பிள்ளை. சரிதானே? பெருக்கல் தெரியாம, வர்க்கமூலம் தெரியாம எடுத்தோனே சமன்பாடு தான் வரும் பிசிக்ஸ்ல. ஸோ வர்க்கமூலத்த வச்சு சமன்பாடு செஞ்சுட்டு போகக்குள்ள, அங்க வர்க்கமூலம் கணிக்கிறதே உங்களுக்கு தெரியாட்டி, மத்த பிள்ளைகள் ஃபாஸ்ட்டா போயிருவாங்க. நீங்க ஸ்லோவா போவீங்க. ஸோ முதல் படிக்க இயலான்னு நான் சொல்ல மாட்டேன். சரிதானே? மனுஷனால முடியாதது எதுவும் இல்ல. நீங்க படிக்கலாம். ஆனால் அந்த மெட்ஸ்ல நீங்க ஃப்ளூவன்ட் ஆகிட்டு வந்தீங்க என்றால், உங்களுக்கு படிக்கிற ஈஸியா இருக்கும். அதுக்காக மெட்ஸ செய்யுங்க. ஓ லெவல் எக்ஸாம் எடுத்து குடுக்கணும்ன்றதுக்காக மெட்ஸ செய்ய வேணாம். ஓ லெவல் எக்ஸாம் எடுத்து குடுக்கணும்ன்றதுக்காக தமிழோ, சயன்ஸோ படிக்க வேணாம். நீங்க இந்த ஏ லெவலுக்கு உங்கள தயார்படுத்துற இந்த ஸ்ட்ரென்த் பலத்தை ஏற்படுத்துறதுக்காக நீங்க ஓ லெவல படிங்க. அதுல அந்த மெட்ஸ்ல குறைஞ்சது நீங்க ஒரு சி-ஆவது எடுத்தால் தான், நீங்க ஏ லெவல்ல பயாலஜிய இழுக்கலாம் பிள்ளைகள். இல்லாட்டி 2 வருஷத்துல உங்களால பயாலஜிய இழுத்துட்டு போகலாம். மத்த ஃபாஸ்ட் லேர்னர்ஸ் எல்லாம் குயிக்கா போய்த்துருவாங்க. நீங்க ஸ்லோவா போய் கொண்டிருப்பீங்க. ஸோ எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ முதலாவது எக்ஸாம் டைம்ல மண்ட ஃப்ரீயா இருக்கணும். எக்ஸாமுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தால், ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்ந்து நீங்க ஒழுங்கா எக்ஸாம் எழுத மாட்டீங்க. ஸோ அதால எக்ஸாம் டைம்ல மண்ட ஃப்ரீயா இருக்கணும்னா, தேவையில்லாத தலைவிதி உங்களோட தலைக்குள்ள இருக்கக்கூடாது. சரிதானே? ஸோ படிப்பு மட்டும் இல்ல, தேவையில்லாத லவ் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் எக்ஸாம் டைம்ல இருக்கப்படாது. சரிதானே? ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க அத ஆ ரைட். ஸோ யூனிவர்சிட்டிக்கு போக ஓ லெவல்ல மேத்ஸ் சி, ஓ லெவல்ல சயன்ஸ் மேத்ஸ்ல சி பாஸ் கேட்பாங்களா? மெடிசின பொறுத்தவரைக்கும் யூனிவர்சிட்டி கைட்லைன் புக்ல ஓ லெவல் அப்படி ஒரு இது ஒன்று கேட்டில்ல. ஓ லெவல் கேட்கிற சில கோர்ஸ் இருக்கு. நான் அத போடுவேன் இதுல உங்களோட ஸ்லைட்ல காட்டுவேன். ஸோ அத தவிர மத்த கோர்ஸுக்கு கேட்டில்ல. ஆனா ஓ லெவல்ல படிக்காம நீங்க ஏ லெவலுக்கு வந்தால் கடும் கஷ்டப்படுவீங்கங்கிறது தான் இந்த கருத்து. சரியா? ஆனா நீங்க வேலை எடுத்ததுக்கு பிறகு ஓ லெவல் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஏ லெவல் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. உங்களோட ஃபைல்ல போடுறதுக்கு. அந்நேரம் நல்லா இருக்காது தானே! ஓ லெவல்ல எஸ்ஸும், டபிள்யூவும் எடுத்துக்கிட்டு நீங்க மெடிசினுக்கு போறதுங்கிறது, அ அது சாத்தியப்படுமான்னு எனக்கு தெரியல. நீங்க கொஞ்சம் ஓ லெவல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. சரிதானே? ஸோ உங்களால இயலும். இயலாம இல்ல. ஓ லெவல்ல கொஞ்சம் படிச்சுட்டாவது வாங்க. ரிசல்ட்ஸ் எடுத்து குடுக்கணும்ங்கிறது ஏ லெவல்ல யூனிவர்சிட்டி போறதுக்குரிய குவாலிஃபிகேஷனா இல்ல. சரிதானே? ஸோ மெடிசின பொறுத்தவரைக்கும் சில கோர்ஸ்களுக்கு கேட்பாங்க. ஓ லெவல்ல மெட்ஸ் இருக்கோணும், இங்கிலீஷ் இருக்கோணும்னு கேட்பாங்க. ஆனா ஏ லெவல பொறுத்தவரைக்கும் நீங்க ஏ லெவல் பயாலஜில இருக்கிற 3 பாடமும் ஏ எடுக்கீங்கன்னு சொன்னா, 3 ஏ எடுத்த நீங்க மெட்ஸ்ல நீங்க அந்நேரம் மெஸ் எடுத்திருக்கீங்கங்கிறது கணக்குல வராது. ஏன்டா இப்ப ஏ எடுத்துட்டீங்களே! ஸோ அதுவே பெரிய சேலஞ்ச். பெரிய விஷயம். ஆனா சில கோர்ஸ்க்கு கேட்பாங்க. சரிதானே? ரைட். ஸோ இது ஸ்ட்ரென்த்ஸ், வீக்னஸ முதலா பார்க்கணும். ஸோ ஸ்ட்ரென்த்தும், வீக்னஸும் முக்கியம். நீங்க உங்களோட கோர்ஸ செலக்ட் பண்ணதுக்கு முதல் இத நீங்க காலடி எடுத்து வைக்கும் முதலே டிசைட் பண்ணிறணும். உங்களுக்கு மெட்ஸ் சேலும் அது ஒரு பாசிட்டிவ். உங்களுக்கு பயாலஜில விருப்பம் இருக்கி அது ஒரு பாசிட்டிவ். ஸ்ட்ரென்த் உங்களோட. ஸோ அத வச்சுக்கொண்டு நீங்க நல்லா முன்னேறி போகலாம். வீக்னஸ் உங்களுக்கு பயாலஜில இன்ட்ரெஸ்ட் இல்ல. இது ஒரு வீக்னஸ். சரிதானே? ஸோ இத நீங்க இன்ட்ரெஸ்ட்டா மாத்துறதுக்கு ஏதாவது செய்யலாமான்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ இன்ட்ரெஸ்ட்டா மாத்துறதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட்டா டீச் பண்ற இடங்களுக்கு போகணும். அதே நேரம் நீங்க அந்த இன்ட்ரெஸ்ட்ட உருவாக்கிக் கொள்ளணும். சில விஷயங்கள யோசிக்கணும். நீங்க பயாலஜி படிச்சா மெடிசின் ஆயினா உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன? ஸோ உங்கள சமூகம் எப்படி பார்க்கும்? நீங்க நெறைய பேர உயிர காப்பாத்த போறீங்க. இப்படியான நல்ல விஷயங்கள யோசிக்க, ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள யோசிக்க அந்த விஷயத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்ட்ரெஸ்ட் வரும். நெகட்டிவா யோசிச்சீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வராது. டாக்டர் ஆகிற கஷ்டம், படிக்க இயலாது இதுன்றலாம் நெகட்டிவா யோசிச்சீங்கன்னு சொன்னா வீக்னஸ் கூடும்.
சரிதானே? ஸோ பாசிட்டிவா யோசிச்சு பாருங்க. நீங்க மெடிசின், பயாலஜி படிச்சால் இப்படி நன்மை கிடைக்கும். இவ்வளவு எர்ன் பண்ணலாம். உங்களுக்கு நெறைய ரெஸ்பெக்ட் கிடைக்கும். இந்த விஷயத்தெல்லாம் யோசிக்கிற நேரம் இன்ட்ரெஸ்ட் கூடும். ஸோ இன்ட்ரெஸ்ட் குறைய இருந்தா கூட்டிக் கொள்ளணும். வீக்னஸ். ஆப்பர்ச்சுனிட்டீஸ் என்ற சந்தர்ப்பம். இப்போ உதாரணமா, அ ஒரு இதுக்கும் நான் போட்டிருக்கிறேன். சரிதானே? ஸோ உதாரணமா உங்களுக்கு இப்ப மெடிசின்ல ஒரு புது தொழில் ஜெனடிக்ஸ் இப்ப உலகத்திலேயே இப்ப மெடிசின்ல கடும் அ இம்ப்ரூவ் ஆகிட்டு போற சில துறைகள் இருக்கு. அதுல ஒன்று நியூரோலஜி, சைக்காலஜி, ஜெனடிக்ஸ். சரிதானே? இதெல்லாம் ஃபுல்லா படிச்சு முடியாத துறைகள். ஜெனடிக்ஸ்ல தான் இனி ஃபியூச்சர் வரப்போகுது. இப்ப நீங்க குளிச குடுக்குறீங்க, மருந்து குடுக்குறீங்க. ஃபியூச்சர்ல நீங்க ஜீன மாத்த போறீங்க. ஸோ அதத்தான் நான் சொன்னேனே டாக்டர்ஸ்ட வேலை மாறுமெண்டு. சரிதானே? ஸோ ஃபியூச்சர்ல என்ன செய்ய போறீங்க? நீங்க ஜீன் டெக்னாலஜிக்குள்ள போப்போறீங்க. ஸோ மனுஷன் பொறக்கும் முதலேயே ஜீன மாத்தி விட்டீங்கன்னா, சில நேரம் அவன் லைஃப்லயே வருத்தத்துக்குரிய ஜீன் ஏதாவது ஒரு மனுஷன்ல இருக்குமா இருந்தால், அத நீங்க மாத்தி விடுவீங்கன்னு சொன்னால், அது பெரிய அச்சீவ்மென்ட். வருத்தம் வந்து தொடர்ந்து மருந்து குடுக்கிறத விட, ஜீன மாத்த எலிமெண்டா ஜெனடிக் என்ஜினியரிங் எல்லாம் நாங்க படிப்போம். எங்களோட யூனிட்ல இருக்குது. சரிதானே? ஸோ அது ஒரு பெரிய அச்சீவ்மென்ட்டா இருக்கும். ஸோ அத நோக்கி இப்ப உலகம் போகுது. ஸோ அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது மெடிசின்ல. ஸோ நான் மெடிசினும் படிச்சு இந்த ஃபீல்டுக்குள்ள போறேன். அல்லது டிஜிட்டல் ஹெல்த் இப்போ ஒரு பெரிய வளர்ந்து வரும் துறை. சரிதானே? ஏஐ வரப்போகுது, ரொபோட்டிக் சர்ஜரி வரப்போகுது, ரோபோட் சர்ஜரி செய்யப்போகுது. ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஃபுல்லா டிஜிட்டல் மயமாக மாறப்போகுது. இந்த சந்தர்ப்பத்தில மெடிசினும் படிச்சு நீங்க டிஜிட்டல் ஃபீல்டுக்குள்ளேயும் போவீங்களா? அதுக்கும் ஃபீல்டு இருக்கு உலகத்தில. சரிதானே? ஹெல்த் இன்ஃபர்மேட்டிக்ஸ் என்ற ஒரு பெரிய ஃபீல்டே இருக்குது. ஸோ அதுக்குள்ள போப்போறீங்களா என்று நீங்க பார்க்கணும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளவு இருக்கேன்னு நீங்க பாருங்க. த்ரெட்ஸ பாருங்க. சிலருக்கு த்ரெட்ஸ் என்னன்னு சொன்னால், இப்போ உதாரணமா ஆர்ட்ஸ படிக்க போற ஆட்களுக்கு சில நேரம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி குறைய இருக்கிறது ஒரு த்ரெட்டா இருக்கும். அதே மாரி உங்களுக்கு குடும்பத்தில படிக்கிறதுக்கு காசு இல்ல. இது ஒரு த்ரெட். இது ஒரு சவால். சரிதானே? ஸோ இந்த சவால எப்படி எதிர்கொள்ற? இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கான்னு முதல் பார்த்துக் கொள்ளணும். சரிதானே? இதுக்கு எல்லாத்துக்கும் இப்ப த்ரெட்ஸ் எல்லாம் நீங்க சவால்களை எல்லாம் எதிர்கொள்ள இயலும். உங்களோட இந்த ஃபேமிலில இருக்கிற பொருளாதார பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது. அல்லது அத நீங்க சமாளிக்கலாம். உங்களோட பேரன்ட்ஸ் அத பொறுப்பெடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நீங்க முடிவெடுக்கணும்? பேரன்ட்ஸோட கதைக்கணும். ஸோ உங்களுக்கு தெரியும் உங்களோட ஃபேமிலி சிட்யூவேஷன். பொருளாதார பிரச்சனை இருக்கு. டியூஷனுக்கு இவ்வளோ குடுக்க வரும். சரிதானே? அம் அதே மாதிரி இவ்வளோ புக்ஸ் வாங்க வரும். இவ்வளோ செலவு வரும். இத உங்களோட ஃபேமிலியால ஈடு கொடுக்க இயலாட்டி, அத எடுக்கிறதுக்கான வேற இப்ப நீங்க உங்களுக்கு நெறைய ஸ்ட்ரென்த் இருக்குது. நெறைய சந்தர்ப்பம் இருக்கக்குள்ள இந்த த்ரெட்ஸுக்கு பயந்து நீங்க படிக்காம உட்றது நல்லமில்ல. ஸோ த்ரெட்ஸுக்கு பயப்படாம, சவால்கள எப்பவும் என்ன செய்யணும்? சவால்களை கண்டு பயந்து ஓடக்கூடாது. சவால்களை என்ன செய்யணும்? எதிர்கொள்ளணும். அப்ப உங்களுக்கு எக்கனாமிக் ப்ராப்ளம்ண்டா, அதுக்கு உதவக்கூடிய யாராவது இருப்பாங்க. ஸோ எப்பவும் தட்டினால் தான் திறக்கப்படும். வாய மூடிக்கிட்டு சும்மா இருந்தால், அந்த உதவி கிடைக்காது. சரிதானே? எந்த விஷயமா இருந்தாலும் சரி. எதுவா இருந்தாலும் கேளுங்க பிள்ளைகள். டவுட்டா கேளுங்க. வாய தொறந்து கேளுங்க. வாய்க்குள்ள அமுக்கு முட்டி மாரி என்ன வாய்க்குள்ள எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு, மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருந்தால் ஒரு தீர்வும் கிடைக்காது. சரிதானே? ஸோ எப்பவும் உங்களுக்கு டவுட் வந்தாலும் சரி, என்ன தேவை வந்தாலும் சரி, உரிய ஆட்கள்ட்ட கேட்கணும். அதுக்காக ரோட்ல நின்னுகிட்டு எல்லார்ட்டயும் கேட்கிறல்ல டவுட். இப்ப அ ரோட்டால போற ஒரு ஆள பிடிச்சு இதயத்த பத்தி விளக்குன்னு சொன்னா, இதயமா அன்னாருக்கு தந்துட்டு போறேன்னு தந்துட்டு போவார். சரிதானே? ஸோ அப்படித்தான் நடக்கும். ஸோ யாருகிட்ட கேட்கணும்ன்ட்டு இருக்கணும். யாருகிட்ட டவுட் கேட்கிறேங்கிறத பார்த்து டவுட்ட கேட்கணும். யாருகிட்ட தேவைய கேட்கிற, சரியான காசு பிரச்சனையா, அத சொல்லுங்க. யாருகிட்ட சொல்லினால் அதுக்குரிய வேலை நடக்குமோ அவங்கள்ட்ட சொல்லுங்க. ஸோ அட்வைஸுகள உரிய நேரத்தில கேட்டுக்கொள்ளுங்க. மனசுக்குள்ள அடக்கி, அடக்கி வச்சிருந்து கடைசி வரைக்கும் வச்சிருக்காதீங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்வெட் அனாலிசிஸ நீங்க இன்றைக்கு இப்போ முதலாவது வேலை ஒன்று தந்துட்டேன் ஆல்ரெடி. ஒன்று நீங்க சுவர்லயோ, ஃபோன்லயோ உங்களோட அம்பிஷன எழுதிக் கொள்றது. 2வது வேலை இந்த ஸ்வெட் அனாலிசிஸ நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு, உங்களோட லைஃப்க்கு. சரிதானே? ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பாருங்க. உங்களோட பலங்கள் என்ன? உங்களோட ஓ லெவல் ரிசல்ட்ஸ் இருக்கா? நான் அந்த பிரசன்டேஷன் அனுப்புவேன். அத பார்த்து நீங்க செஞ்சு கொள்ளுங்க. உங்களால நல்லா கற்க முடியுமா? நல்லா ஞாபகப்படுத்துற தன்மை இருக்கா? அது ஒரு பாசிட்டிவ் திங். சரிதானே? நல்லா கணக்கு ஃபாஸ்ட்டா செய்ய இயலுமா? அது ஒரு பாசிட்டிவ் திங். அதுல வீக்கா இருக்கேன்டா அது நெகட்டிவ் திங். அப்ப நெகட்டிவ் திங் வீக்னஸ் இருக்குமெண்டா என்ன செய்யணும்? அந்த வீக்னஸ நீங்க பாசிட்டிவா மாத்துறதுக்கான வேலைய முதல் பார்க்கணும். பாசிட்டிவா மாத்தினதுக்கு பிறகு தான் இதுக்குள்ள இறங்கணும். அதே மாரி சந்தர்ப்பங்கள் நல்லா இருக்குது. த்ரெட்ஸும் இருக்கேன்னு சொன்னா, த்ரெட்ஸ எதிர்கொள்ற எப்படி? சவால்கள முகம் கொடுக்கிற எப்படின்னு பார்த்துக்கணும். ரைட்? ஸோ அதெல்லாம் சேர்த்த ஒரு கைடன்ஸ் தான் இந்த ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 கைடன்ஸ். ஸோ இதையும் நான் ஸ்லைட்ஸ்ல போடுறேன் பார்த்துக்கொள்ளுங்க. இத நான் விளங்கப்படுத்த டைம் போதாது. ஸோ அந்த SWOT அனாலிசிஸ வச்சு, அ எப்படி நீங்க உங்களோட கேரியர தீர்மானிக்கிறேங்கிறது தான் அது. சரிதானே? ஸோ முடிவெடுக்கிறதுக்கு முதல் உங்களோட மனசு சொல்றத கேளுங்க.
சரிதானே? உங்களோட விருப்பத்த பாருங்க. ஸோ விருப்பத்துக்கு முன்னுரிமை குடுங்க பிள்ளைகள். சரிதானே? உங்களுக்கு விருப்பம் உண்டு, பேஷன் நான் ஏற்கனவே பேஷன் என்றா என்னன்னு சொன்னேன். பேஷன் ஒன்று இருக்குமென்றால் அதுக்கு முன்னுரிமை குடுங்க. சரிதானே? உங்களுக்கு விருப்பமான ஸ்ட்ரீமுக்கு முன்னுரிமை குடுங்க. இன்னொரு ஆள்ல ஃபோர்ஸ்‌க்கு போறதுக்கு முதல் இப்ப இன்னொரு ஆள் ஃபோர்ஸ் பண்றாரு உங்கள. என்று சொன்னால், அந்த ஆளுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. எனக்கு இது விருப்பம் இல்ல. எனக்கு இதான் விருப்பமா இருக்குன்னு விளங்கப்படுத்துங்க. கதைச்சால் எதுவும் சக்சஸ் பண்ணலாம். சண்டை பிடிச்சா சக்சஸ் பண்ணிடலாம். கதைங்க. சரிதானே? ரைட். அதே மாரி உங்களோட திறமைய பாருங்க. விருப்பம் மட்டும் இருந்து போதாது. உங்களால அத தாங்க இயலுமா? அத இழுத்துக் கொண்டு போக இயலுமாங்கிறத பாருங்க. அதே மாரி அதுல கஷ்டமான தன்மைய பாருங்க. இப்ப பயாலஜி, பயோஸ்ட்ரீம் படிக்கிறேன்னா கொஞ்சம் கஷ்டம் உண்மையா. சரிதானே? என்ஜினியரிங் டெக்னாலஜி அல்லது பயோசிஸ்டம் டெக்னாலஜிய ஒப்பிடக்குள்ள மேத்ஸும், பயோவும் கொஞ்சம் கஷ்டப்படணும். கொஞ்சம் கூட இப்ப பயாலஜிய பொறுத்தவரைக்கும் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படணும். நோட்ஸ் கூட. மெட்ஸ்ல நோட்ஸ் இங்க நோட்ஸ் கூட. இப்ப எஸ்ஸே எழுதணும்னு சொன்னேன். எஸ்ஸேல 37 பாயிண்ட்ஸ் என்றா 37 பாயிண்ட்ஸும் இருக்கணும். பாயிண்ட்ஸ மிஸ் பண்ண மார்க்ஸ் இருக்காது. சில விஷயங்கள் டீச்சர் சொல்லுவாங்க அடுத்த கிளாஸ்ல. ஸ்ட்ரக்சர் கேள்வியில ஒரு சொல்ல மிஸ் பண்ணினாலும் மார்க்ஸ் கிடைக்காது. ஒரு சொல்ல எக்ஸ்ட்ராவா எழுதினீங்கன்னா மைனஸ் மார்க்ஸ். இதெல்லாம் பத்தி நாங்க பிறகும் கதைப்போம். சரிதானே? இப்படி கொஞ்சம் கஷ்டப்படணும். ஆனால் செய்ய இயலாம இல்ல. உங்கள போல இப்ப என்ன போல 10,000, 20,000 டாக்டர்ஸ் இலங்கையில உருவாகியிருக்காங்க தானே! சரிதானே? அதுக்கு மேலதிகமான டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் இந்த ஃபீல்டுக்குள்ளால போய் இந்த ஸ்டெப்புக்குள்ளால போய் வந்தார்கள். ஸோ உங்களால போக இயலும். ஆனா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்க ரெடியான்னு பார்க்கணும். நீங்க விளையாடிக்கிட்டு, அல்லது படிக்கிறது அண்டண்டைக்கு படிக்காம, கடைசியா எல்லாத்தையும் கோப்பி அடுக்கி வச்சுக்கொண்டு, ரெக்கார்டிங்க சேர்த்து வச்சுக்கொண்டு, எல்லாரையும் ஏமாத்துறதுல பிரயோசனம் இல்ல. ஸோ செலவழிக்கிறீங்க, உங்களோட டைம் வேஸ்ட் ஆகுது, உங்களோட காசு வேஸ்ட் ஆகுது. ஸோ எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ண பார்க்கணும். சரிதானே? வேஸ்ட் பண்ண வேணாம். சரிதானே? ஸோ உங்களுக்கு இது தூக்க இயலாது. உங்களுக்கு கஷ்டம்ன்னு சொன்னா, அத விட ஈஸியான நிறைய வேஸ் இருக்கு. அத தூக்கலாம். அல்லது இத செய்வோம்ன்னு உங்களோட ஆம்பிஷன் இருக்கிற நேரம், ஒரு நாளும் இந்த 2 இயர்ஸையும் நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களோட மணிய நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரிதானே? ஸோ இது அதே மாரி உங்களோட ரிசோர்ஸஸ்கள பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உரிய ஆட்களோட பேசுங்க. பேசிட்டு நீங்க முடிவெடுத்தீங்கன்னு சொன்னால், கட்டாயம் நீங்க வெல்லலாம். சரிதானே? சாதிக்கலாம். ஸோ நீங்க எல்லாரும் நீங்க அடைஞ்ச அவ்வளவு லட்சியங்களையும் நீங்க அடைஞ்சு கொள்ளலாம். ரைட்? ஸோ இவ்வளவும் வந்து ஓ லெவல் தேவைப்படுற ஏ லெவல் கோர்சஸ் பிள்ளைகள். ஸோ உதாரணமா பார்மசி கோர்ஸ் செய்றேன்னு சொன்னால், நீங்க ஓ லெவல்ல இங்கிலீஷ்ல எஸ் எடுத்திருக்கணும். ஸோ இது கேட்பாங்க. இப்போ ஓ லெவல் சர்டிஃபிகேட் இந்த பார்மசி கோர்ஸ்க்கு அப்ளை பண்ண நீங்க சொல்லணும். நர்சிங் செய்றேன்னு சொன்னால் இங்கிலீஷ்ல எஸ் எடுத்திருக்கணும். அதே மாரி குவான்டிட்டி சேவிங் செய்றேன்னு சொன்னால் இங்கிலீஷ்ல சி, மெட்ஸ்ல சி, சயன்ஸ்ல எஸ் எடுத்திருக்கணும். இப்படி அவங்க ஒவ்வொரு யுஜிசி புக்ல கேட்பாங்க. ஓ லெவல் எதுக்கு தேவைன்னு சொல்லி. ஸோ ஓ லெவல் கட்டாயம் நீங்க நல்லா செஞ்சிருக்கிறது பயோ படிக்கிறதுக்கு கடும் நல்லா. சரிதானே? ரைட். இப்ப நாங்க கடைசி அ விஷயத்துக்கு வரப்போறோம். ஸோ இப்ப நீங்க முடிவு எடுத்துட்டீங்க. ஸோ அடுத்தது என்ன? சரிதானே? ஸோ அடுத்தது என்ன? இப்ப எல்லாரும் இதுல இருக்கிற ஹால்ஃப்க்கு மேல அல்லது 90% மாணாக்கர் ஆல்ரெடி நான் சொன்ன இவ்வளவு ஸ்டெப்பையும் தாண்டி முடிவு எடுத்துட்டீங்க. இருந்தாலும் நீங்க 2 விஷயம் செய்யணும். ஹோம் வொர்க் தந்திருக்கேன். ஒன்று சுவர்ல ஒட்டுறது, 2வது SWOT அனாலிசிஸ செய்றது. சரிதானே? அடுத்தது என்ன பிள்ளைகள்? ஸோ ட்ரீம் பிக், செட் கோல்ஸ், டேக் ஆக்ஷன். சரிதானே? ஸோ இப்ப நான் ஒரு விஷயம் ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஸோ 2 வருஷம் மெடிசின் இப்ப நீங்க ஏ லெவல் படிச்சு முடிஞ்சா டாக்டர் ஆகலாமா? ஆக பிள்ளைகள். இல்ல. ஸோ எப்ப நீங்க டாக்டர் ஆக இயலும்? அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்? மெடிக்கல் ஃபேக்கல்டிக்கு போய் அங்க நடக்கிற எக்ஸாம் எல்லாம் பாஸ் ஆகித்தான் நீங்க டாக்டர் ஆகலாம். அதுக்கு பிறகும் டாக்டர் ஆக இயலும். அதுக்கு பிறகு இன்டர்ன்ஷிப் என்ற ஒரு கடும் ட்ரெய்னிங் ஒண்ணு இருக்கு. அதுவும் முடிச்சா தான் நீங்க டாக்டர் ஆகலாம். ஸோ அதுக்கு இன்னும் 7, 8 வருஷம் இருக்கு. ஸோ நீங்க டாக்டர் ஆகுற அதே மாரி விஓஜி ஆகணும்னா அதுக்கு அங்கால ஒரு 5 வருஷம் படிக்கணும். 6 வருஷம் படிக்கணும். ஸோ இன்னும் 15, 20 வருஷத்துக்கு பிறகு இருக்கிற கனவ தான் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ஸோ அது வந்து அலுப்படிக்கும். சரியா பிள்ளைகள்? இப்ப நாடகத்த 15, 20 வருஷத்துக்கு கொண்டு போனா எப்படி இருக்கும்? முடியதே இல்லடா வாப்பா! இன்னும் இந்த நாடகம் என்ற மாரி இருக்கும். சரிதானே? ஸோ ஆனா குயிக்கா முடியிற ஒரு ஷார்ட் ஃபில்ம் வந்து குயிக்கா பார்ப்பீங்க. இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ஏன்? அப்ப உங்களுக்கு லைஃப்ல 15 வருஷம் இருக்கிற லட்சியத்துக்காக இன்னொரு நாளைக்கு அல்லது இன்னொரு 2 வருஷத்தால நம்முடைய இலங்கையில ஒரு அணு குண்டொண்டு விழுந்தா இலங்கையே தாண்டு போயிரும். சரிதானே? எங்கட கனவுக்கு என்ன நடக்கும்? சரிதானே? ஸோ கனவ க க ஓவரா கனவுல மிதந்துகிட்டு இன்றைய நாள தொலைக்கக் கூடாது நீங்க. ஒவ்வொரு நாளும் ஹேப்பியா இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சந்தோஷத்த அடையணும். அப்படியா இல்லையா? அப்பதானே எங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும் இல்லையா? இப்ப 15 வருஷத்துக்கு பிறகு டாக்டர் ஆகப் போறேன்னு அத நெனச்சு கற்பனை கண்டுகிட்டு, ஒவ்வொரு நாளும் நாளைக்கு டாக்டர் ஆகினா தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னுட்டு இருக்க இயலாது. உங்களோட ஒவ்வொரு நாளும் ஹேப்பியா இருக்கணுமா இல்லையா? ஸோ அப்ப எப்படி அத ஹேப்பியா மாத்துற? சரிதானே? ஸோ நீங்க கோல்ஸ செட் பண்ணணும். இப்ப உங்களோட டார்கெட் என்ன? இப்ப சொல்லுங்க பாப்போம். இப்ப டாக்டர் ஆகுறது உங்களோட ஆம்பிஷனா இருந்தாலும், இப்ப நீங்க ஏ லெவல் படிக்கிறதுல முக்கியமான டார்கெட் என்ன? சொல்லுங்க பாப்போம்.
மெசேஜ்ல போடுங்க பார்ப்போம். என்ன இப்போ உங்களோட டார்கெட்? மெயின் டார்கெட். ஸோ இப்ப ஒரு ஸ்மார்ட் கோல்ஸ் என்று சொல்லுவாங்க. ஸ்மார்ட்ண்டா நீங்க சொல்ற அந்த டார்கெட் வந்து மெஷர் பண்ணக்கூடியதா இருக்கணும். ஹார்ட் ஒர்க்ங்கிறத மெஷர் பண்ணலாமா? ஹார்ட் ஒர்க்க மெஷர் பண்ணிடலாம். ஒவ்வொரு ஆளு சிலருக்கு ஸ்மார்ட் ஒர்க் நல்லா இருக்கும். சிலருக்கு ஹார்ட் ஒர்க் இருக்கும். ஸோ ஒர்க்க நீங்க மெஷர் பண்ணிடலாம். நீங்க அச்சீவ் பண்ணக்கூடிய, மெஷர் பண்ணக்கூடிய, அளக்கக்கூடிய ஒரு டார்கெட் சொல்லுங்க பாப்போம். இது முடிச்சா நான் சக்சஸ் என்று சொல்ற ஒரு டார்கெட்ட சொல்லுங்க பாப்போம். சிம்பிளான டார்கெட். ஏ லெவல்ல ஃபைனல் எக்ஸாம்ல 3 ஏயோட மெரிட் பாஸ். அச்சீவ் பண்ணலாமா? மெஷர் பண்ணலாம் தானே! இத அளக்கலாம் தானே! இது ஒரு ரூலர் ஒண்டு இருக்குது. சரிதானே! ஸோ ரூலர் வச்சிருக்கிற ஒரு டாஸ்க் தான் உங்கள்ட்ட இருக்கணும். ஸோ இதுக்கும் எவ்வளோ காலம் போகும்? இன்னும் எவ்வளோ காலம் போகும் பிள்ளைகள்? 2027 2 வருஷம் காத்துக்கிரிக்கணும். அதுவும் கனவு தான். சரிதானே! ஸோ அப்ப இன்றைக்கு என்னத்த நீங்க அச்சீவ் பண்ணலாம்? அத சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கு தூங்க போகக்குள்ள நீங்க எப்படி ஹேப்பியா தூங்குற? இன்றைக்கு ஏதாவது அச்சீவ் பண்ணணும்டா என்ன செய்ற? அந்த 2 வருஷத்துக்காக, அந்த 2 வருஷத்தின் முடிவில் நீங்க ஏ லெவல்ல 3 மெரிட் பாஸோட நீங்க மெடிக்கல் ஃபேக்கல்டிக்கு என்டர் பண்றதுக்காக, இன்றைக்கு நீங்க என்ன செஞ்சீங்கங்கிறது தான் உங்களுடைய இன்றைய டார்கெட். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும்போது, இன்றைக்கு உதாரணமா இன்றைக்கு பயாலஜி கிளாஸ் இருந்தால், இன்றைய பயாலஜி கிளாஸில் படிக்கப்படுகின்றவற்றை அவிடத்தே விளங்கி எடுத்தல், அதில் இருக்கிற டவுட்களை கிளியர் பண்ணுதல், எந்த டவுட்டும் இல்லாமல் அன்றைய வகுப்பை பூர்த்தி செய்தல். இது இன்றைய டார்கெட். இந்த டார்கெட்ட பூர்த்தி செஞ்சீங்கன்னா தூங்க போகக்குள்ள என்ன செய்யும்? ஹேப்பியா நீங்க 3 எடுக்கிறதுக்குரிய டார்கெட்ல ஒரு 1000 டார்கெட் வரும் இந்த 3 எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும். அந்த 1000க்கு மேல வரும். அந்த 1000க்கு மேல உள்ள டார்கெட்ல இன்றைக்கு ஒரு 2 டார்கெட் முடிச்சீங்கன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? இன்னும் 998 தான் வரும். இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த டார்கெட் எல்லாம் என்ன செஞ்சுட்டு போகும்? குறைஞ்சிட்டு போய் கடைசியா ஏ லெவல சிம்பிளா பாஸ் பண்ணுவீங்க. இல்லையா, ஏ லெவல் தான் மட்டும் தான் உங்களோட டார்கெட் அன்றைக்கு படிக்க மாட்டீங்க. என்ன செய்வீங்க? இன்னும் 2 வருஷம் இருக்கு தானே பார்ப்போம். இன்னொரு இன்றைக்கு படிக்கிறல. இன்றைக்கு படிப்பிக்கிறத விளங்குறல்ல. பிசிக்ஸ் கணக்க செய்றல்ல. ஹோம் ஒர்க்க செய்றல்ல. எல்லாத்தையும் வச்சு கடைசியா 2 வருஷம் அண்ணா எக்ஸாம் வரக்கிட்டு தான் கொப்பி எடுத்து பார்த்தா, ஆஹா! இவ்வளவும் படிக்கோணுமா? இவ்வளோ பாஸ் பேப்பர் செய்யணுமான்னு தலைய சொரிஞ்சுட்டு நிக்க வரும். ஸோ இன்றைய டார்கெட்ட வைங்க. ஸோ நாளைக்கு காலையில் எழும்பும்போது, நாளைக்கு இரவு தூங்கும் முன்னர் நீங்க என்னத்தை முடிக்கப் போறீர்கள்? எதை முடித்துவிட்டு சந்தோஷமாக தூங்கப் போறீர்கள்? அதுக்கு பிறகு உலகம் இருந்தா என்ன? அழிஞ்சால் என்ன? உங்களோட லட்சியத்த அடையறதுக்கான இன்றைய டார்கெட்ட நீங்க செஞ்சுட்டீங்களா? நீங்க சக்சஸ். நீங்க வின். இன்றைக்கு வின். சரிதானே? நாளைக்கு எழும்பினால் நாளைய டார்கெட்ட செய்வீங்க. நாளையண்டைக்கு எழும்பினால் நாளையண்டைய டார்கெட்ட செய்வீங்க. ஒவ்வொரு நாளும் அந்த டார்கெட்ட அச்சீவ் பண்ணிட்டு போகக்குள்ள, ஃபைனலா உங்களோட 2 இயர்ஸ்ல உங்களோட 3 மெரிட் பாஸ் எல்லாம் வடிவா எல்லாம் சக்சஸ் ஆகும். இல்லாம இன்றைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் டார்கெட் இல்லாம நீங்க வாழ்ந்துராதீங்க. இது நான் சொல்ற மிகவும் முக்கியமான அட்வைஸ். இத நீங்க டைரியில எழுதிக் கொள்ளுங்க. சரிதானே? அன்றையை சந்தோஷமாக வாழுதல். சரி, எழும்பும்போது டார்கெட்டோட எழும்புதல், தூங்கும்போது சந்தோஷமாக தூங்குதல். சரிதானே? ஸ்ட்ரெஸ்ஸோட தூங்கப்படா. ஐயய்யோ! இன்றைக்கு படிச்சத படிக்கலையே, 2 நாளா படிச்சத படிக்கலையே, அண்டு தந்த ஹோம் ஒர்க்க செய்யலையேன்னு ஸ்ட்ரெஸ்ஸோட படுக்கப்படா. தூங்கும்போது நிம்மதியா தூங்கணும். ஸோ இன்றைக்கு ஒரு வேலையும் பேலன்ஸ் வைக்காம தூங்கிடணும். அதுக்காக ஒரு நாளைக்கு 100 வேலை வச்சா என்ன செய்ய இயலாது? முடிக்க இயலாது. ஒரு நாளைக்கு 2 வேலை. இன்றையிலிருந்து தொடங்கினீங்கன்னா 2 வருஷத்துல அவ்வளோ வேலையும் முடிஞ்சிரும். இன்னும் ஒரு 3 மாசம் போகட்டும்ன்னு காத்துக்கு இருந்தீங்க என்றால் முடிக்க இயலாது. ரைட், கிளியரா? ரைட். ஸோ இப்ப நீங்க முடிவெடுத்ததுக்கு பிறகு என்ன செய்யுங்க? உங்களோட முடிவ நான் சொன்ன மாரி எல்லாருக்கும் சொல்லுங்க. நான் மெடிசின் பயாலஜி படிக்க போறேன். என்ற முடிவு அதான். ரைட். ஸோ உங்களோட பேரன்ட்ஸ் உங்களுக்கு ஒத்து வரலையா? அவங்கள்ட்ட சொல்லுங்க. என்ற முடிவு இது. நான் இத செஞ்சு காட்டுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரிதானே? ஃபைனான்ஸ் தேவையா? காசு தேவையா? அதுக்குரிய வழிகள நீங்க தேடுங்க. உங்க பேரன்ட்ஸ் ஷூரா ஹெல்ப் பண்ணுவாங்க. எந்த எந்த பேரன்ட்ஸுமே உங்களோட படிப்புக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்க போறதில்ல. அதே மாரி சமூகத்துல நெறைய பேர் இருக்காங்க ஹெல்ப் பண்றதுக்கு. ஸோ வாய தொறந்து கேட்கணும். வாய மூடிக்கிட்டு இருந்தா கிடைக்காது. பாசிட்டிவாகவும், கான்ஃபிடென்ட்டாவும் இருங்க. சரிதானே? உங்களோட பெஸ்ட்ட ட்ரை பண்ணுங்க. ஹார்டாகவும் உழைக்கோணும், ஸ்மார்ட்டாகவும் உழைக்கோணும். 2 வொர்க்கும் தேவை. சிலர் சொல்லுவாங்க வொர்க் ஹார்ட். சிலர் சொல்லுவாங்க ஸ்மார்ட் வொர்க். அப்படி இல்ல. 2ம் தேவை. சில இடங்கள்ல ஹார்டா வேலை செய்ய வேண்டி வரும். இப்ப உதாரணமா ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கணும்னு சொன்னா, அதுல ஸ்மார்ட்டாவும் நீங்க தூக்குறதுக்கு வழிமுறைகள் இருக்கு. ஸ்மார்ட்டுக்கான ஒரு உபகரணமும் இல்லாட்டி என்ன செய்ற? ஹார்டா தான் தூக்க வேண்டியிருக்கும். ஸோ எந்தெந்த சந்தர்ப்பத்தில எது எது அமையுதோ, அத நீங்க அ பயன்படுத்தி தான் ஆகணும். மிக முக்கியமான விஷயம், ஏ லெவல் படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ நீங்க தேடி எடுக்கணும். இப்போ உதாரணமா நீங்க கொழும்புக்கு போறீங்க. கொழும்புக்கு போறதுக்காக ஒண்டுமே இது ஒரு உடுப்பும் எடுக்கல்ல, பேக்கும் எடுக்கல்ல, ஒண்டும் எடுக்கல்ல. ரோட்ல போய் ஜஃப்னா பஸ்ல ஏறிட்டு போறீங்க.
போலாம் கொழும்புக்கு, ஜஃப்னாக்கு போவீங்க. திருப்பி அங்கருந்து கொழும்பு பஸ் எடுத்துட்டு கொழும்புக்கு போவீங்க. உதாரணமா நான் இப்ப கல்முனையில வச்சு சொல்றேன். சரிதானே? கல்முனையிலிருந்து ஒருவர் ஜஃப்னாக்கு பஸ்ல ஏறிக்கிட்டு ஜஃப்னாக்கு போய் திருப்பி கொழும்புக்கு போறார். போலாம், கொழும்புக்கு போலாம். ஆனால் டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட். இடையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் காசு இல்ல, உடுப்பு இல்ல, அ ஆக்சிடென்ட் ஒன்று பட்டால் ஒன்றுமே இல்ல. சரிதானே? ஒரு பிரிப்பரேஷனும் இல்ல. ஆனா கொழும்புக்கு போறதுக்கு இவர் நெட்ல சர்ச் பண்றார், எல்லாத்துலயும் பார்க்கிறார். குயிக்கா போறதுக்கான பஸ் இருக்குது. ஸோ இவர்ட்ட காசு இருக்குது, ஃப்ளைட் இருக்குது. ஸோ 1 ஹவர், 2 ஹவர்ஸுக்குள்ள கிளம்பு போலாம். ஸோ அவர் போறார். சரிதானே? குயிக்கா போறார். அவருக்குரிய விஷயத்த முடிக்கிறார். வாரார். தேவையான பொருட்கள எடுத்துட்டு போறார். தேவையில்லாத பொருட்கள எடுத்துட்டு போறல. ஸோ எப்பயும் நீங்க படிக்க போறதுக்கு முதல் தேவையான பொருட்கள எடுத்துக்கொள்ளணும். தேவையான திறமைகளை வளர்த்துக் கொள்ளணும். ஸோ இப்ப சொல்லுங்க பாப்போம் என்னென்ன ஏ லெவல் படிக்க பயாலஜி படிக்க தேவையான பொருட்கள்? ஸோ சமைக்கிறண்டாலும் அப்படித்தானே? சமையல் குறிப்பு சொல்றேன்டா தேவையான பொருட்கள் சொல்லணும் தானே? அது மாரி பயாலஜி படிக்க தேவையான பொருட்கள் சொல்லுங்க பாப்போம். சாட்ல சொல்லலாம் இப்ப. ஒரு ஆள் ஒரு பொருள் சொல்லுங்க பாப்போம். ம். அது மெஷரபிள் பொருட்கள் சொல்லணும். சரிதானே? அளக்கக்கூடிய பொருட்கள் சொல்லணும். எப்பயுமே அளவில்லாத இந்த ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் அது இதுன்ட்டெல்லாம் சொல்லப்படாது. சரிதானே? வெரி குட். ரிசோர்ஸ் புக். ஷாக்கிரா. ரைட்? ஸோ ஷாக்கிரா சொன்ன மாரி முதலாவது உங்களுக்கு தேவையான பிளேஸ் ரிசோர்ஸ் புக். ஓகே சூட்டபிள் ஸ்டடி பிளேஸ். ஸ்டடி பிளேஸ் இல்லாம படிச்சாக்கள் இருக்குது. லேம்புக்கு கீழ படிச்சாக்கள் இருக்குது. அதெல்லாம் ரிசோர்ஸாக நாங்க கருத வேண்டிய அவசியம் இல்ல. அது இருந்தா நல்லா மேக்ஸிமம் படிக்கலாம். ஆனா இது இல்லாட்டி படிக்கவே இயலாங்கிற மெட்டீரியல தான் நான் கேட்கிறேன். ஸோ மெயின் வெரி குட். நெறைய பேர் சொல்லிக்கிற மாரி பாஸ் பேப்பர். ஸோ ரிசோர்ஸ் புக், பாஸ் பேப்பர். இது 2ம் இருந்தாலே நீங்க என்ன செய்யலாம்? 100% 100% இல்லன்றீங்களா ஒரு 80% நீங்க 90% நீங்க பாஸ் ஆகலாம். சரிதானே? ரிசோர்ஸ் புக் நீங்க பயாலஜி படிக்கிற நீங்க முக்கியமா விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். பிசிக்ஸோ, கெமிஸ்ட்ரியோ, பயாலஜியோ ரிசோர்ஸ் புக்கை தாண்டி உங்களுக்கு ஏ லெவலில் கேள்வி வராது. மேலதிகமாக படித்தல் என்கிற மூட்ல நீங்க இருக்க வேணாம். ஏ லெவல்ல உங்களோட டார்கெட் என்ன? நீங்க டாக்டர் ஆகணும் என்றால் ஏ லெவலில் 3A எடுக்கணும், பாஸ் பண்ணணும். அப்படி என்றால் நீங்க கொழும்புக்கு போகணும் என்றால், கொழும்புக்கு குயிக்காக போவதற்குரிய பஸ்ஸில் பார்த்து ஏறி போயிரணும். ஜஃப்னாக்கு போய் சுத்தியும் நீங்க கொழும்புக்கு போகலாம். நெறைய படிச்சு லேட் ஆயி, செகண்ட்ஸ் ஆயி, தேர்ட்ஸ் ஆயில எல்லாம் போகலாம். சரிதானே? ஸோ வேஸ்ட், டைம் வேஸ்ட். எல்லாம் வேஸ்ட். அத விட குயிக்கா போகணுமெண்டா என்னத்த ஓரியன்ட் பண்ணி போகணும்? கொழும்புக்கு போற பஸ்ஸ பார்த்து சரியான டைமுக்கு போய் ஏறி சரியா போகணும். இப்ப 5 மணிக்கு பஸ் வருதுனோட காலையில 8 மணியிலிருந்து காத்துக்கிட்டு இருக்க தேவையில்ல. 5 மணின்னா 5 மணிக்கு போனா போதும். சரிதானே? ஸோ நீங்க என்ன செய்யுங்க? பாஸ் பேப்பர்ங்கிறது ஏ லெவல பொறுத்தவரைக்கும், ஓ லெவல்ல நீங்க சில நேரம் பாஸ் பேப்பர் செய்யாம விட்டுருக்கலாம். நான் ஓ லெவல்ல பாஸ் பேப்பர் செஞ்சேன். ஆனா, ஓ லெவல்ல அந்த அந்த அளவுக்கு பாஸ் பேப்பர் முக்கியத்துவமா சொல்றேன்ல. ஏ லெவல்ல பாஸ் பேப்பர் முக்கியம். சரிதானே? அப்ப ரிசோர்ஸ் புக்க நீங்க பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸ் புக் எத்தன பேர்ட்ட இருக்கு? பயாலஜி ரிசோர்ஸ் புக், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிய விடுங்க. அது கொஞ்சம் தான் இருக்க போகுது. பயாலஜி ரிசோர்ஸ் புக் எத்தன பேர்ட்ட எடுத்துட்டீங்க? எடுத்தாக்கள் எஸ் என்று போடுங்க பாப்போம். எஸ். வெரி குட். எஸ். ஸோ இன்னும் எடுக்காத ஆக்கள் உடனடியாக என்ன செய்யணும்? ரிசோர்ஸ் புக்க எடுத்துக்கொள்ளணும். 2வது பாஸ் பேப்பர் எடுத்தாக்கள், அநேகமா நாங்கள் எடுத்திருக்க மாட்டீங்க. நான் இப்பவே சொல்றேன். பாஸ் பேப்பர எடுத்துக்கொள்ளுங்க. சரிதானே? 26 பெச் 25 பெச் எக்ஸாம் எழுதினதுக்கு பிறகு எடுப்போம் என்று இருக்காமல், இப்பவே பாஸ் பேப்பர வாங்கி எடுத்துக்கொள்ளுங்க. 10 வருஷ பாஸ் பேப்பர் எடுங்க. பயாலஜிக்கு 10 வருஷம் போதும். ஸோ அதிலேயும் பழைய சிலபஸ் இருக்கும். அதில நான் கேள்விகளை எல்லாம் உங்களுக்கு எது சிலபஸுக்குள்ள உள்ளதுங்கிறதெல்லாம் மாடிஃபை பண்ணி தருவேன். ஸோ நீங்க பயப்பட தேவையில்ல. நீங்க பாஸ் பேப்பர வாங்கி கையில வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? 2025 எக்ஸாம் வந்தா என்ன செய்றது? அந்த பேப்பர ஆட் பண்ணி கொள்றது. அவ்வளோதான். 2026 வந்தா ஆட் பண்ணி கொள்றது. இடையில வர டெர்ம் டெஸ்ட்கள ஆட் பண்ணி கொள்றது. அவ்வளோதான். இப்போதைக்கு பாஸ் பேப்பர் கையில இருக்கணும். கொழும்புக்கு போற பஸ் மேனுவல் ரூட் எல்லாம் தெரியாமல் சரிதானே? ஸோ கொழும்புக்கு இந்த பஸ்ல தான் போகணும் என்று தெரியாம, பஸ்ஸில ஏறி இந்த சீட்ல இருக்கணும், அங்க இருக்கணும், இவ்வளோ காசு கட்டணும்ங்கிற மெனுவல படிச்சு பிரயோசனம் இல்ல. அதே மாரி பாஸ் பேப்பர் இல்லாமல் ரிசோர்ஸ் புக்க படிச்சு பிரயோசனம் இல்ல. பாஸ் பேப்பர் தான் உங்கள வழிகாட்டும். இந்தந்த கேள்வி தான் வரும் என்று. நீங்க ரிசோர்ஸ் புக் வாங்கினாக்கள் திறந்து பார்த்திருந்தீங்கண்டா விளங்கியிருக்கும். எவ்வளோ பந்தி பந்தியா எழுதியிருக்குமென்று. அந்த பந்தி எல்லாத்திலயும் எல்லாம் தேவையில்லை. எது எது தேவை என்கிறது எப்ப விளங்கும்? நீங்க பாஸ் பேப்பர பார்த்தால் விளங்கும். ஸோ பாஸ் பேப்பர நீங்க ஒரு 5 10 வருஷம் செய்ற நேரம், உங்களோட வருஷம் என்ன கேள்வி வரும் என்று நீங்களே சொல்லுவீங்க. எஸ்ஏ கேள்வி இதான் வரும் என்று சொல்லிட்டா சொல்லுவீங்க. அதான் வரும் கேள்விக்கு. சரிதானே? ஸோ அதுக்கு இப்ப இருந்தே நீங்க பாஸ் பேப்பரோட நல்லா பொண்ட் ஆகி இருக்கணும். சரிதானே? பாஸ் பேப்பர் தான் ஏ லெவலினுடைய தாரக மந்திரம்.
சிலர் சொல்லுவாங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும்தான் பாஸ் பேப்பர். நோ, பயாலஜிக்கும் பாஸ் பேப்பர் தான் தாரக மந்திரம். ஸோ எம்சிக்யூ சிலதிரிக்கு தொடர்ந்து வரும் ஒரே கேள்வி, சின்ன சின்ன வித்தியாசம். எஸ்சிக்யூல இருக்கு ஒரே கேள்வி திருப்பி திருப்பி வரும், அல்லது வித்தியாசமா மாறி கொஞ்சம் வரும். சரிதானே? பயாலஜில நிறைய எஸ்சிக்யூ கேள்வி எடுக்கலாம், ஏன்னா நிறைய நோட்ஸ் இருக்கு. எஸ்ஏ வரும், நிறைய நோட்ஸ் இருந்ததுக்கு எஸ்ஏல கொஞ்சம் ஒரு சின்ன பகுதியில ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதியில தான் எஸ்ஏ கேள்வி வரும். அந்த பகுதிகளை டார்கெட் பண்ணி படிச்சீங்கன்னால் குயிக்கா பாஸ் ஆகலாம். எல்லாத்தையும் பாடமாக்கி சப்பி சப்பி இருந்தீங்கன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் ஏ லெவல் பயாலஜி புத்தகத்தை முடிக்க இயலாது உங்களால. சரிதானே? ரிசோர்ஸ் புக்கை பாடமாக்கி முடிக்க இயலாது. சரிதானே? ஸோ பாடமாக்குறதுல் என்கிறது இந்த கிளாஸில் தடை. சரிதானே? பாடமாக்கணும், ஆனால் விளங்கி விட்டுத்தான் நீங்க பாடமாக்கணும். விளங்கினத்துக்கு பிறகுதான் தேவையானதை பாடமாக்கணும். சரிதானே? அதான் எங்கட கிளாஸ்ல முக்கியமானது. ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க, நான் ஸ்லைட்ஸ் அனுப்புறேன். ஸோ இதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ரைட்? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், சின்ன ஒரு நெகட்டிவ் தோட்டை உங்களோட மைண்ட்ல வச்சு கொள்ளுங்க. இந்த நெகட்டிவ் தோட்டை ஒரு நாளும் மறக்க வேணாம். இது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கணும். என்ன, நீங்க ஃபெயில் ஆகினா என்ன நடக்கும்? சரிதானே? ஸோ யோசிச்சு பாருங்க, இவ்வளவு 2 இயர்ஸுக்கு நீங்க மெனக்கட்டு படிக்கீங்க, படிச்சுட்டு ஏ லெவல் ஃபெயில் ஆகுறீங்க, என்ன நடக்கும்? டிசப்பாயின்மெண்ட். சரிதானே? மிகப்பெரிய கவலை, கில்ட்டி, மத்தாக்களுக்கு முன்னுக்கு போக இயலாது, மரியாதை இல்லை, நீ ஃபெயில் ஆகினவன். சரிதானே? சோகம், டைம், 2 வருஷம் டைம். இதுக்குள்ள நீங்க ஒரு கடையை திறந்திருந்தா நீங்க பொஸ் ஆயிருப்பீங்கன்னு ஒருவன் சொல்லுவான். சரிதானே? காசு, சக்தி, உங்களோட வேஸ்ட் மணி. ஸோ திருப்பி முடிவெடுக்கணும். 2 வருஷத்துக்கு பிறகு ஐயையோ ஃபெயில் ஆகிட்டேன், இனி அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறேன்னு திருப்பி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ ரிப்பீட்டிங் தி சேம், திருப்பி 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 ஒரே புக்கை படிக்கிறதை யோசிச்சு பாருங்க. ஓ லெவல திருப்பி படிக்கிறேன் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கு. இப்பவே படிக்குது. சரிதானே? இப்ப ஏ லெவல செகண்ட் சை படிக்கிறதை யோசிச்சு பாருங்க. ஐயையோ இயலாது. சரிதானே? ஸோ நானும் செகண்ட் சை படிக்க எல்லா புக்கையும் ரெடி பண்ணிட்டு இருக்கக்குள்ள ஃபர்ஸ்ட் சைலயே என்டர் ஆகிட்டேன். ஸோ அதால எனக்கு அந்த எரிச்சல், செகண்ட் சை படிக்க போனாலே பெரிய அலுப்பா இருக்கும். சரிதானே? ஸோ இதெல்லாம் நீங்க 2 இயர்ஸால ஃபெயில் ஆகினால் வரப்போற விளைவுகள். ஸோ அதை மைண்ட்ல வச்சு கொள்ளுங்க. ஸோ ஃபெயில் ஆகுறீங்க, எனக்கு ஃபெயில் ஆகுற ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல 3A எடுக்கிறது, மெரிட்ல போறது. தட்ஸ் ஆல். சரிதானே? ஸோ உங்களோட கோல் என்ன? எல்லா எக்ஸாம்லையும் பாஸ் பண்றது. ஸோ சிலர் நினைக்கிறது ஃபைனல் எக்ஸாம்ல மட்டும் பாஸ் பண்றது. நோ, உங்களுக்கு இடையில நடக்கிற டேர்ம் டெஸ்ட் எல்லாத்துலயும் நீங்க ஏ பிளஸ் எடுக்கிறது. ஏ பிளஸ் என்ன 90 மார்க்ஸ், 80 மார்க்ஸ், 90 மார்க்ஸ் எடுங்க. சரிதானே? மேக்ஸிமம். சில எக்ஸாம் பேப்பர்ஸை வந்து நான் கணக்கு எடுக்கிறதில்ல. சில டேர்ம் டெஸ்ட்ல என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட டேலண்ட்டை காட்ட பெரிய ரிசோர்ஸ் புக்கு அங்கால இருக்கிற கேள்வி, கஷ்டமான கேள்வி எல்லாம் எடுப்பாங்க. நாங்க மாடல் கேள்வி தருவோம், எக்ஸாமுக்கு வரக்கூடிய கேள்வி தான் தருவோம். எங்களோட நாலேஜை, அறிவை காட்ட வேண்டிய எந்தவித அவசியமும் இல்லை. நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணணும், அதுக்குரிய மாடல் கேள்விகளை செய்யுங்க. சில நேரம் டேர்ம் டெஸ்ட் அப்படி கஷ்டமா எடுத்து கொஞ்சம் குறைய மார்க்ஸ் வந்தா பிரச்சனை இல்லை. அதுக்கு 50 விட குறைய, 30 விட குறைய எடுக்கப்படாது. எல்லா எக்ஸாம்லயும் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் மேக்ஸிமம். சரிதானே? எடுத்து கடைசி வரை அப்பதான் உங்களுக்கு சந்தோஷம் வரும். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நல்ல மார்க்ஸ், செகண்ட் டேர்ம்ல நல்ல மார்க்ஸ். ஸோ எகெயின் அச்சீவ்மெண்ட், ஹாப்பினஸ். சரிதானே? டார்கெட் வைக்கீங்க, படிக்கீங்க, அச்சீவ் பண்றீங்க. டேர்ம் டெஸ்ட்டுக்கு படிக்கிறதால இன்னொரு நன்மை என்ன? பயாலஜியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு நன்மை இருக்கு. என்னது? யாராவது சொல்லுங்க பாப்போம். ரிசோர்ஸ் புக்கை பார்த்தாக்களுக்கு விளங்கும். அது ரிசோர்ஸ் புக்கை பார்த்துருந்தீங்கன்னா விளங்கிருக்கும். ரிசோர்ஸ் புக் ஒரு பெரிய கட்டையா இருக்குமே. எத்தனை ரிசோர்ஸ் புக் இருக்குது? பிள்ளைகள், எத்தனை ரிசோர்ஸ் புக் இருக்கு பயாலஜி? என்ன ஆன்சரை காணல. ரைட். ஸோ நானே சொல்றேன். ஸோ டேர்ம் டெஸ்ட் எழுதுறதால உங்களுக்கு கிடைக்கிற நன்மை என்னண்டா பிள்ளைகள்? ரிவிஷன். சரிதானே? ஃபர்ஸ்ட் டேர்ம்ல படிச்சது திருப்பி செகண்ட் டேர்முக்கு படிப்பீங்க. 6வது டேர்ம் படிக்கக்குள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம்ல படிச்சது 6 தரம் படிபட்டிருக்கும். ஸோ ரிவிஷன் பயாலஜில கடும் முக்கியம். ஸோ நாங்க ஞாபக மறதி வரைபுண்டெல்லாம் இருக்குது. பிறகு நான் சொல்லித்தரேன். இப்ப டைம் ஆகிறதால நான் அதை குயிக்கா முடிக்கிறேன். ஸோ ஞாபக மறதி எல்லாருக்கும் பொதுவானது. யாருமே விதிவிலக்கானவர்கள் அல்ல, ஏஐயே தவிர. ஆர்டிபிஷியல் செயற்கை நுண்ணறிவுக்கும் ஞாபக மறதி இல்ல. மனிதர்கள் எல்லாருக்கும் ஞாபக மறதி வரும். ஸோ படிச்சு இன்றைக்கு நான் சொன்ன விஷயம் ஒரு 5 நாளைக்கு பிறகு கேட்டா ஒன்றுமே ஞாபகத்தில் இருக்காது சில நேரம் சிலருக்கு. சரிதானே? ஸோ ஞாபக மறதி வராமல் இருக்கணும்டா ஒரே ஒரு வழி என்ன? ரிவிஷன் செய்தல். ஒன்று விளங்கி படித்தல், இன்ட்ரெஸ்டாக படித்தல், அடுத்தது ரிவிஷன் செய்தல், மீட்டல் செய்தல். இந்த மீட்டல் செய்யறதுக்கு சிறந்த வழி எக்ஸாம் டேர்ம் டெஸ்ட் செய்யறது, அடிக்கடி பயிற்சி பரீட்சை செய்யறது. நாங்களும் உங்களுக்கு அடிக்கடி சின்ன சின்ன பயிற்சி பரீட்சைகளை செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவோம். சரிதானே? ரைட். ஸோ மெட்டீரியல் நீடட் சொல்லிட்டேன். உங்களுக்கு 4 ரிசோர்ஸ், ஒன்று
ஆசிரியர் வழிகாட்டி அல்லது சிலபஸை எடுத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு தேவைண்டா. சிலபஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கற்றற்பேறுகள் என்று. நான் பிறகு காட்டுறேன். கற்றற்பேறுகள்ல இருந்து தான் கேள்வி வரும். சிலபஸ்ல இருக்கிறது. நீங்க சிலபஸை ஈஸியா டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். எதுல இருந்து எடுக்கலாம்? தேசிய கல்வி நிர்வாகம். NIE ல போய் NIE.lk சிலபஸ் என்று அடிங்க. அதுல தமிழ், சிங்களம், இங்கிலீஷ் 3லயுமே சிலபஸ் புக்ஸ். ரிசோர்ஸ் புக்கையும் நீங்க NIE வெப்சைட்ல எடுக்கலாம். அதே மாரி எந்த டெலிகிராம் ரிசோர்ஸ் புக் குரூப் ஒன்று இருக்குது. நான் இன்றைக்கு உங்களுக்கு அந்த குரூப் லிங்க் எல்லாம் உங்களோட குரூப்ல போடுவேன். அந்த குரூப்கள்ல ஜாயின் ஆகினீங்க என்றால் ரிசோர்ஸ் புக் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சோ உங்களோட ரிசோர்ஸ் புக் எத்தனை இருக்குது பிள்ளைகள்? ஒருவரும் ஆன்சர் பண்ணலையே. பயாலஜிக்கு எத்தனை ரிசோர்ஸ் புக் இருக்கு? சோ ஒரு புக் தான் எடுத்திருக்கீங்க போல. கிரேட் 12க்குரிய புக் ஒன்று எடுத்திருக்கிறீங்க. சோ மொத்தமாக 4 புத்தகம் இருக்கு. வெரி குட் இஃபத். சோ கிரேட் 12க்கு ஒரு புக். சரிதானே? அது பெரிய புத்தகமா இருக்கும். சோ அதான் ஆகப்பெரிய புத்தகம். சோ 1 5 நூல் 5ஆம் அலகு வரையும் 5வது அலக ஒரு பாட்டா பிரிச்சிருப்பாங்க. இயைபாக்கம் வரையும் அதாவது நரம்பு தொகுதி வரைக்கும் உள்ள அவ்வளவும், நரம்பு தொகுதிக்கு முதல் உள்ள அவ்வளவும் உயிரியல் 1 அந்த ரிசோர்ஸ் புக்ல இருக்கும். உயிரியல் அங்கால கிரேட் 13ல 3 புத்தகம் இருக்குது. சோ கிரேட் 13 புத்தகத்தை இப்ப எடுக்காட்டியும், இந்த கிரேட் 12 புத்தகத்தை இப்பவே எடுத்துக்கொள்ளுங்க. சரிதானே? சோ NIEல நீங்க டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். அல்லது நீங்க NIக்கு போனால் வாங்கி எடுக்கலாம். சரிதானே? கள புத்தகத்தை வாங்கி எடுக்கலாம். ரைட்? சோ அல்லது எந்த ரிசோர்ஸ் அ குரூப்ல நீங்க டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். ரைட்? ஓகே. இதத் தவிர நீங்க சிலர் கேட்டிருந்தீங்க நோட்ஸ பத்தி. சரிதானே? சோ இன்னொரு முக்கியமான இது 2ம் தவிர மிக முக்கியமான தேவையுடைய ஒரு விஷயம். பயாலஜிய பொறுத்தவரைக்கும் 3வது முக்கியமான விஷயம்னு நான் சொல்றது ஷார்ட் நோட்ஸ். சரிதானே? சோ மத்த பாடங்கள விட பயாலஜிய பொறுத்தவரைக்கும் ஷார்ட் நோட்ஸ் முக்கியம். ஏன் பிள்ளைகள் ஷார்ட் நோட்ஸ் முக்கியம்? ஏன் முக்கியம்? ரிசோர்ஸ் புக்ல பெரிய ஒரு பந்தி இருக்கும். அந்த பந்திய திருப்பி ஒவ்வொரு டெர்முக்கும் வாசிக்கிறத யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அலுப்படிக்குமெண்டு. இதே நீங்க ஒரு படமா ஷார்ட் நோட்ஸ்ன்னா மெயினா படம். சோ நான் எப்படி ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறேங்கிற மெத்தட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவேன். சரிதானே? சோ கிளாஸ்ல நான் அடிக்கடி உங்களுக்கு படிச்சு முடிய, அத எப்படி ஷார்ட் நோட்ஸ் எடுக்கலாம்ங்கிற விதங்களையும் சொல்லி தருவேன். சரிதானே? சோ நான் டீச்சர் மட்டுமல்ல. நான் மெடிசின் பாஸ் ஆகுறதுக்காக எந்த லைஃப்ல என்னென்ன வழிகளை எல்லாம் யூஸ் பண்ணணுங்கிறதுகளையும் உங்களுக்கு சொல்லி தருவேன். சரிதானே? சோ அது உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கலாம். சரிதானே? சோ ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிற நேரம் மெயினா படங்கள். ஒரு இதயம், இதயத்தின் கட்டமைப்புண்டா ஒரு படத்த கீறினால் இப்ப நீங்க சின்ன வயசுல கிரேட் 1 புத்தகத்துல ஒரு கதை படிச்ச எனக்கு ஞாபகம் இருக்கு எங்கட காலத்துல. ஒரு ஆடு படம் பார்த்து கதை சொல்லல் 2 ஆடு வரும். ஒரு ஆடு அந்த கட்டையில நடந்துட்டு போகல. ஒண்டு முட்டிக்கிட்டு இருக்கும். சோ ஒண்டு படுக்கும். ஒண்டுக்கு மேலால ஏறிட்டு போகும். எங்கட காலத்துல பச்சை கலர், வெள்ளை கலர் புத்தகம் இருந்தது. நீங்கலாம் கலர் படத்துல படிச்சிருப்பீங்க. சோ அது மாதிரி படங்களாக எல்லாத்தையும் மாத்தி வச்சீங்க என்றால், அத பார்த்து நீங்க வடிவா கதை சொல்லலாம். இதயத்தில் 4 அறைகள் காணப்படும் என்று நீங்க நோட்ஸ் எழுத தேவையில்ல. இதயத்தில படத்த பார்த்தா 4 அறை இருக்கிறது வடிவா விளங்கும். அத நீங்க நோட்ஸா எழுதுற கஷ்டமா? அதத்தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். சோ 1வது தரம் படிச்சதுக்கு பிறகு, இந்த ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறத பத்தி வார கிளாஸ்ல சஸ்னா டீச்சரும் சொல்லுவாங்க. சோ 1வது கிளாஸ்ல படிச்சதுக்கு பிறகு, அ நீங்க உடனே அத ரிவிஷன் பண்ணணும் என்ற அவசியம் இல்ல. ஒரு 2, 3 நாளைக்கு பிறகு நீங்க படிச்சு ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும். ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சால், அதுக்கு பிறகு நீங்க திருப்பி டெர்ம் டெஸ்ட்டுக்கோ அல்லது வேற என்னத்துக்கு படிக்கிறண்டாலும் ஷார்ட் நோட்ஸ தான் நீங்க பார்க்கணும். ஷார்ட் நோட்ஸை பார்த்து உங்களால் முழு சிலபஸையும் சொல்ல இயலுமாக இருந்தால், உங்களோட ஷார்ட் நோட்ஸ் கம்ப்ளீட்டான ஷார்ட் நோட்ஸ். அத எப்படி எடுக்கிற? சில ஆட்கள் ஷார்ட் நோட்ஸ் நோட் என்ன தெரியுமா செய்ற? அப்படியே பார்த்து சின்ன சின்ன எழுத்துல எழுதுற. கடியன் போல எழுதுற. வெள்ள பேப்பர் எடுக்கிற, மடிக்கிற, கடியன் மாதிரி எழுதுற. சரியா? அங்க பெரிய பெரிய கடியனா இருக்கும். இதுல சின்ன கடியனா இருக்கும். சிலர் காணப்படும காவண்ணாமண்ணாண்டு எழுதுற. ஆகும ஆவண்ணாமண்ணாண்டு எழுதுற. இது ஷார்ட் நோட்ஸ் அல்ல. பெரியதொரு பந்தியை ஒரு படத்தில் உங்களால் கீற முடியும் என்றால், அதுதான் ஷார்ட் நோட்ஸ். சோ அத எப்படி எடுப்போம் என்று நாங்க பிறகு படிப்போம். சரிதானே? சோ ஒவ்வொரு கிளாஸ் செய்ற நேரமும் உங்களுக்கு அதுகள் எக்ஸ்ப்ளனேஷன நான் சொல்லுவேன். ரைட்? சோ ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறது. இது 3வது முக்கியமானது பயாலஜிய பொறுத்தவரை. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில பிராக்டிஸ் முக்கியம். பயாலஜிய பொறுத்தவரைக்கும் ஷார்ட் நோட்ஸ் முக்கியம். கடைசியில் கை கொடுப்பது ஷார்ட் நோட்ஸ் தான். சரிதானே? சோ மறந்துடாதீங்க. ஷார்ட் நோட்ஸ இப்ப இருந்தே எடுக்க ட்ரை பண்ணுங்க. நோட்ஸ் நீங்க எடுக்கலாம், எடுக்காம விடலாம். இந்த ரிசோர்ஸ் புக் தான் பெரிய நோட்ஸ். சரிதானே? சோ நான் இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு பிரசன்டேஷன் வடிவத்தில தருவேன். அதுல உங்களோட படங்கள் எல்லாம் போட்டிருப்பேன். சோ ரிசோர்ஸ் புக்ல இல்லாத விளங்குறதுக்கு ஈஸியான படங்கள் போட்டிருப்பேன். அந்த படங்கள பார்த்தால் போதும். நோட்ஸ் உங்களோட ரிசோர்ஸ் புக் போதும். ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற நோட்ஸ நீங்க ஷார்ட் நோட்ஸா எடுத்தா போதும். எந்த நோட்ஸும் நான் தருவேன்.
ஸோ எந்த நோட்ஸும் வந்து ரிசோர்ஸ் புக் தான். அதை ஷார்ட் ஆக்கி தந்திருப்பேன். ஸோ அதுவே உங்களுக்கு போதுமானது. சீனியர்ஸ்ல நோட்ஸ், அந்த நோட்ஸ், இந்த நோட்ஸ்ன்னு எல்லாம் நிறைய நோட்ஸை வாங்கி அடுக்கி வைக்காதீங்க. நானும் இப்படி நோட்ஸ் எடுத்தேன். இப்பயும் அந்த நோட்ஸ் சும்மா விட்டறிக்கு சீனியர்ஸ்ல நோட்ஸ். அதை நான் திருப்பி பார்த்ததும் இல்ல, படிச்சதும் இல்ல. ஒரு பாடத்துக்கு தயவு செய்து 2 இடத்துக்கு போகாதீங்க. ஒரு இடத்துக்கு போய் ஒரு நோட்ஸ படிச்சா போதும். சரிதானே? ஸோ 2 இடத்த போய் 2ம் படிக்காம ஃபெயில் ஆகுறத விட, 1 படிச்சு, சரியா படிச்சு, அதுல பிழையான நோட்ஸ் எழுதி இருந்தாலும், அந்த பிழையால நீங்க 100ல இருந்து 50க்கு போறதில்லையே. 1 பாயிண்ட்ஸ் பிழையாகிறதால 99 மார்க்ஸ் வரும். மிச்சம் 99யும் சரியா படிச்சீங்கன்னா 99 மார்க்ஸ் எடுக்கலாமே. சரிதானே? ஸோ அப்படி நீங்க டைம வேஸ்ட் பண்ணாதீங்க. நெறைய கிளாஸ்களுக்கு போய் டைம வேஸ்ட் பண்ணாம, ஒரு கிளாஸ்க்கு போங்க. ஆன்லைனுக்கு வாங்க. பிசிக்கலுக்கு போங்க. இப்ப எல்லாம் ஆன்லைன்ல படிச்சே நீங்க சக்சஸ் பண்ணலாம். பிசிக்கலுக்கு தான் உங்களுக்கு போணும்னா பிசிக்கலுக்கு போங்க. ஸோ அது அது உங்களோட விருப்பம். சரி, நான் ஃபோர்ஸ் பண்றேன்ல அதெல்லாம். சரியா? உங்களோட விருப்பம். அதே மாரி நீங்க கிளாஸ்க்கு வாரீங்களோ, வரலையோ என்கிட்ட எனி டைம் டவுட் கேட்கலாம். என்ன நம்பர் எடுத்துக்கொள்ளுங்க. அட்மின் கிட்ட கேட்டா என்ன நம்பர் தருவாங்க. அல்லது ரெஜிஸ்டர்ட் குரூப்ல நான் இருக்கிறேன். டீச்சரும் இருக்கிறாங்க. 2 பேருக்கும் நீங்க எனி டைம் மெசேஜ் போடலாம். டவுட்ஸ் கேட்கலாம். நீங்க கிளாஸ்க்கு வந்தா தான் ஆன்ஸர் பண்றேன். வராட்டி தான் ஆன்ஸர் பண்றேன்ல. அப்படின்ற இதெல்லாம் இருக்காது. சரிதானே? ரைட். எனி டைம் நீங்க எங்களோட பேசிக்கொள்ளலாம். மெசேஜ் பண்ணிக்கொள்ளலாம். பயப்படவே தேவையில்ல. டாக்டரோ, டீச்சரோன்றலாம் யோசிக்காம நீங்க தாராளமா பேசலாம். ரைட். ஸோ இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. மார்க்கிங் ஸ்கீம். மார்க்கிங் ஸ்கீம்டா என்ன பிள்ளைகள்? ஸோ இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. நான் 10 நிமிஷத்துக்குள்ள கடகடன்னு முடிக்க போறோம். ஸோ மார்க்கிங் ஸ்கீம்ண்டா என்ன? விடைத்தாள் திருத்தும் புள்ளி திட்டம். சரிதானே? ஸோ இதுவும் நான் இந்த ரிசோர்ஸ் டெலிகிராம் குரூப்ல உங்களுக்கு போட்டிருக்கிறேன். 2013ல இருந்து கடைசியா வந்த 2024 வரைக்கும் நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். மார்க்கிங் ஸ்கீம ஏன் பார்க்குறீங்க? எக்ஸாம்ல எந்தெந்த பாயிண்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்கங்கிறத மார்க்கிங் ஸ்கீம் மூலம் நாம் பார்ப்போம். ஸோ நான் கேலி செய்ற நேரம் அதுகள நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ கேர்லி பேப்பர் எப்படி இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் அடுத்த கிளாஸ்ல சஸ்னா டீச்சர் சொல்லி தருவாங்க. ரைட். இப்போ உங்களோட ரிசோர்ஸ் புக் எந்த புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு? சொல்லுங்க பாப்போம். இன்டர்நேஷனல் புக் கொண்ட பேஸ் பண்ணி தான் உங்களோட ரிசோர்ஸ் புத்தகம் உருவாக்கப்பட்டிருக்கு. பயாலஜி புத்தகம். என்ன புத்தகம்? யாருக்காவது தெரியுமா? ரிசோர்ஸ் புக்ல கடைசியில பார்த்தாக்களுக்கு விளங்கியிருக்கும். என்ன புக்? ஸோ ஹியூமன் அனட்டமி அண்ட் பிசியாலஜிக்கு ஒரு புத்தகம் இருக்குது. பயாலஜிக்கு என்ற ஒரு புத்தகம் இருக்கு. ஸோ நீங்க இப்ப ஹியூமன பத்தி மட்டும் படிக்க போறல. அது 5ஆம் பாடம் மட்டும்தான். மத்த பாடத்துல பிளான்ட்ஸ் வரும், சூழல் வரும், நுண்ணங்கி வரும். ஸோ பிரதானமா உங்களோட சிலபஸ் வந்து இந்த 3 புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது. ஒன்று கெம்பல் பயாலஜி. சரிதானே? இந்த புத்தகம் நீங்க வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த புத்தகம் 3மே நான் என்ற டெலிகிராம் குரூப்ல பிடிஎஃப் ஃபார்ம்ல போட்டிருக்கேன். நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? ஃப்ரீயாக எடுத்துக்கொள்ளலாம். ரைட்? ஸோ இதுக்கு 2க்குமே நீங்க பே பண்ண தேவையில்லை. இதெல்லாம் ஃப்ரீயாவே நீங்க எடுத்துக்கொள்ளலாம். கெம்பல் பயாலஜி இத படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்ல. நாங்க தர நோட்ஸ் படிச்சது போதுமானது. இதெல்லாம் ஏன் பார்க்கிறேன்னா, படங்கள் பார்க்கிறேன்னா மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா அதே படங்கள நான் தமிழாக்கி உங்களோட நோட்ஸ்ல தருவேன். எனவே எந்த படமும் நீங்க பார்க்க வேண்டிய தேவை வராது. 2வது அனட்டமி பிசியாலஜிக்காக ரோஸ் அண்ட் வில்சன், மைக்ரோ பயாலஜிக்காக டோட்டோரா. இந்த 3ம் தான் உங்களோட ரிசோர்ஸ்க்கு ரிஃபரன்ஸ் புத்தகங்கள். இந்த புத்தகங்கள் எல்லாம் வாசிச்சு தான் உங்களுக்கு நான் நோட்ஸ் தரேன். இப்ப ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, ரிசோர்ஸ் புக் முதலாக எழுதப்பட்டது ஆங்கில மொழியில. அத பிறகு தமிழுக்கு மாத்துற நேரம் நெறைய எழுத்து பிழைகள், சில வசன பிழைகள், சில டிரான்ஸ்லேஷன் இஷ்யூஸ் இருக்கு. அதெல்லாம் நான் நோட்ஸ் தரும்போது எல்லாத்தையும் திருத்தி, இந்த இங்கிலீஷ் ரிசோர்ஸ் புக்கையும் பார்த்து தான் உங்களுக்கு உரிய நோட்ஸ் தரப்படும். எனவே நீங்க பயப்படாம அந்த நோட்ஸ்கள்ல வார கரெக்ஷன பார்த்துக்கொள்ளலாம். இப்ப நோட்ஸ் நீங்க ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கொள்றது, மத்த மாடல் பேப்பர செய்றது உங்களோட விஷயம். அடுத்தது சப்போர்ட்டிவ் மெட்டீரியல்ஸ். இது மிச்சம் முக்கியம். உங்களுக்கு வீட்ல ஒரு போர்ட் இருந்தால் எழுதி படிக்கிறது. ஸோ படிக்கிறதுல பெஸ்ட் மெத்தட் எது பிள்ளைகள்? ஈஸியா இது அடுத்த கிளாஸ்ல சஸ்னா டீச்சர் சொல்லுவா. ஸோ அவட கிளாஸ் நான் இப்ப எடுக்க விரும்பல. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கேள்வி தான். படிக்கிறதுல பெஸ்ட் மெத்தட் எது? நல்லா விளங்கி ஈஸியா படிக்கக்கூடிய பெஸ்ட் மெத்தட் எது? வெரி குட் சிம்ஹா. டீச்சிங். ஸோ அதுல ஒரு கூம்பொண்டு இருக்குது. டாப்ல இருக்கிறது டீச்சிங். சரிதானே? ஸோ பொதுவா உங்களுக்கு கிளாஸ் செய்யக்குள்ள நான் தான் கூடயா படிக்கிறேன். சரிதானே? உங்களுக்கு நீங்க பிசிக்கல் கிளாஸோ, ஆன்லைன் கிளாஸோ யாருக்கா டீச்சிங் பண்ணக்குள்ள, கூடயா படிக்கிற டீச்சர் தான். பிள்ளைகள விட டீச்சர் தான் கூட படிக்கிற. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ நீங்க பெறணும்னா, நீங்க என்ன செய்யணும்? வீட்ட போய் டீச் பண்ணணும். ஸோ யாரும் இல்லாட்டி பிரச்சனை இல்ல. சுவருக்கு டீச் பண்ணுங்க. உங்களோட வீட்ல இருக்கிற எறும்புக்கு டீச் பண்ணுங்க. நொடம்புக்கு டீச் பண்ணுங்க. ஏதோ ஒன்றுக்கு டீச் பண்ணுங்க. பிள்ளைகள் உங்களுக்கு முன்னுக்கு 100 பேர் இருக்கிறதாக நினைச்சுக்கொண்டு டீச் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஒயிட் போர்டோ அல்லது பிளாக் போர்டோ தேவை. பிளாக் போர்ட தவிர்த்துக் கொள்ளுங்க. ஒயிட் போர்ட் ஒண்ணு எடுங்க. இப்ப ஸ்டிக்கர் எல்லாம் வருது வடிவா. மார்க்கர்ஸ் வருது. ரீஃபில் மார்க்கர்ஸ் வருது. எடுத்துக்கொள்ளுங்க. எழுதி எழுதி விளங்கப்படுத்துங்க. படத்த கீறி விளங்கப்படுத்துங்க.
யாரோ ஒருவர் இருக்கிறதா நினைச்சு கொண்டு அவருக்கு சிம்பிளாக விளங்கப்படுத்துற மாதிரி விளங்கப்படுத்துங்க. அப்ப நீங்க எஸ்ஸே எழுதுற நேரம் வடிவா எழுதுவீங்க. சரிதானே? சோ நீங்க விளங்கப்படுத்தும் போது கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி விளங்கப்படுத்துங்க. உரமா சத்தம் போடுறல வளைச்சிருக்கிற எல்லாருக்கும் படிச்சு கொடுக்க வேணாம். உங்களோட காதுக்கு கேட்கக்கூடிய மாதிரி படிப்பீங்க. அதால என்ன நன்மை? உங்களோட காதுக்கு வேற சத்தங்கள் விழுறத நீங்க தடுக்கலாம். சும்மா நீங்க மனசுக்குள்ளால படிச்சிட்டு இருக்கக்குள்ள என்ன நடக்கும்டா திடீரென்று போன்ல டிக் டிக் என்று ஒரு மெசேஜ் வந்தால் அந்த சத்தம் கேட்கும். வெளியே கத்துற காகத்துற சத்தம் கேட்கும். மணிக்கூட்டுல கேட்கிற டிக் டிக் கேட்கும். இது எல்லாத்தையும் விட நீங்க வாசிக்கிறத கொஞ்சம் சத்தம் போட்டு வாசிச்சு பாருங்க. அந்த சத்தம் எல்லாம் குறைஞ்சு நீங்க படிக்கிறதே உங்களோட காதுக்கு போகும். எனவே டபுள் அட்டென்ஷன் கிடைக்கும். சரிதானே? ஒன்று நீங்க கேட்பீங்க, ஒன்று பார்ப்பீங்க. 2 அட்டென்ஷன் கிடைக்கும். அதே நேரம் நீங்க சொல்லிக் கொடுக்கக்குள்ள இன்னும் கூடுதலா படிச்சு கொள்ளலாம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ஃபிளாஷ் கார்டு, அடுத்தது ஷார்ட் நோட் பேட் இதெல்லாம் பத்தி அடுத்த கிளாஸ்ல டீச்சர் சொல்லுவா. அடுத்த முக்கியமானது ஏற்கனவே நீங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. உங்களோட பிசிக்கல் என்வாயன்மெண்ட்ட பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ மிக முக்கியமாக நீங்க படிக்கிற டேபிள்ல முக்கியமா இருக்க வேண்டிய ஒரு பொருள் என்னது? வாட்டர் பாட்டில். சரிதானே? ஸோ வாட்டர் பாட்டில் நீங்க எக்ஸாமுக்கு போகக்குள்ள எங்க இருந்தாலும் ஒரு வாட்டர் பாட்டில் உங்களோட சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட பெட்டாக நினைச்சுக் கொள்ளுங்க. சரிதானே? ஏன்னா நீங்க படிக்கிற நேரம் உங்களோட உடம்புல என்ன நடக்கும் பிள்ளைகள்? என்ன நடக்கும்? என்ன வேலை செஞ்சாலும் உங்களோட உடம்புல என்ன நடக்கும்? நாங்க படிக்க போறோம். அடுத்த யூனிட் 1ல படிப்போம். ஸோ இரசாயன தாக்கங்கள் நடக்கும். கலச்சுவாசம் நடக்கும். நிறைய அனுசேபம்ன்ற ஒரு சொல் படிப்போம். ஸோ உங்களோட உடம்புல நிறைய அனுசேபம் நடக்கும். அனுசேபம் நடக்கிற நேரம் நீர் பயன்படுத்தப்படும், நீர் வெளியேற்றப்படும். சுவாசத்தின் மூலமெல்லாம் நீர் இழக்கப்படும். ஸோ நீர் இழந்தா என்ன பிரச்சனை உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். பயாலஜியும் படிக்கணுமே இன்றைக்கு கிளாஸ் தொடங்கினது. நீர் இழக்கிறதால உங்களோட உடம்புக்கு வர பிரச்சனை என்ன? ஒருவரும் வாய தொறக்கீங்கல்ல. மெசேஜில இத விளங்கப்படுத்துற கஷ்டம். அதால நானே சொல்றேன். சரிதானே? நீர் இழக்கப்படும்போது, நீர் கூடுதலா விரயமாகிற நேரம், உங்களோட குருதியிட செறிவு என்ன செய்யும்? நீர் குறைஞ்சால் செறிவு கூடும். செறிவு கூடினால் குருதி நார்மலா போறத விட பாகுத்தன்மை கூடினால் கஷ்டப்பட்டு போகும். கஷ்டப்பட்டு போனா மூளைக்கு ஸ்லோவா போகும் குருதி. எனவே ஸ்லோவா போறதுனால போதிய அளவு ஆக்ஸிஜன் கிடைக்காது, போஷணை கிடைக்காது. எனவே குயிக்கா டயர்ட் ஆகுவீங்க. தண்ணிய குடிச்சு பாருங்க, உற்சாகம் பிறக்கும். ஏன்? நீர் குருதி எப்பவும் லூஸா இருக்கும். எனவே குயிக்கா எனர்ஜி கிடைக்கும். 2வது காத்து, ஆக்ஸிஜன். சரிதானே? ஆக்ஸிஜன் உங்களோட ரூமுக்குள்ள தொடர்ந்து இருக்கணும். கார்பனீர் ஆக்சைடு கூடினா என்ன நடக்கும்? எகெயின் டயர்ட் ஆகும். உங்களுக்கு நித்திரை வரும். ஸோ ஆக்ஸிஜன் தொடர்ந்து இருக்கக்கூடிய மாரி உங்களோட ரூம்ல ஏதாவது ஒரு வென்டிலேஷன் இருக்கணும். நீங்க எக்ஸாஸ்ட் ஃபேன் தானே பூட்டிக் கொண்டு அந்த வென்டிலேஷனை ஏற்படுத்துங்க. சரிதானே? இப்ப இருக்கிற காலத்துல பெரிய வளவு கொண்டு வாங்குங்கன்னு நான் சொல்ல இயலாது. ஸோ குறைஞ்சது ஒரு ஒரு ஜன்னலாவது இருக்கிற ரூம பார்த்து எடுங்க. கொஞ்சம் காற்றோட்டம் இருக்கணும். இல்லாட்டி கொஞ்ச நேரம் படிச்சுட்டு போகக்குள்ளே நித்திரை வரும். இதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல சஸ்னா டீச்சர் சொல்லுவாங்க. நான் அடுத்தடுத்த கிளாஸ்கள்ல நாங்களும் அடிக்கடி கதைச்சு கொள்வோம். சரிதானே? ரைட். ஸோ அடுத்தது ஆர்கனைஸ்டா எல்லாத்தையும் ஒவ்வொரு ஃபைல்கள்ல போட்டு ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்க. ரைட். ஸோ இத தவிர நிறைய ஸ்கில்ஸ் உங்கள்ட்ட இருக்கும். அத பத்தி நான் கூட கதைக்க விரும்பல. ரைட். ஸோ இப்ப உங்களோட பயாலஜில இருக்கிற 10 பாடங்கள் இத பத்தி சஸ்னா டீச்சர் கூடுதலா விளங்கப்படுத்துவாங்க. நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். ஸோ உங்களுக்கு 10 பாடம் இருக்குது. இதுல பாட வேளை எண்ணிக்கை இருக்குது. மொத்தமாக நீங்க 600 பாட வேளைகள் முடிக்கணும். ஒரு பாட வேளை எத்தனை நிமிஷம் பிள்ளைகள் ஸ்கூல்ல? உங்களோட ஸ்கூல்ல எல்லாம் எத்தனை ஒரு ஒரு பாட வேளை எத்தனை நிமிஷம்? 40 நிமிஷம், 45 நிமிஷம். சரிதானே? ஸோ படிக்கிற நேரமும் நீங்க எப்பயும் 40 நிமிஷம் அல்லது 30 நிமிஷம் படிச்சுட்டு 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கணும் பிள்ளைகள். தொடர்ந்து 24 மணி நேரம் படிக்க பழகாதீங்க. மூளை டயர்ட் ஆகும். ஸோ 10 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்து எடுத்து படிங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இதெல்லாம் நான் இடைக்கிடைக்கும் சொல்லுவேன். அடுத்த கிளாஸ்ல சஸ்னா டீச்சரும் சொல்லுவாங்க. ரைட்? ஸோ இந்த பாட வேளைகள் 600ல ஆகக்கூடின பாட வேளை 5ஆம் பாடம். விலங்கு அமைப்பும் தொழிலும் 200 கிட்டத்தட்ட 195ன்னா 200 3ல் 1 உங்களோட சிலபஸ்ல 3ல் 1 பங்கு விலங்கு அமைப்பும் தொழிலுமாக இருக்கும். சரிதானே? சோ அதுல நாங்க கூட கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். முதலாவது பாடத்துல 5 பாட வேளையாகவும், 2வது பாடத்துல 80 பாட வேளையாகவும் இருந்த போதிலும், அந்த 2 பாடமும் மிக முக்கியமான பாடம். இது 2ம் விளங்காம அங்கால இருக்கிற பாடங்கள் விளங்குறது கடும் கஷ்டம் பிள்ளைகள். சோ முதலாவது பாடத்துல அனுசேபம்டா என்னன்னு படிப்போம். அத படிச்சா தான் அங்கால இருக்கிற 2வது பாடத்துல சில சொற்கள் விளங்கும். ஸோ உயிரங்கிகள்ல சிறப்பியல்புகள் விளங்கினா தான் அங்கால படிக்கிற எல்லாமே விளங்கத் தொடங்கும். ஸோ முதலாவது பாடம் 2வது பாடத்தை ஃபாஸ்ட்டா போகணும் என்று நினைக்கவும் வேணாம். அதை நீங்க புறக்கணிக்கவும் வேணாம். அதுல எக்ஸாம் பேப்பர்ல கேள்வி குறைய வந்தாலும் கூட அது மிக முக்கியமாக நன்றாக விளங்கி கற்க வேண்டிய பாடம். இது 2ம். அதுக்கு பிறகு இருக்கிற பாடங்களை நாங்க ஃபாஸ்ட்டா கொண்டு போகலாம். சரிதானே? ஸோ இது ஒவ்வொன்றும் பாட பரப்புகள்ல இருக்கிறது. இந்த பாட வேளைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பத்தான் உங்களோட எக்ஸாம்ல கேள்வி வரும். ஸோ ஆகக்கூட கேள்வி எதுல வரும் பிள்ளைகள்? எந்த யூனிட்ல வரும்?
5வது யூனிட்ல வரும். ஆப்வியஸ் சரிதானே? ஸோ 5வது யூனிட்ட நீங்க ஒரு பாடமாக கருத வேணாம். அதுல நிறைய தொகுதி இருக்கு. நரம்பு தொகுதி, சுவாச தொகுதி, சுற்றோட்ட தொகுதி நிறைய தொகுதி இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடமாக கருதப்படும். ரைட். வெரி குட். நான் 11 ஆகிட்டு. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கேட்க போறீங்களா? நான் பேசினதுல ஏதாவது ஒன்று இன்றைக்கு கிடைச்சிச்சா உங்களுக்கு? அ இன்றைக்கு நாங்க ஃபுல்லா பயாலஜி படிக்கல. ஆனா இடைக்கிடைக்க பயாலஜியும் படிச்சிருக்கோம். நிறைய விஷயம் படிச்சிருக்கிறோம். சரிதானே? ஸோ நீங்க அடுத்த கிளாஸ்ல இருந்து இந்த கிளாஸ்க்கு வரும்போது, கட்டாயமாக ஒரு ரஃப் புத்தகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் சொல்ற சில பாயிண்ட்ஸ்கள நோட் பண்ணிக்கொள்ளணும். சரிதானே? ஸோ ஸோ அவ்வளவுதான். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம். சஸ்னா டீச்சரும் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு எப்படி படிக்கணும், ஆம் ஸோ எப்படி இந்த பாடத்த கொண்டு போப்புறம், எப்படி இந்த கிளாஸ் நடக்கும்ங்கிறத பத்தியெல்லாம் டீட்டெயிலா சொல்லுவாங்க. ஸோ சிம்ஹா நோட்ஸ் வந்து நாங்க வந்து பிரசன்டேஷன் மோட்ல உங்களுக்கு தருவோம். ஆ நீங்க நோட்ஸ் புக் கொண்டு வச்சுக்கொள்ளலாம். ஸோ நோட்ஸ் வாசிச்சு, வாசிச்சு ஆன்லைன்ல செய்றத யோசிச்சு பாருங்க. மிச்சம் அது ஒரு போரிங்கான ஒரு விஷயமாக இருக்கும். சரிதானே? ஸோ நாங்க நோட்ஸ் தருவோம். ஸோ நீங்க ஷார்ட் நோட்ஸ நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அந்தந்த இடத்திலேயே. ஸோ 26க்கு அது கடும் சக்சஸா போகுது. நீங்க பயப்படவே வேணாம். சரிதானே? ரிசோர்ஸ் புக்க பிரிண்ட் பண்ணி எடுங்க. நாங்க சொல்ற நேரம் ஹைலைட் பண்ண சொன்னா, ஹைலைட் பண்ணுங்க. ஸோ கட்டாயம் ஹைலைட்டர் பென்ஸ் வாங்கிக் கொள்ளுங்க. சில ஆட்கள் ஹைலைட் பண்ற ரிசோர்ஸ் புக்கையே ஃபுல்லா கிரீன் ஆக்கி வைப்பாங்க. அப்படி இல்ல. மிகவும் முக்கியமான பாயிண்ட்ஸ்கள ஹைலைட் பண்ணுங்க. நோட்ஸ் நாங்க சொல்ற நேரம் எழுதிக் கொள்ளுங்க. சரிதானே? சொல்ற முக்கியமான பாயிண்ட்ஸ்கள மார்க் பண்ணிக் கொள்ளுங்க. எழுதிக் கொள்ளுங்க. 26க்கு அது கடும் சக்சஸா போகுது. ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் டெர்ம்ல எங்களோட பிள்ளைகள் நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ஸோ நீங்க ஷுவரா அதுல நாங்க குயிக்கா சிலபஸ முடிப்போம். அதான் அதுல இருக்கிற பெஸ்ட் மெத்தட். சரி பெஸ்ட் நன்மை. சரிதானே? ஸோ அத நீங்க அனுபவிப்பீங்க. போக, போக உங்களுக்கு விளங்கும் எப்படி கிளாஸ் போகும்ன்ட்டு. கிளாஸ் எப்படி போகும்ங்கிற விஷயத்த அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு டீச்சரும் நல்லா சொல்லுவாங்க. ரைட்டா? ஓகேயா? எல்லாரும் கிளியரா? ஸோ எல்லாரும் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறீங்களா? அடுத்த கிளாஸ்க்கு ரெடியா இருக்கீங்களா? எப்படி? ரைட். உங்ககிட்ட ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். அ இன்னைக்கு அந்த ரெஜிஸ்டர்ட் குரூப்ல நீங்க இன்றைய கிளாஸ பத்தின கமெண்ட்ஸ் கொஞ்சம் போட்டால் நல்லது. சரிதானே? மத்த வராத ஸ்டூடண்ட்ஸ்க்கு அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ நான் படிப்பிச்சது உங்களுக்கு விளங்கினதா? அ உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸ்ல வருவதற்கான ஒரு நாட்டம் ஏற்பட்டுச்சா? எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட்ஸ நீங்க எங்களோட ரெஜிஸ்டர்ட் குரூப் அல்லது காமெண்ட் குரூப்ல போட்டாலும் இஷ்யூ இல்ல. சரிதானே? ஸோ அது ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். சார் ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட். ஸோ அத நீங்க செஞ்சு கொள்ளுங்க. ஓகேயா? ஓகே. ஸோ நாங்க முடிச்சுக் கொள்வோம். தேங்க் யூ. குட் நைட்.